ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 13th பாட்டை தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பாட்டெல்லாம் பார்க்காதவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்க. முடிஞ்சா நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லேயும் லிங்க் பின் பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம ட்ராமாக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்க்கறதுக்காக ஹீரோயின் வீடு கிளம்பும்போது கரெக்டாக அந்த டாக்ஸி டிரைவர் அவளை கடத்திட்டு போயிருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் தான் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும்போது ஹீரோவை பின்னாடியே சுற்றிட்டு இருந்திருப்பான் இல்லையா. அப்படி ஒரு நாள் பார்த்தா 2 பேரும் பஸ்ஸில் போயிட்டு இருக்கும்போது அவங்களுடைய ஸ்டாப்பிங் வந்துருச்சு. ஆனால் அது கூட தெரியாமல் ஹீரோயின் பார்த்தா தூங்கிட்டு இருக்கா பஸ்ஸுலேயே. இவனும் இறங்கலாம்னு சொல்லிட்டு பார்க்குறான். அவளை எழுப்பு கூட இவனுக்கு மனசு வரல, ஏன்னா அந்த அளவுக்கு க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கவும். சரி அவளா எப்போ எழுந்துக்கிறாளோ அப்போ நம்மளும் போவோம்னு சொல்லிட்டு இவன் பார்த்தா அவளுக்கு துணையாக பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டான். அப்படியே அவள் தூங்குறதெல்லாம் இவன் பார்த்துக்கிட்டே ரசிச்சுட்டு இருக்கா. இப்படியே பார்த்தா ஸ்டாப்பிங்காக போயிட்டு இருக்கு. பஸ்ஸில் இருக்க எல்லாருமே இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இவன் இன்னும் தூக்கத்துல இருந்து எழுந்துக்கிற மாதிரி இல்லை. அந்த டைம் தான் பார்த்தா கரெக்டா இனியுக்கு இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட இருந்து ஹீரோக்கு வந்து கால் வருது. அவனே கால் பண்ணி, ஏண்டா இன்னுமாடா அந்த பொண்ணு என்னை எழுப்புல, அவளை தூங்க விட்டு நீ பாட்டுக்கு எப்படி கடைசி வரைக்கும் போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டியா, தயவு செஞ்சு அவளை எழுப்பு. அது மட்டும் இல்லாம இப்பதான் அங்க யாருமே இல்லைல்ல, ஸோ அவளை எழுப்பி விட்டுட்டு நீ எப்படியாச்சும் அவகிட்ட இன்னைக்கு உன் லவ் சொல்லிரு. ஏன்னா இதுதான் உனக்கு கிடைச்சிருக்க நல்ல சான்ஸ், இதை நீ மிஸ் பண்ணிட்டா அப்புறம் கடைசி வர அவளுக்கே தெரியாம அவ பின்னாடி தான் சுத்திட்டு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் கொஞ்சம் அட்வைஸ் எல்லாம் பண்ண. ஹீரோவும் பார்த்தா சரி ஓகேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை எழுப்புறதுக்காக எழுந்துக்கிறான் பாருங்க. அந்த டைம்ல பார்த்தா அவனுடைய பேக்ல ஜிப் ஓப்பன் ஆயிருக்கவும் அவனோட திங்ஸ் எல்லாமே கீழே கொட்டிருது. ஸோ அதை எடுக்கிறதுக்காக இவன் குனிஞ்ச அந்த பொருள் எல்லாம் ஒன்னா எடுத்துட்டு இருக்க. அந்த டைம்ல ஹீரோயின் பார்த்தா அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, நீ கூட தண்ணியில விழுந்திருப்பாளே, ஸோ அந்த ஸ்டாப்பிங்ல அவ கரெக்டா இறங்கிடுறா. இது தெரியாம இவனும் கீழே விழுந்த பொருள் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ இவளை திரும்பி பார்த்தா ஆளை காணோம். அதுக்கப்புறமா தான் தெரியுது அவ போன ஸ்டாப்பிங்ல இறங்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. ஸோ உடனே இவனும் டிரைவர் கிட்ட பஸ் நிறுத்த முடியுமான்னு சொல்லி கேட்கறான். அவர் வந்துட்டு இல்லப்பா தம்பி, கடைசி ஸ்டாப்பிங்ல தான் பஸ் நிறுத்த முடியும், அது வரைக்கும் பஸ்ஸை கண்ட இடத்துலாம் நிக்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்காரு. இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினும் இறங்கினால அவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கதான் லாஸ்ட் பஸ் கண்டி வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கா. அவளுக்கே கன்ஃபியூஸா இருக்கு. ஒருவேளை நம்ம லாஸ்ட் பஸ்ஸையும் மிஸ் பண்ணிட்டோமோ, இதுக்கப்புறம் பஸ் வருமா வராதான்ற மாதிரி சொல்லிட்டு இவ என்ன பண்றதுன்னு தெரியாம நின்னுட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா மழை வேற பெய்ய ஆரம்பிச்சிருது. சரின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, பேசாம அம்மாக்கு கால் பண்ணி அவங்கள வந்து நம்மள கூட்டிட்டு போக சொல்லுவோன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுக்கு கால் பண்ணலாம்னு சொல்லி போகும்போதுதான் அந்த பக்கமா பார்த்தா ஒரு டாக்ஸி வருது. அது வேற யாரோட டாக்ஸியும் கிடையாது, அந்த கில்லர் இருக்கான் இல்லையா அவனுடைய டாக்ஸி தான். அதை பார்த்தோன்னே இவ என்ன நினைச்சுக்கிறா, அம்மாக்கு எல்லாம் கால் பண்ணி வந்து அவங்கள நம்மள கூட்டிட்டு போறதுக்கு லேட் ஆகும், ஸோ பேசாம நம்மளே இந்த டாக்ஸில ஏறி போயிருவோன்ற மாதிரி சொல்லிட்டு டாக்ஸி ஒரு நிமிஷம் நில்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதுல ஏறதுக்காண்டி வந்துட்டா. டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள பார்க்கும்போது தான் அந்த உட்கார சீட்டுக்கு கீழே பார்த்தா கத்தி கயிறு எல்லாமே இருக்கு. அதை பார்த்தோன்னே இவளுக்கு அவ்வளவுதான் லைட்டா அள்ளு விட ஆரம்பிச்சிருச்சு. பயம் வரவும் என்ன பண்றதுன்னு தெரியாம இவ அப்படியே பேந்த முழிச்சுக்கிட்டே நிக்க. அந்த கில்லர் இருக்கான் இல்லையா அவனும் பார்த்துட்டு என்னம்மா உள்ள ஏறலையான்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மாதிரியா கேட்கறான். அவ்வளவுதான் இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. உடனே சமாளிக்கணுன்றதுக்காக, ஐயோ இல்ல அங்கிள், எனக்கு நான் எங்க அம்மாக்கு கால் பண்ணிட்டேன், அவங்களே வரேன்னு சொல்லிட்டாங்க, ஸோ அதனால நான் அவங்க கூடயே போய்க்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் நைஸா அங்க இருந்து தப்பிச்சா போதுன்ற மாதிரி சொல்லிட்டு கிளம்பி போக ஆரம்பிக்க. அந்த கில்லர் பார்த்தா கண்ணு பிடிச்சிட்டான். இவன் பின்னாடி இருக்க கத்தியை பார்த்துட்டு தான் இப்படி இங்க இருந்து பயந்து போயிட்டு இருக்கா போலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த இடத்துல வச்சு அவன் ஹீரோயின் அங்க கடத்த அப்படியே கட் பண்ணி இப்ப இந்த பக்கம் பார்த்தா ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் பாவம் கடைசி ஸ்டாப்பிங்ல இறங்கி மறுபடியும் டாக்ஸி பிடிச்சி ஹீரோயின் இறங்கின ஸ்டாப்பிங்கே வந்து அவளை தான் தேடிட்டு இருக்கான். பட் அவளை தான் வந்து இந்த கில்லர் கடத்திட்டான் இல்லையா, அதனால ஹீரோ இப்ப இந்த இடத்துக்கு வரும்போது அங்க பார்த்தா ஹீரோயின் இல்ல. அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினை இவன் பார்த்தா கடத்தி காருக்குள்ள தான் வச்சு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டு இருக்கான். இவனும் அப்பதான் கரெக்டா கண்ணு முழிச்சு பாக்குறா. உடனே அந்த கில்லர் திரும்பி இவளை பார்க்கவும் மறுபடியும் கண்ணு மூடிக்கிட்டு இப்போ எப்படிரா இங்க இருந்து தப்பிக்கிறதுன்ற மாதிரி இவ இங்க யோசிச்சுட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோவும் வந்துட்டு அந்த பஸ் ஸ்டாண்டாலேயே தான் நின்றுட்டு இருக்கான். ஒருவேளை இவ கடைசி பஸ் வந்ததுனால அதுல ஏறி போயிட்டாலோ இல்ல டாக்ஸி எதுவும் பிடிச்சி வீட்டுக்கே போயிட்டாலோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் எதுவுமே புரியாம பேசாம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாத்துருவோன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த பஸ் ஸ்டாண்ட்லயே அங்க உட்காந்துட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோயினை பார்த்தா இந்த கில்லர் ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்துட்டு அவளை அப்படியே கார்லயே விட்டுட்டு இவன் உள்ள போயிட்டு கத்தியெல்லாம் தீத்திட்டு இருக்கான். இவ தான் ஆல்ரெடி கண்ணு முழிச்சிட்டால. இப்ப அவன் உள்ள போனதுமே இவ கண்ணு முழிச்சு எப்படியாச்சும் அந்த கயிறை கட் பண்ணிட்டு நம்ம இங்க இருந்து ஓடிடணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கும் போதுதான் உள்ள ஏறதுக்கு முன்னாடி அங்க கீழே வந்து கத்தியை பார்த்திருப்பா இல்லையா, அது வந்து இவளுக்கு ஞாபகம் வருது. உடனே கஷ்டப்பட்டு எப்படியோ அந்த கத்தியை எடுத்து அவ கயிறையும் கட் பண்ணிட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுட்டா. உயிரை கையில புடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கா. எப்படா மாட்டுவோம் எப்படா சாவோன்றது தெரியாம இவ அங்க இருந்து ஓடிட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த கில்லரும் வெளியே வர. அவ தப்பிச்சு எஸ்கேப் ஆகி அங்க ஓடிட்டு இருக்கான்றத அவன் பார்த்துட்டான். உடனே அவனும் கொஞ்சம் புத்திசாலித்தனமா அவளை ஓடிட்டு போனாலும் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு காரை எடுத்துக்கிட்டே ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க. இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. கஷ்டப்பட்டு அங்க இருந்து எப்படியாச்சும் தப்பிச்சா போதும்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கா. இந்த கில்லரும் விடாம அவளை ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே கார்ல துரத்திட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ பார்த்தா அந்த பக்கமா வந்துட்டு இருந்திருப்பான். ஹீரோயினும் வந்துட்டு எப்படியோ ரோட பார்த்துட்டோம், அங்க போயிட்டா நம்ம ஓரளவுக்கு சேஃப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு அந்த பக்கமா வரும்போதுதான் ஹீரோ இவ ஓடி வரத்த பாக்குறான். பார்த்துட்டு இவ என்ன இப்படி ஓடி வந்துட்டு இருக்கா, பின்னாடி வர ஏதோ ஒரு கார் ஃபாலோ பண்ணிட்டு வருதுன்னு தெரியாம அவளை காப்பாற்றுறதுக்காக இன்சொல்லின்னு சொல்லி அவ பேரை சொல்லி கத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோயின் கரெக்டா வந்து ஹீரோவை பாக்குறா. அவளுக்கு தான் அந்த டைம்ல, அதாவது ஸ்கூல் படிக்கும் போது ஹீரோ யாருன்றதே தெரியாது. இவளுக்கு தெசங் மேல
தானே க்ரஷ். ஸோ ஹீரோ யாருன்றதே தெரியாம இவ அப்படியே போயிட்டு கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓடி வந்தால. ஸோ இதுக்கப்புறமா ஓட முடியாம அப்படியே மூச்சு வாங்கிட்டே அந்த ரோட்ல நிற்கும் போது இந்த கில்லர் பார்த்தா கொஞ்சம் கூட யோசிக்கல. ஹீரோ வரதை பார்த்ததுமே இவ்வளோ விட்டு வைக்கிறது ரொம்ப டேஞ்சர்பான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே காரை வச்சு ஹீரோயினை ஒரே ஏத்த ஹீரோயின் அப்படியே பறந்து போய் அங்க பக்கத்துல அந்த பிரிட்ஜுக்குள்ள இருந்துச்சு இல்லையா, அதுக்குள்ள விழுந்துடுறா. இதை பார்த்ததும் அவ்வளவுதான், ஹீரோக்கு ஒரு நிமிஷம் உயிரே இல்லை. என்ன பண்றதுன்னு தெரியாம அவன் நிக்க. அந்த டாக்ஸி டிரைவரும் கரெக்டா ஹீரோவை பார்த்துட்டு அவனை கிராஸ் பண்ணி தான் போறான். பட் ஹீரோக்கு இப்ப இருக்க அவசரத்துல அவனை பிடிக்கிறத விட இவளை காப்பாத்துறது தானே முக்கியம். அதனால கொஞ்சம் கூட யோசிக்காம அவன் தண்ணிக்குள்ள குதிச்சு எப்படியோ கஷ்டப்பட்டு வந்து அவளை காப்பாத்தி வெளியவும் கூட்டிட்டு வந்துடுறான். ஆனா ஹீரோயின் வந்துட்டு அப்ப கூட கண்ணு முழிக்கவே இல்லை. அவளுக்கு வர தலையில இருந்து ரத்தம் வர வந்துட்டு இருக்கு. இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம சொல்லி எழுந்திரு, கண்ணு முழிச்சு பாருன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அவளை எழுப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்க. திடீர்னு பார்த்தா பின்னாடி இருந்து ஹீரோ மண்டையிலேயே ஒரு அடி. வேற யாரும் கிடையாது, அந்த கில்லர் தான். ஏன்னா ஹீரோவுமே அவனுடைய ஃபேஸை பார்த்துட்டான்ல, அதனால ரெண்டு பேரையும் விட்டு வைக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் ஹீரோவையும் கொல்றதுக்காக அவன் வந்திருப்பான் போல. பட் ஹீரோ கொஞ்சம் உஷாரானதுனால இப்ப திரும்பி பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவன் கூட ஃபைட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்ன இருந்தாலும் அந்த டைம்ல இவன் வந்துட்டு ஸ்கூல் பையன் தானே. ஸோ ஹீரோவால பார்த்தா அவன் அளவுக்கு தாக்கு கொடுத்தெல்லாம் ஃபைட் பண்ண முடியல. இருந்தாலும் அவனால முடிஞ்ச வர சண்டை போட்டுட்டே இருக்கும்போது தான் அந்த பக்கமா பார்த்தா போலீஸ் வந்து ரவுண்ட்ஸ் வந்திருப்பாங்க போல. ஸோ அவங்களோட வண்டி சவுண்டு கேட்டோடனே இந்த கில்லர் கொஞ்சம் பயந்துகிட்டே இங்க இருந்து நம்ம எப்படியாச்சும் தப்பிச்சு போயிடலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் உஷாராயிட்டான். இல்ல இவனை விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எப்படியாச்சும் போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுத்துடணும்னு சொல்லிட்டு இவன் இங்க கில்லரை டைட்டா புடிச்சு வச்சுக்க. நல்ல வேலையா போலீஸும் அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு வந்து அந்த கில்லரை அரெஸ்ட் பண்ணி அங்க இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. இப்ப அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா ஹீரோ வந்துட்டு அவளை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டான் போல. ஸோ அதனால ஹீரோயினோட அம்மாவும் அண்ணாவும் அங்க வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ உட்காந்து பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்கான். பட் அதை வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் பார்க்கல. அவங்க ரெண்டு பேருமே ஹீரோயினை தேடி தான் போயிட்டு இருக்காங்க. ஆனா இங்கே ஹீரோ பார்த்தா ரொம்ப பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா அவன் கண்ணு முன்னாடியே தானே ஹீரோயினுக்கு அடிப்பட்டு அந்த தண்ணிக்குள்ள விழுந்தா. ஸோ அதெல்லாம் நினைக்கும் போதே அவனால தாங்கிக்க முடியல போல. அதனால இவன் பயங்கரமா ஃபீல் பண்ணி உட்காந்து அழுதுட்டு இருக்கான். ஸோ இந்த விஷயம்லாம் தான் பார்த்தா அவ ஸ்கூல் படிக்கும் போது அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி கால் போயிருக்கோம் இல்லையா, அப்போ உண்மையாவே இதுதான் நடந்திருக்கு போல. ஸோ அது எல்லாத்தையும் தான் நமக்கு இப்போ வந்து ஃபிளாஷ்பேக் மாதிரி காட்டிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே கட் பண்ணா பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவை பாக்குறதுக்காண்டி வீட்டை விட்டு வெளியே போயிருப்பாள்ல, அந்த டைம்ல பார்த்து இப்போ கரெக்டா ஹீரோயின் வீட்டை விட்டு வெளியே வந்ததுமே அண்ணன் பார்த்தா வீட்டுக்குள்ள வரான். ஒரு சார்ஜர் கேட்டா எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டியா, அவனுக்கு என்ன அவ்வளவு முக்கியமான வேலைன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஹீரோயினையும் காணும். ஏன்னா இவ வீட்டை விட்டு வெளியவே போக மாட்டேன்னு சொன்னா இப்ப ஆளைய காணுமேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ இங்க வீட்டுக்குள்ள தேடிட்டு இருக்க. கரெக்டா ஹீரோயினும் பார்த்தா அப்பதானே வெளியே வரும்போது ஒரு டெலிவரி மேன் கிராஸ் பண்ணி போறதை பார்த்துட்டு அப்பதானே அவளுக்கு ஞாபகம் வந்திருக்கும். அப்ப ஹீரோவோட ஃபர்ஸ்ட் லவும் நம்ம தான் போலன்னு சொல்லிட்டு அதை நினைச்சு பார்த்துக்கிட்டே அவ ஹீரோவை பாக்குறதுக்காண்டி வந்துட்டு இருக்கும் போது கரெக்டா எதிரில் பார்த்தா அந்த கில்லர் டாக்ஸியோட வந்து நின்றுட்டு இருக்கான். அவனை பார்த்ததுமே ஹீரோயின் வந்து கண்டுபிடிச்சிட்டா இவன் தான் வந்துட்டு நம்மள பாஸ்ட்ல வந்துட்டு கொலை பண்ண ட்ரை பண்ணவன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன இருந்தாலும் கொஞ்சம் பயம் வரும்ல, அந்த பயத்தெல்லாம் இவ வெளியே காட்டிக்காம அப்படியே நைஸா அங்கிருந்து கிளம்பி போயிடலான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அந்த கில்லர் பார்த்தா அவளை விடுற மாதிரி இல்ல. கரெக்டா அந்த கீ செயின் சவுண்டு வேற கேட்கவும் இவ அவ்வளவுதான் பதறி போய் அப்படியே அங்கேயே நின்றுட்டு இருக்க. அடுத்த சீன்லயே பார்த்தா கில்லர் வந்துட்டு அசால்ட்டா அவளை கடத்தி கொண்டு போயிட்டான். இதே தெரியாம இப்ப ஹீரோவும் வந்துட்டு அந்த பக்கமா வர அவன் அந்த வண்டியை கிராஸ் பண்ணி தான் வரான். பட் அவன் வந்துட்டு பெருசா எடுத்துக்கல. இப்ப வீட்டுக்கிட்ட வந்து பார்க்கும்போது தான் ஹீரோயினோட கொடை வந்து ரோட்ல கீழே விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு அதை எடுத்தவன் இவளுடைய கொடையை நம்ம அங்கதானே வச்சுட்டு போகணும், இது ஏன் இப்ப ரோட்ல விழுந்து கிடக்குதுன்னு சொல்லி பார்க்கும்போதுதான் இவனுக்கு பயமே வருது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப அடுத்து வந்து அவளுடைய வீட்டுக்கு தான் வரான். உள்ள வந்து பார்க்கும்போது அண்ணன் தானே இருக்கான். அவன் தான் அந்த டோரை ஓபன் பண்றான். இவனா அது கூட பெருசா எடுத்துக்கல. இன்சோல் சொல்லி கூப்பிட்டுட்டு வீட்டுக்குள்ள எல்லாம் வரான். அண்ணன் ஸ்டாப் பண்ணி டே அவதான் வீட்லயே இல்லையே, ஏதோ இன்னைக்கு ஃபுல்லா நான் வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டேன்னு சொன்னா. ஆனா இப்ப பார்த்தா வீட்டுல ஆளியே காணும். எங்க போய் தொலைஞ்சான்றது எனக்கு தெரியலன்ற மாதிரி சொல்லும்போது எங்க போயிருக்கா, அவ எங்க போனான்றது உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி ஹீரோ கேட்கறான். எனக்கு எப்படி தெரியும், நானே இப்பதான் வீட்டுக்குள்ள வரேன், சார்ஜர் கேட்டதுக்கு கூட எடுத்துட்டு வந்து கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போகுது, அதனால நான் அந்த ரிவர் பிரிட்ஜ் கிட்ட மட்டும் போயிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பைத்திய மாதிரி ஏதோ உளறிட்டு இருந்தா. ஆனா இப்ப எங்க போய் தொலைஞ்சான்றது தான் தெரியலன்ற மாதிரி சொல்லும்போதுதான் அந்த ரிவர் பிரிட்ஜ்னு கேட்ட உடனே ஹீரோக்கு வந்து ஆக்சுவலா ஒரு ஞாபகமே வருது. அன்னைக்கு கூட ஹீரோயின் வந்து ஸ்டாப்பிங் மிஸ் பண்ணிட்டு போகும்போது ஒரு குடிகாரன் கிட்ட பிரச்சனையாக்கி அந்த தண்ணிக்குள்ள விழுந்தப்ப ஹீரோ காப்பாத்திட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது ஹீரோ வந்து கேட்டிருப்பான்ல உனக்கு இதுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஆக்சிடென்ட் நடந்திருக்கான்னு சொல்லிட்டு. அப்ப கூட ஹீரோயின் சொல்லியிருப்பாளே ஆமா எனக்கு இதே இடத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது இவனுக்கு ஞாபகத்துக்கு வரவும் உடனே அண்ணன் கிட்ட தான் கேட்கறான், அவங்க தங்கச்சிக்கு இதுக்கு முன்னாடி எதுவும் ஆக்சிடென்ட் நடந்திருக்கா, அவளுக்கு எதுவும் கார் ஆக்சிடென்ட் நடந்ததா உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது யாருக்கு அவளுக்கா, கார் ஆக்சிடென்டா அப்படிலாம் எதுவும் நடந்ததே கிடையாது, ஏன் அவ எதுவும் உன்கிட்ட அப்படின்னு சொன்னாலா, இல்ல எதுவும் கனவு கண்டதான் சொன்னாலா, நல்லா யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்லும் போதுதான் அந்த கனவுன்னு சொன்னதுமே ஹீரோக்கு இன்னொரு ஞாபகமும் வருது. அன்னைக்கு ஸ்விம்மிங் பூல்ல ஹீரோ கிட்ட பேசிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா நீ வந்து இந்த காம்படிஷன்ல கலந்துக்க கூடாது, எனக்கு வந்து ஒரு கெட்ட கனவு வந்துச்சுன்ற மாதிரி தானே அவ சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதை இப்ப யோசிச்சு பார்த்தவன் ஒருவேளை அவளுக்கு கனவு வந்தா அது உண்மையா நடக்குமோ
அப்படி பார்த்தா இன்னைக்கு அவளுக்கு ஏதோ உண்மையாவே ஆபத்து நடக்க போகுதோன்னு சொல்லி இவன் யோசிச்சவன் அடுத்து வந்து கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணல. உடனே அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் அவளை தேடி போயிட்டு இருக்கான். இதுக்கு நடுவில் அண்ணங்காரன் தான் இவன் இப்போ எதுக்கு வந்தான் எதுக்கு போறான்றதே புரியாம நின்றுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்போ இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அந்த கில்லர் மறுபடியும் வந்துட்டு அவளை வேற ஏதோ ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வந்து கார்க்குள்ளே இவளை போட்டுட்டு அவன் உள்ள போயிட்டு கத்தியெல்லாம் தீத்திட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தா கரெக்டா கண்ணு முழிச்சு எழுந்துட்டா. அங்க நடக்கிறதெல்லாம் பார்க்கும் போதே அவளுக்கு வந்துட்டு பாஸ்ட்ல நடந்தது தான் ஞாபகம் வருது. ஏன்னா எல்லாமே ரிப்பீட்டடா தான் நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த வாட்டி கண்டிப்பா நம்ம அதே மாதிரி நடக்க விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ பார்த்தா யோசிச்சு பாக்குறா. போன வாட்டி வந்து கீழே ஒரு கத்தி கடந்திருக்கும், அதை வச்சு தானே தப்பிச்சிருப்பா. ஸோ அதே மாதிரி இப்போ அந்த கத்தி எடுத்து கயிறெல்லாம் கட் பண்ணிட்டு அங்கிருந்து போறதுக்கு முன்னாடி இப்போ என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா அந்த கார்ல சாவி இருக்கான்னு சொல்லி பார்த்துட்டு அந்த சாவியவும் எடுத்துட்டு ஓட ஆரம்பிச்சிட்றா. ஏன்னா கார் சாவி இருந்தா தானே கார்ல வந்து இவன் ஆக்சிடென்ட் பண்ணுவான். அதையே எடுத்துட்டு போயிட்டு அவன் எப்படி காரை ஓட்டிட்டு வருவான்னு சொல்லிட்டு இவன் இந்த வாட்டி உஷாரா கார் சாவியை கையிலே எடுத்துக்கிட்டு அங்கிருந்து ஓட ஆரம்பிக்க. இப்போ அந்த கில்லரும் வெளியே வந்து பாக்குறா, இவ தப்பிச்சிட்டாளா, சரி காரை எடுப்போம்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து பார்த்தா பொண்ணுதான் வந்து ஆல்ரெடி சாவியோட ஓடி இருக்காளே. ஸோ அதை பார்த்த உடனே அவன் இன்னும் சைக்கோத்தனமா வெறியாக ஆரம்பிச்சிடுறான். ஆனாலும் விடுற மாதிரி இல்ல, காரையும் தவிர்த்து வேற ஏதோ ஒரு டெம்போ மாதிரி அங்க ஒன்று வச்சிருந்திருப்பான் போல. ஸோ அதை எடுத்துட்டு இப்போ இவளை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்க இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவன் கிட்ட நம்ம மாட்டிடவே கூடாது, மறுபடியும் அதே தப்ப நம்ம இந்த வாட்டி பண்ணிடவே கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் முடிஞ்ச அளவுக்கு ஓடிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம ரோடு வழியா ஓடினா அதனடா நீ ஆக்சிடென்ட் பண்ணுவேன், பேசாம நான் காட்டுக்குள்ள பூந்து ஓடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருக்க செடி கொடிக்கு நடுவுல எல்லாம் பூந்து ஓட ஆரம்பிக்கா. இவன் அப்பவும் விடுற மாதிரி இல்ல. அவளை இன்னைக்கு எப்படியாச்சும் சாகடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு விடாம ஃபாலோ பண்ணிட்டே இருக்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் நேரம் வந்துட்டு இது போல ஹீரோயினுக்கு ஆபத்து இருக்கு, என் கூட வாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு போலீஸ் கிட்ட தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கான். ஆனா அவர் பார்த்தா அதை பெரிய விஷயமாவே எடுத்துக்கல. என்ன தம்பி நீ சொல்றதுலாம் நம்புற மாதிரியா இருக்கு, அந்த பொண்ணு ஏதோ கனவு கண்டுச்சுன்னு சொன்னதை வச்சுலாம் அவளுக்கு ஆபத்துன்னு சொல்லி எங்களால எப்படி வந்து பார்க்க முடியும், அவ வேற எங்கேயாச்சும் தான் போயிருப்பா, அவளை காணும்னு சொல்லிட்டு நீங்க வந்து தேடுறதை விட்டுட்டு ஏதாச்சும் இன்டர்நெட் கேஃபே அந்த மாதிரி இடத்துல போய் தேடிப்பாரு, அங்கதான் அவ இருப்பான்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு இவருக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஐயோ சார் உண்மைதான் நம்புங்க, அவளுக்கு ஏதோ ஆபத்து நடக்க போகுது, ப்ளீஸ் வாங்கன்ற மாதிரி எவ்வளவோ இவன் கெஞ்சி கூப்பிட்டு பாக்குறான். பட் அவர் வந்துட்டு அதெல்லாம் நம்புற மாதிரியே இல்ல, வரவே மாட்டேன்னு சொல்லிடுறாரு. இவனும் என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே முழிச்சுக்கிட்டு நிக்க. இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா அப்படியே ஓடி வந்துட்டு இருக்கும்போது தான் அந்த பிரிட்ஜை பாக்குறா. பிரிட்ஜ் வழியா ஓடும்போது தானே போன வாட்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. ஸோ இந்த வாட்டி என்ன யோசிக்கிறா, இதே மாதிரி நம்ம இந்த வாட்டியும் பிரிட்ஜ் பக்கமாவே ஓட்டினா கண்டிப்பா அந்த ஆக்சிடென்ட் நடக்க வாய்ப்பு இருக்கு, அதனால அந்த பிரிட்ஜ் பக்கத்துலேயே நம்ம போகக்கூடாது, இந்த வாட்டி ஆப்போசிட் சைடா ஓடுவான்னு சொல்லிட்டு அவன் அந்த பிரிட்ஜ் சைடை விட்டுட்டு அதுக்கு ஆப்போசிட் சைடா ஓட ஆரம்பிக்க. இங்கே ஹீரோ வந்துட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல ரொம்ப நேரம் கெஞ்சி பார்த்துட்டு இதுக்கப்புறமும் இவங்கள நம்மனா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போகும்போது தான் அந்த போலீஸ்காரை பார்த்தா புலம்பிட்டு இருக்காரு. இது போலதான் போன வாரம் ஒரு பொண்ணு ஏதோ போனா போது பர்ஸ் தொலைஞ்சிருச்சு வந்து எடுத்துட்டு போன்னு சொல்லி கூப்பிட்டா. அவன் வந்துட்டு எனக்கு செப்டம்பர் 1ஆம் தேதி ஏதோ ஆக்சிடென்ட் நடக்க போகுது, அதனால எனக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி பைத்தியத்தனமா பேசிட்டு போறா. இப்போ என்னடானா இவ ஏதோ கனவு கண்டன் வந்து சொல்லி ஒரு பொண்ணை காப்பாத சொல்றான். இந்த காலத்து யங்ஸ்டர்ஸ்க்குலாம் என்ன ஆச்சுன்னே தெரியல, எல்லா மூளை கொண்டு போய் தான் சுத்திட்டு இருக்குங்க போலன்னு சொல்லிட்டு அவர் அங்க புலம்பிட்டு இருக்க. இதை பார்த்தா ஹீரோ கரெக்டா கேட்டுட்டான். அவனுக்கு கேட்டதுமே புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா இப்படி சொன்னது வந்து ஹீரோயினா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம அவ தான் வர கரெக்டா அந்த பிரிட்ஜை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கால செப்டம்பர் 1ன்னு சொல்லி டேட்டு சொல்லி, அதனால அது கண்டிப்பா ஹீரோயினா தான் இருக்கும். அப்ப அவளுக்கு அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் ஏதோ ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு அந்த பிரிட்ஜ் பக்கமா தேடி ஓடி வந்துட்டு இருக்க. இங்க ஹீரோயின் தான் பார்த்தா அதுக்கு ஆப்போசிட் சைடா ஓடிட்டு இருக்காளே, பின்னாடி வேற அவன் அந்த வேன்ல துரத்திக்கிட்டே வந்துட்டு இருக்கான். இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப தூரம் கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டு இருக்க. பின்னாடி அந்த கில்லரும் பார்த்தா இவளை இன்னைக்கு விட்டுறவே கூடாதுன்னு சொல்லிட்டு செம்ம ஸ்பீட்ல காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கான். அதே நேரம் ஹீரோவும் பார்த்தா அந்த பக்கமா தான் ஹீரோயினை தேடி வந்துட்டு இருந்திருப்பான் போல. இப்போ ஒரு வழியா ஹீரோ பார்த்தா ஹீரோயின் ஓடி வரத பார்த்துட்டான். அவளை பார்த்ததுமே இவன் இந்த பக்கம் வந்துட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தா இன்சோல் சொல்லி அவன் கத்திட்டு வரத பார்த்துட்டா. இதே தானே ஆக்சுவலி வந்துட்டு பாஸ்ட்லயும் நடந்திருக்கும். இந்த மாதிரி பின்னாடி அவளை கார் ஃபாலோ பண்ணிட்டு வரும்போது ஹீரோ தானே ஆப்போசிட்ல ஓடி வந்திருப்பான். ஸோ அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இவன் வந்துட்டே இருக்கும்போது ரொம்ப தூரம் ஓடி வந்தால. இதுக்கப்புறம் பார்த்தா ஒரு கட்டத்துக்கு மேல அவளால முடியல, அப்படியே கண்ணெல்லாம் சொருகி போய் இதுக்கப்புறம் ஓடவே முடியாம அவ அப்படியே கீழே விழுந்துற. ஒரு பக்கம் இருந்து பார்த்தா அந்த கில்லரோட கார் வந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இன்சோல் கத்திக்கிட்டே ஹீரோ வந்துட்டு இருக்கான். இவளும் அதையெல்லாம் பார்த்துட்டு அப்போ இந்த வாட்டி நம்மளால நம்ம விதியை மாத்தவே முடியாதுல்ல, இதுதான் நமக்கான விதி போல, அதையே நம்ம ஏத்து போன்ற மாதிரி சொல்லிட்டு அவ அந்த ஆக்சிடென்ட்காக அப்படியே பயந்துட்டே கண்ணை மூடிட்டு இருக்க. கரெக்டா பார்த்தா அவளுக்கு பக்கத்துல ஒரு வண்டி வந்து நிக்குது. ஆனா அது அந்த கில்லரோட வண்டி கிடையாது, அதுக்கு பதிலா வேற ஒரு கார் வந்து நின்னுட்டு இருக்கு. ஆக்சுவலா அந்த பக்கம் வந்துட்டு 2 வழி இருந்திருக்கும் போல. சோ அதனால அந்த கில்லரோட வண்டி ஹீரோயின் கிட்ட வரதுக்கு முன்னாடியே நடுவுல வந்து இன்னொரு ஒரு கார் நிக்கவும் இப்போ அந்த கில்லரால பார்த்தா ஹீரோயினை கொலை பண்ண முடியாது, ஏன்னா அங்கதான் 2 ஆளுங்க இருக்காங்கல்ல. சோ இப்போ ஏதாச்சும் பண்ணா நம்ம தான் மாட்டிப்போன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் எதுவுமே தெரியாத மாதிரி அப்படியே வண்டி எடுத்துக்கிட்டு அங்க இருந்து போகும்போது அவன் பார்த்தா ஒரு நிமிஷம் நின்று ஹீரோவை பார்த்துட்டு போறான். ஆக்சுவலா போன வாட்டி அதாவது பாஸ்ட்ல ஹீரோயினுக்கு இதே மாதிரி நடந்தப்போ 2 பேருமே அதாவது ஹீரோவும் அந்த கில்லரும்
எல்லாரும் 2 பேருமே ஒரு நிமிஷம் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த வாட்டி பார்த்தா ஹீரோ அவன திரும்பி கூட பார்க்கல. அவனுக்கு வந்துட்டு தெரியவே இல்ல இவன் ஆக்சிடென்ட் பண்றதுக்காக தான் வந்திருக்கான் போலன்னு சொல்லிட்டு. அதனால அவன் ஹீரோயின பார்த்துட்டு நிக்க. ஆனா கில்லர் மட்டும் ஹீரோவை நோட் பண்ணிட்டு தான் அங்க இருந்து போறான். இப்ப ஹீரோயின் கீழ விழுந்து கிடக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் அந்த கார ஒருத்தர் ஓட்டிட்டு வந்தார் இல்லையா, அவங்க 2 பேரும் வந்துட்டு உனக்கு ஒன்னும் ஆகலன்ற மாதிரி அவகிட்ட கேட்டுட்டு இருக்க. இவ அப்பதான் பாக்குறா நல்ல வழியா தான் ஆக்சிடென்ட் எப்படியோ ஒரு வழியா தடுத்துட்டாங்க. சோ இந்த வாட்டி நான் ஃபேட்டை மாத்திட்டேன் போல, இப்போ நான் சேஃபா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ சந்தோஷமா ஹீரோ கிட்ட சொல்ல, அவ சொன்ன அடுத்த செகண்டே பார்த்தா அந்த வாட்ச்ல இருக்க டைம்லாம் ரீசெட் ஆகி இவ பார்த்தா இப்ப வேற ஒரு இடத்துல வந்து அதுவும் ஹிஸ்டாரிக்கல் ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு நின்னுட்டு இருக்கா. டைமும் பார்த்தா கரெக்டா 12 மணி. அதே நேரம் மறுபடியும் இப்ப இங்க பார்த்தா ஹீரோயின் வந்து டைம் டிராவல் பண்ணி போனதுனால இப்போ இங்க இருக்கிறது வந்து சின்ன வயசு, அதாவது 19 வயசுல இருக்க ஹீரோயின் தானே. சோ அவளுக்கு வந்துட்டு ஒண்ணுமே புரியல, நான் இப்போ எங்க இருக்கேன், எனக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி கேட்க. ஹீரோ அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி இருக்க. இவளும் அப்படியே அங்கேயே மயக்கம் போட்டு விழுந்துடுறா. இப்ப அப்படியே பிரசன்ட்ல இருக்க ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவளுக்கு என்ன நடந்துச்சுன்றதுலாம் ஒன்னும் புரியல. கடைசியா நம்ம சேஃப் ஆயிட்டோம். ஆனா இப்ப எப்படி நம்ம இங்க வந்து நின்னுட்டு இருக்கோம், அதுவும் நம்ம போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்க்கும்போது இந்த இடத்தெல்லாம் பார்க்கும்போது வித்தியாசமா இருக்கு, இது என்ன இடமா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ சுத்தி சுத்தி பாத்துட்டு இருக்க. பக்கத்துல இருக்க ஒரு பொண்ணு பார்த்துட்டு ஏன் நீ என்ன பண்ணிட்டு இருக்க, அங்க அரசரும் ராணியும் பேசிட்டு இருக்காங்க, மரியாதை இல்லாம நீ பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கே, அவங்க மட்டும் உன்னை பார்த்தாங்கன்னா அப்புறம் உனக்கு தண்டனை தான் கிடைக்கும், ஒழுங்கா அமைதியா குனிஞ்சு நில்லுன்ற மாதிரி சொல்லவும் இவ பாக்குறா எது அரசரா, என்னடா இடம் இது, என்னடா கோலம் இது, என்னடா ட்ரெஸ் இதுன்ற மாதிரி பார்த்தவ அப்புறம் தான் ஞாபகம் வருது, ஒருவேளை நம்ம டைம் டிராவல் பண்ணி ரொம்ப பின்தள்ளி ஜோசன் பீரியடுக்கே வந்துட்டோமான்ற மாதிரி சொல்லி யோசிச்சவ இது நடந்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு நோன்ற மாதிரி சவுண்டா கத்த. அந்த டைம்ல தான் கரெக்டா அங்க ராணியும் அரசரும் வந்துட்டு கிஸ் பண்ற மாதிரி போயிருப்பாங்க போல. இவன் நோன்னு சொல்லி கத்தவும் அவங்க ஸ்டாப் பண்ண. அப்புறமா தான் தெரியுது இது பார்த்தா ஜோசன் பீரியட்லாம் கிடையாது, ஆக்சுவலா அது வந்துட்டு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட். இவ இப்படி நோன்னு சொன்னதுனால அங்க சீன் தான் கட் ஆயிருச்சு இல்லையா, அதை பார்த்துட்டு வந்து அந்த டேரக்டர் கத்திட்டு இருக்காரு, யோ எவையா அது நோன்னு சொன்னது, யாருன்னு போய் பாருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஆளுங்களை அனுப்ப. அங்க வந்து ஒருத்த வந்துட்டு ஏமா என்னமா நீ நடிக்கிறதுக்கு வந்தா அதை மட்டும் பண்ண மாட்டியா, இப்ப எதுக்கு நீ நோன்னு சொல்லி கத்துன, நல்ல சீனு ரொம்ப சூப்பரா போயிட்டு இருந்துச்சு, இப்ப நீ கத்துனதுனால இந்த சீனே வேஸ்ட் ஆயிடுச்சு, இதை ஃபர்ஸ்ட்ல இருந்து தான் நாங்க எடுக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பேசிட்டு இருக்கும்போது தான் ஹீரோயின் வந்துட்டு அவர் கையில வந்து அந்த கிளாப் போர்டு இருக்கும்ல, சீனுக்குலாம் கிளாப் பண்ணி எடுப்பாங்களே, அதை பாக்குறா. அதுல பார்த்தா டேட் வந்துட்டு 2023ன்ற மாதிரி மென்ஷன் ஆயிருக்கு, அதாவது இயர் 2023ன்னு சொல்லி மென்ஷன் ஆயிருக்கு. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு உயிரே வருது. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே இது ஜோசன் பீரியட்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்திருப்பா, பட் இப்ப அது கிடையாது, நம்ம ஃபியூச்சர்ல தான் இருக்கும்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவளுக்கு உயிரே வருது. அதை நினைச்சு பார்த்து இவ கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா ஒருத்த வந்து இந்த உனக்கு குளிரும்ல, இதை போத்திக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு கோட்டெல்லாம் போட்டு விடுறான். இவ பாக்குறா யாரு நீன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஊத்து பார்க்கும்போது தான் இவன் யாருன்றதே அவளுக்கு தெரிய வருது. ஆக்சுவலா இவன் வேற யாரும் கிடையாது. இந்த ஸ்டார்டிங் சீன்ல, அதாவது ஃபர்ஸ்ட் எபிசோட்ல வந்துட்டு ஹீரோயின் ஹீரோவோட கான்செப்ட்டுக்கு அந்த வீல் சேர்ல போகும்போது அப்போ ஒரு இன்டர்வியூ வந்து இவ அதை அட்டன் பண்றதுக்காக போயிருப்பாள். அங்க போய் பார்க்கும்போது கூட எங்களுக்கும் உங்களுக்கு வேலை கொடுக்கணும்னு ஆசை தான், ஆனா இங்க வேலை எல்லாமே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல தான், பட் உங்களால நடக்க முடியாதுன்றதுனால இந்த வேலையை உங்களுக்கு கொடுக்க முடியாது, சாரி மேடம்ன்ற மாதிரி ஒருத்தன் சொல்லியிருப்பானே, அவன் தான் போல இது. அதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவளுக்கு ஞாபகமே வருது. அப்போனா நான் இந்த கம்பெனில தான் இப்போ வேலை பார்க்குறேன்னா, அப்போ என்னோட ஃபேட் எல்லாமே மாறிடுச்சா, ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நான் வேலை பார்க்குறேன்னா என்னால் நடக்க முடியுமா, என் கால் எங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கீழே குனிஞ்சு பார்க்குறா. பார்த்தா அவளுக்கு கால் இருக்கு, அதுவும் நடக்க வர முடியுது, நின்றுட்டு இருக்கா. இப்போ குதிச்சு குதிச்சு பார்க்குறா, அவளுடைய காலில் வந்து எந்த அடியும் படலை. அவ்வளோதான் இவளுக்கு செம்ம குஷியா இருக்கு. அப்போதான் அந்த பக்கத்தில் இருக்க பையன் திட்டிட்டு இருக்கான், ஏன் நீ என்னடி பண்ணிட்டு இருக்க, இம்சோல் லூசு மாதிரி பண்ணிட்டு இருக்கா, இவங்களுக்கு நடிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்தே ஆளுங்களை எடுத்து நடிக்க வச்சாங்க. ஆனா நீ என்னடானா இப்படி கத்தி ஒரு சீனியே வேஸ்ட் பண்ணிட்ட, இதுக்கப்புறம் என்ன நடக்க போதோ, கண்டிப்பா இந்த விஷயம் மட்டும் பாஸ்க்கு தெரிஞ்சா உனக்கு தான் திட்டு விட போகுது, அது மட்டும் இல்லாம இவங்க வேற எப்படி உன்னை இந்த அளவுக்கு திட்டிட்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு கத்திட்டு இருக்கா. இவளுக்கு அதெல்லாம் பெருசா தெரியவே இல்லை. ஏன்னா இவளை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்மளுடைய ஃபேட்டையே மாத்திட்டோன்ற சந்தோஷத்துல இருக்கா. ஸோ அதெல்லாம் நினைச்சு அவ சந்தோஷப்பட்டு அழுதுட்டே இருக்கும்போது தான் கரெக்டா வந்துட்டு ஹீரோவோட ஞாபகமும் வருது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு தானே வர ஜனவரி 1ஆம் தேதி. ஸோ ஒரு வேளை அவனுக்கு எதுவும் ஆயிருக்குமோ, நம்மளுடைய ஃபேட்டை மாத்திட்டோம், ஆனா அவனுடைய ஃபேட்டை நம்ம மாத்திட்டோமா என்னன்றது தெரியாம அவனுடைய ஞாபகம் வருவோம். உடனே இப்ப தனியா வந்து போனை எடுத்துட்டு ஹீரோவோட பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்க்கலான்ற மாதிரி தான் போனை வச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோக்கு ஏதாச்சும் ஆயிருந்தா கண்டிப்பா அந்த நியூஸ் வந்து போன்ல வந்திருக்கும்ல. ஸோ அதனால இப்ப இவ எதுவும் அவனுக்கு ஆகிருக்க கூடாதுன்ற மாதிரி சொல்லி நினைச்சுக்கிட்டு ஹீரோவோட பேரை போட்டு சர்ச் பண்ணி பார்த்தா நல்ல வேலையா ஹீரோக்கு எதுவுமே ஆகல. அவனை பத்தின டெத் நியூஸ்லாம் இப்போ வரைக்கும் எதுவுமே வரல. ஸோ அதை பார்க்கும் போதே இப்ப அவன் வந்துட்டு சேஃபா தான் இருக்கான், அவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்றதை இவ புரிஞ்சுக்கிறா. நல்ல வேலை அவனுக்கு எதுவும் ஆகலன்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சந்தோஷப்பட்டுட்டு பார்க்கும்போது தான் அன்னைக்கு வந்துட்டு, அதாவது 2 பேரும் ஒரு கிஃப்ட் புதைச்சு வச்சுட்டு ஹீரோ கிட்ட இவ சொல்லிருப்பாள்ல, இது போல ஜனவரி 1 மிட் நைட் அன்னைக்கு 12 மணிக்கு நம்ம 2 பேரும் மீட் பண்ணலாம், அப்போ வந்து இந்த கிஃப்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே இவளுக்கு ஞாபகம் வருது. ஏன்னா இன்னைக்கு தானே அந்த டேட்டு. உடனே டைமை பார்க்குறா, மணி பார்த்தா 12:05. ஐயோ அவன் வந்திருந்தானா கண்டிப்பா நம்ம போய் இப்போ அவனை பார்த்தே ஆகணுமேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே வேகமா அங்கிருந்து கிளம்பி எப்படி இப்போ அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் வந்து சேர்றா. பட் அங்க வந்து பார்க்கும்போது ஹீரோ அங்க வரல. இவ்வளோ டைம் பார்க்குறா, மணி 12.
ஒருவேளை நம்ம தான் லேட்டா வந்துட்டுப்போம், அவன் நமக்கு முன்னாடியே வந்து அதை ஓபன் பண்ணி பாத்துடலாம்னு சொல்லிட்டு அந்த மரத்துக்கிட்ட போயிருந்தா. என்ன ஆகுறதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் அந்த மரத்துக்கிட்ட வந்து பாக்குறா. பார்த்தா அங்க வந்து பார்க்கும்போது அந்த மரத்தையே காணோம். மரத்தையே மொத்தமா ஆல்ரெடி வெட்டி எடுத்துட்டு இருக்காங்க போல. இவ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு நின்னவ, சரி ஓகே இதுவும் நல்லதுக்கு தான். அதை அவனும் பார்க்கல, நம்மளும் பார்க்க வேண்டாம். ஏன்னா நமக்கு தான் அதுக்குள்ள என்ன இருந்துச்சுன்றது தெரியும்ல. அது மட்டும் இல்லாம அவன் உயிரோட இருக்கணும்ன்றதுக்காக தானே அப்படி ஒண்ணு பண்ணது. இப்பதான் அவன் உயிரோட இருக்கான்ல, அதுவே எனக்கு போதுன்ற மாதிரி சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அட்லீஸ்ட் ஹீரோவோட வீடு இருக்கும் இல்லையா, அங்கேயாச்சும் போய் அவனை பார்க்க ட்ரை பண்ணலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவோட அபார்ட்மெண்ட் இருக்கும்ல, அதுக்கு வாசல்ல தான் வந்து நின்னுட்டு இருக்கா. அவளுக்கு வந்து இப்ப இருக்க சந்தோஷம் என்னன்னா, அவனுக்கு எதுவும் ஆகல, அவன் உயிரோட இருக்கான், அதுவே போதுன்ற சந்தோஷமே இவளுக்குள்ள இருக்கு. ஸோ அதனால அவனை போய் பார்க்கணும்னு சொல்லிலாம் ட்ரை பண்ணல. ஜஸ்ட் அந்த அபார்ட்மெண்ட்க்கு வெளியவே நின்னுட்டு, சஞ்சய் எனக்காக நீ இப்போ வரைக்கும் உயிரோட தான் இருக்கல்ல, எனக்கு அதுவே போதும், ரொம்ப சந்தோஷமா இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கண் கலங்கி அப்படியே நின்னுட்டு இருக்க வெளியே. கரெக்டா அந்த டைம்னு பார்த்து ஹீரோ அந்த பக்கமா தான் கார்ல கிராஸ் பண்ணி போறான். ஆனா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே இல்லை. இப்ப ஹீரோவும் பார்த்தா நேரா அவனுடைய வீட்டுக்குள்ள வரான். வந்து பார்க்கும்போது வெளியே வந்துட்டு சோஃபா மேலே ஒரு கோட் இருக்கு. அதை பார்த்துட்டு அப்படியே நேரா பாத்ரூம்குள்ள வந்து பார்த்தா யாரோ குளிச்சிட்டு இருக்க மாதிரி தெரியுது. இவன் நேரா உள்ள வந்தவ அந்த பாத் டப்லயே உட்காந்துட்டு, எப்போ வந்த, என்கிட்ட சொல்லாமலே நீ எப்போ வந்தேன்ற மாதிரி கேட்டுட்டு அப்படியே உள்ள கை விட்டு தூக்குறான். யாருன்னு பார்த்தா இன்யூக்கு. நான் கூட எங்கடா செகண்ட் ஹீரோயின் காடி போட்டீங்களோன்னு நினைச்சேன். ஆனா பார்த்தா இன்யூக் தான். அறிவு கெட்டவனே, என்கிட்ட சொல்லாம நீ பாட்டுக்கு எப்படிடா உள்ள வந்து குளிச்சிட்டு இருக்கலாம், என்ன நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி ஹீரோ திட்ட. டே மச்சான், உன்னோட வீட்ல இருந்து பார்க்கும்போது அப்படியே நைட் வியூ செம்ம அழகா இருக்குடா. அது மட்டும் இல்லாம உன்னுடைய பாத் டப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்க குளிச்சாதான்டா எனக்கு குளிச்ச மாதிரியே ஃபீல் ஆகுது. பேசாம நான் உனக்கு ரெண்ட் கூட கொடுக்குறேன், நானும் இங்கே உன் கூட ஸ்டே பண்ணிக்கிட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது சாவடிச்சிருவேன். இன்னும் உனக்கு ஒரு நிமிஷம் தான் டைம், ஒழுங்கு மாதிரிதான் இங்க இருந்து கிளம்பி போன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் வெளியே வரான். அப்பதான் பார்த்தா அவங்க வீட்டு லாக்க வந்து யாரும் ஓபன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க மாதிரி சவுண்ட் கேட்டுட்டே இருக்கு. ஏதோ பாஸ்வேர்ட் போட்டு தப்பு தப்புன்னு வர மாதிரி சவுண்ட் கேட்குது. ஹீரோவும் வந்துட்டு அங்க உள்ள இருந்து யார்டாதுன்னு சொல்லிட்டு கேமரா வழியா பார்க்கும்போது தான் ஃபேஸ் தெரியல, ஆனா இது ஒரு பொண்ணு போல. அவளுடைய ஜாக்கெட் போட்டு அப்படியே முகத்தெல்லாம் மறைச்சிட்டு நின்று பாஸ்வேர்டை போட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோ வந்துட்டு ஒரு ஐடல் இல்ல, இந்த பொண்ணு வந்துட்டு அவனுடைய ஃபேன் போல. அதனாலதான் அவனை பாக்குறதுக்காக இது போல லூசுத்தனமா ஏதோ பண்ணிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம இது வந்து இப்ப மட்டும் நடக்கிறது கிடையாது. ஆல்ரெடி இந்த பொண்ணு இதுக்கு முன்னாடி நிறைய வாட்டி ட்ரை பண்ணிருப்பா போல. ஸோ அதனால அப்ப வந்துட்டு அவன் பெருசா எடுத்துருக்க மாட்டான், ஏதோ சின்ன பொண்ணு தெரியாம பண்றான்னு சொல்லி விட்டுட்டு இருந்திருப்பான். ஆனா இதுக்கப்புறமும் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஹீரோவே டோர் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்காக ஓப்பன் பண்ணும்போது கரெக்டா செக்யூரிட்டி அந்த பக்கமா வருவோம். அந்த பொண்ணு அதை பார்த்ததுமே அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறா. அதை பார்த்துட்டு செக்யூரிட்டி உடனே ஹீரோ கிட்ட, சார் நீங்க எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் போய் அந்த பொண்ணை பிடிச்சிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு செக்யூரிட்டி வந்துட்டு அந்த பொண்ணை துரத்திக்கிட்டே போக இனியுக்கும் அப்பதான் வரான். என்னடா மச்சான், அந்த ஸ்டாக்கரா, வேற வேலையே இல்லையா அவங்களுக்குலாம், எப்ப பாரு இப்படி டார்ச்சர் பண்றதே வேலையா வச்சிருப்பாங்களான்ற மாதிரி சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்கும்போது தான் ஹீரோ வந்துட்டு, கரெக்ட் தான், இதுக்கப்புறமும் இப்படியே விட்டு வச்சா வேலைக்காகுது, பேசாம நான் போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்லிடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கூட யோசிக்கல, டேரக்டா போலீஸ்க்கே கால் பண்ணி இது போல நடக்குதுன்றத சொல்லி விட்டுட்டான். அதே சமயம் அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே தானே ஹீரோயின் நின்றுட்டு இருந்திருப்பா. அவ ரொம்ப நேரம் நின்றுட்டு இருந்ததுனால சரி இதுக்கப்புறமும் வெயிட் பண்ண வேணாம் நம்ம போவோம்னு சொல்லிட்டு போகும்போது தான் கரெக்டா அந்த ஸ்டாக்கர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ ஓடி வந்த வேகத்துல ஹீரோயின் மேல தெரியாதனமா இடிக்க அவ கையில வந்துட்டு ஹீரோவோட போட்டோ போட்டு ஒரு போர்டு ஒண்ணு வச்சிருந்திருப்பா. அதை வந்து கீழே விட்டு போயிடுறா. அதை இப்ப ஹீரோயின் எடுத்து பார்த்துட்டு, ஏன் இந்தாமா பொண்ணு உன் போர்டை விட்டு போறேன்ற மாதிரி கூப்பிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த பக்கம் வந்து செக்யூரிட்டி கார்டும் போலீஸும் பார்த்தா ஹீரோயினை பிடிச்சிடுறாங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு, அதாவது ஸ்டாக்கர் பொண்ணு இருக்கா இல்லையா, அவ போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸும் ஹீரோயின் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ்ஸும் ஒரே மாதிரியே இருக்கவும் அவங்க என்ன நினைச்சுக்கிறாங்க, இந்த பொண்ணு தான், அதாவது ஹீரோயின் தான் வந்துட்டு ஹீரோ வீட்டு காலிங் பெல் அடிச்சு அப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு ட்ரை பண்ணிருக்கா போல. அதனால இவ தான் அந்த ஸ்டாக்கர்னு சொல்லிட்டு இவளை கொத்தா கூட்டிட்டு வந்து இப்ப போலீஸ் ஸ்டேஷன்ல உட்கார வச்சிடுறாங்க. ஆனா அங்க ஹீரோயின் பார்த்தா ஹீரோவோட போர்டு வந்து அந்த பொண்ணு கீழே போட்டு போயிருப்பால, அதை பார்த்துட்டு ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கா. உன்னை நான் ரொம்ப நாள் கழிச்சு பாக்குற மாதிரி இருக்கு, ஆனா இப்ப கூட நீ அதே மாதிரி ரொம்ப அழகா இருக்கல்ல, எவ்வளவு அழகா இருக்க பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் அந்த போட்டோவை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. போலீஸ்கார் பாக்குறாரு, இது திருந்தாத போலன்ற மாதிரி. சரின்னு சொல்லிட்டு ஏமா அவனுடைய பேரு சொல்லுன்ற மாதிரி கேட்கும் போது இவ அப்பவும் அவர் பேசுறதே கண்டுக்கல, ஹீரோவோட போட்டோவே தான் பார்த்துட்டு இருக்கா. ஹலோ ஏமா அவனோட பேர் என்னன்னு கேட்டேன், உன் பேரை சொல்லுவியா மாட்டியான்ற மாதிரி சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு கத்திட்டு இருக்க. இவ அப்பவும் கண்டுக்கவே இல்லை. அவர் ஒரு கட்டத்துல காண்டாகி, உன்கிட்டதான் பேசிட்டு இருக்கேன், உன் பேரை சொல்லு, நீ எங்க வேலை பாக்குறேன்ற மாதிரி கொஞ்சம் கத்தி கேட்கும் தான். இவளுக்கு ஞாபகமே வருது, ஆமா இல்ல இருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு பேக் ஓபன் பண்ணி பாக்குறா. பார்த்தா பேக்ல வந்துட்டு அவ வேலை பாக்குற ப்ரொடக்ஷன் கம்பெனியோட ஐடி கார்டு அப்புறம் கார்டு எல்லாமே இருக்கு. உடனே அதெல்லாம் எடுத்து கொடுத்து, இந்தாங்க சார், இங்கதான் நான் வேலை பாக்குறேன், இது என்னோட எத்தனை நாள் கனவு தெரியுமா, எனக்கு சின்ன வயசுல இருந்தே டேரக்டர் ஆகணும்ன்றதுதான் ஆசை, ஆனா இப்ப பாருங்க நான் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனிலே வேலை பாக்குறேன், இதெல்லாம் நடக்குமான்னு சொல்லி நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருக்கேன். ஆனா இப்ப என்னன்னா இதெல்லாம் ஏதோ தூங்கி எழுந்து நடக்கிற கனவு மாதிரி இருக்கு, என்னுடைய கனவுல கண்ட வாழ்க்கையை தான் இப்ப நான் நிஜத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கேன், இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்லன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பைத்தியம் மாதிரி பேசிட்டே போக அவர் பார்த்துட்டு, இந்த பொண்ணு உண்மையாவே பைத்தியமா இல்ல பைத்தியம் மாதிரி நடிக்குதான்ற மாதிரி டென்ஷன் ஆனவரு, என்னம்மா வேணும்னே இப்படி நடிக்கிறியா, பெனால்ட்டி கட்டக்கூடாதுன்றதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா, அந்த பையன் மட்டும் உன் மேல கேஸ் கொடுத்தா அப்புறம் என்ன ஆகும் தெரியுமான்ற மாதிரி கேட்கும்போது, யார் சார் கேஸ் கொடுக்க போறாங்கன்ற மாதிரி கேட்கிறா. எது யாரா, நீ யாரோட வீட்டை போய் அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தியோ அந்த பையன் தான், அவன் எவ்வளவு பெரிய ஒரு ஐடல்,
சஞ்சயோட வீட்டை போய் நீ எதுக்கு அன்லாக் பண்ண ட்ரை பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது எது சஞ்சய்வான்னு சொல்லிட்டு இவ பயங்கரமா ஷாக் ஆகுறா. ஏன்னா இவளுக்கு தெரியாதுல என்ன நடந்துச்சுன்றது. அவங்க எதுக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்காங்கன்றது தெரியாம தானே இவ இங்க உட்கார்ந்துட்டு இருக்கா. ஸோ இப்போ சஞ்சயோட வீட்டு லாக்க யாரோ ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்கன்னு சொல்லி தெரிய வருவோம். இவ பார்த்தா பயங்கரமா கத்த ஆரம்பிச்சுட்டா. யார் சார் அது? சஞ்சயோட வீட்டு கதவை யார் அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணது? யாருன்னு என்கிட்ட சொல்லுங்க, நான் உங்களை பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு கத்திட்டு இருக்க. யாரா? அது நீதான்ற மாதிரி அவர் சொல்லவும், எது நானா? நான் கிடையாது சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவளுக்கு அப்பதான் புரியுது நம்ம மேல இடிச்சிட்டு போன பொண்ணு தான் போல, அதுக்கு பதிலாக தான் இவங்க நம்மள மாத்தி புடிச்சிட்டு வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு. அந்த நேரம்னு பார்த்து ஒருத்தர் வந்து இது போல ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணு மேல கேஸ் கொடுக்கல, ஜஸ்ட் வான் மட்டும் பண்ணி விட்டா போதும்னு சொல்லிட்டாங்கன்ற மாதிரி சொல்லவும், அதை கேட்டோன்னே இவ இன்னும் டென்ஷன் ஆயிடுறா. அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான் யாருன்னே தெரியல. அவங்க வந்து இவனை ஸ்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அது கூட தெரியாம இவன் மன்னிச்சு விட்டுருக்கான். இந்த அளவுக்கு நல்லவங்களா இருந்தா எப்படி இவனால பொழைக்க முடியும்? இதெல்லாம் சரியே வராது. அந்த பொண்ணு யாருன்னு கண்டுபிடிச்சு நீங்க உடனே அரெஸ்ட் பண்ணுங்க சார்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பயங்கரமா அங்க கொந்தளிச்சு கத்திட்டு இருக்கா. அந்த போலீஸ்காரெல்லாம் பாக்குறாரு இந்த பொண்ணு யாருன்ற மாதிரி சொல்லிட்டு. அதே நேரம் அங்க பார்த்தா ஹீரோவோட மேனேஜர்னு சொல்லிட்டு இன்னொரு புதுசா ஒரு பையனை காமிக்கிறாங்க. இவனோட பேரு பாத்தீங்கன்னா பார்க். இப்ப அவன் வந்து ஹீரோ கிட்ட தான் கால் பண்ணி சொல்லிட்டு இருக்கான், இது போல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த ஸ்டாக்கர் பொண்ணை பத்தின விஷயம் வந்து வெளியே தெரிய வந்துச்சுன்னா மீடியா எல்லாருமே ரொம்ப பரபரப்பா அதை பத்தி பேசுவாங்க. அதனால நான் வந்துட்டு அந்த பொண்ணை அரெஸ்ட்லாம் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் வார்னிங் மட்டும் கொடுத்து அனுப்ப சொல்லிட்டேன். போலீஸ் ஸ்டேஷன்ல எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணிட்டு நாங்க தான் வந்துட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோ கிட்ட பேசிட்டு வந்துட்டு இருக்கும் போதுதான் இங்க ஹீரோயின் வந்து பாய்த்த மாதிரி கத்திட்டு இருந்திருப்பாள். ஸோ போலீஸ்காரங்களே டார்ச்சர் தாங்க முடியாம ஏமா தாயை நீ வெளியே போன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை பிடிச்சிட்டு வந்து வெளியே தள்ள அப்பவும் விடாம அந்த பொண்ணுங்க அரெஸ்ட் பண்ணுங்கன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா. போலீஸ்காரெல்லாம் பார்த்து டென்ஷன் ஆகி அவளை பிடிச்சி தரத்தர நிறுத்து போய் வெளியே விடும்போது தான் இது அந்த பார்க் பார்த்துட்டு நின்றுட்டு இருக்கான். இவளை பார்க்கும்போது தான் அவனுக்கு ஞாபகம் வருது, இந்த பொண்ணு நம்ம எங்கேயோ பார்த்துருக்கோமே, இவ அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில வேலை பார்த்தவ தானே, அப்போ இவ தான் அந்த ஸ்டாக்கரான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க ஷாக்கிங்கா நின்றுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் வீட்டுல தான் காமிக்கிறாங்க. ஹீரோவும் இனியுக்கும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இனியுக்கு தான் கேட்கறான், டே உன்னை நம்ம சிஓ கிம் வந்துட்டு ஏதோ மூவில நடிக்க சொல்லி சொன்னாராமே, ஆனா நீ அதை நடிக்க மாட்டேங்கிற, மூவில நடிச்சா இன்னும் கொஞ்சம் ஃபேம் ஆகலாம்ல, அப்புறம் ஏன்டா வேணான்னு சொல்றேன்ற மாதிரி கேட்கும் போது எது அவர் சொன்ன மூவியா? அதெல்லாம் முதல்ல ஒரு மூவியாடா, அதோட ஸ்கிரிப்டை நீ படிச்சு பாத்தியா? படிச்சு பாரு, அப்புறம் உனக்கே புரியும். மூவியோட பேரு கூட ஏதோ ஹீரோவா, இப்படிலாம் யாருன்னா பேர் வைப்பாங்களா? அந்த ஸ்கிரிப்டை படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவே அந்த ஸ்கிரிப்டை எடுத்து கொடுக்குறான். இல்ல படிக்கலாம் டைம் இல்ல, நீ அந்த ஸ்கிரிப்டை சொல்லுன்ற மாதிரி இன்னும் கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு ஏதோ ஒரு மிலிட்ரியா, ஹீரோயின் வந்துட்டு ஏதோ ஒரு மர்மைடா. முதல்ல ஹீரோயினை வந்துட்டு ஒரு ஆத்தோரமா ஹீரோ பாக்குறானான்ற மாதிரி சொல்ல இன்னும் கேட்கறான். உடனே என்ன பார்த்த உடனே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டான்ற மாதிரி கேட்க, அதுதான் கிடையாது. உடனே அந்த ஊர் ஃபுல்லா சாம்பி பரவ ஆரம்பிச்சிருச்சான். அதனால அதுல இருந்து அந்த ஊர் மக்களை காப்பாற்றுறதுக்காக அந்த மிலிட்ரி ஆஃபீஸர் ஹீரோவும் மெர்மைடு ஹீரோயினும் சேர்ந்து அந்த ஊர் மக்களை காப்பாற்ற போராட போறாங்களான்ற மாதிரி சொல்ல இதை கேட்டோன்னே இன்னும் வந்துட்டு அப்போ என்னடா ஆக்ஷன் பிலிமா, சூப்பர்ல உனக்குலாம் ஆக்ஷன் சீன் மாசா இருக்குமே நடியான்ற மாதிரி கேட்க, அட பைத்தியமே அது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. அந்த ஹீரோ இருக்கான்ல மிலிட்ரி ஆஃபீஸர், அவன் முதல்ல ஒரு மனுஷனே கிடையாது, அவன் ஏதோ வேற்றுக்காக வாசில இருந்து வந்த ஏலியனான்ற மாதிரி சொல்ல இவனே டென்ஷன் ஆகிட்டு இருக்கான். இதெல்லாம் ஒரு கதையா? இதுல எப்படி நான் என்னாலலாம் நடிக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்க கொந்தளிச்சிட்டு இருக்க. அப்பதான் கரெக்டா பார்த்தா பார்க் மூச்சு வாங்க உள்ள ஓடி வரான். இவனை பார்த்துட்டு இனியுக்கும் எதுக்குடா இப்ப நீ இவ்வளவு மூச்சு வாங்க ஓடி வர, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்க, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த ஸ்டாக்கர் பொண்ணு வேற யாரும் கிடையாதுடா, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில இருந்து இந்த ஹீரோன்ற ஸ்கிரிப்டுக்கு ஒரு பொண்ணு கொடுத்தாலே அவதான் அது. எனக்கு என்னவோ நீ மூவில நடிக்க மாட்டேன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணல, அதனாலதான் வேணும்னே அந்த பொண்ணு இப்படி வந்திருக்கா போலன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ வந்து டென்ஷன் ஆயிடுறான். மூவில நடிக்க மாட்டேன்னு சொன்னா அதுக்காக அவங்க வந்து ஸ்டாக்கிங் எல்லாம் பண்ணுவாங்களா? என்னடா இது நல்ல கதையா இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ சொல்ல பார்க்கும், ஆமாண்டா எனக்கும் என்னமோ அப்படிதான் தோணுது, ஆனா அவங்க கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும், அந்த பொண்ணு கொஞ்சம் உஷாராதான்டா இருக்கா, போலீஸ் ஸ்டேஷன்லயே அந்த ஆட்டம் ஆடுறா, அப்ப அவகிட்டலாம் நம்ம மாட்டினா நம்ம நிலைமையை யோசிச்சு பாரு, எப்பயுமே நம்ம கொஞ்சம் சேஃப்டியா இருக்கிறது தான் நமக்கு நல்லதுன்ற மாதிரி சொல்ல ஹீரோவும் அதை கேட்டுட்டு அவ எவ்வளவு பெரிய ஆளாவனா இருக்கட்டும், நம்ம உண்டு நம்ம வேலை உண்டுன்னு நம்ம இருப்போம், அந்த பொண்ணு நம்ம கிட்ட ஏதாச்சும் பிரச்சனை பண்ணா அதுக்கப்புறமா அதை பாத்துக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு அவனும் பேசிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு தெரியல அந்த பொண்ணே ஹீரோயின் தான் சொல்லிட்டு. ஸோ இதோட இந்த டிராமாவோட 13th பார்ட் இங்க முடியுது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 14th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்துட்டு எப்படியோ ஒரு வழியாக கஷ்டப்பட்டு அவளுடைய ஃபேட்டை கொஞ்சம் மாற்றி இருந்திருப்பா. இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோயின் அவளுடைய ரூமுக்கு வந்து பார்க்கும்போது ரூமே பார்த்தா டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் அவள் ரூம் ஃபுல்லாக ஹீரோவோட ஃபோட்டோஸு போஸ்டர்ஸாக தானே இருக்கும். ஆனால் இப்போ பார்த்தா அது எதுவுமே காணும். ஏன்னா இப்போ தான் அவள் வந்துட்டு ஹீரோவோட ஃபேனே கிடையாது. பிகாஸ் அந்த ஆக்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா அவள் ஹாஸ்பிட்டலில் இருக்கும்போது தானே ஹீரோவோட அந்த இன்டர்வியூவில் அவன் பேசினதெல்லாம் கேட்டு இவ ஹீரோக்கே ஃபேன் ஆகியிருந்திருப்பா. ஆனால் இப்போ அந்த ஆக்சிடென்ட்டே நடக்கலைன்னா கண்டிப்பாக அந்த இன்டர்வியூவை இவ பார்த்துருக்க வாய்ப்பு இல்லை, கேட்டிருக்க வாய்ப்பு இல்லை. ஸோ அப்புறம் எப்படி இவ ஹீரோவோட ஃபேனாக இருந்திருப்பா? அதனால இப்போ அவள் ஹீரோவோட ஃபேன்லாம் கிடையவே கிடையாது. ஸோ அதெல்லாம் யோசிச்சுக்கிட்டே இருக்கா இப்போ தான்.
ஆமால, ஆக்சிடென்ட் நடந்திருந்தா தானே நான் உன்னோட ஃபேன் ஆகியிருப்பேன். அப்போ நான் இப்போ உன்னோட ஃபேன் இல்லையான்னு சொல்லிட்டு இவ ஹீரோவை பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அந்த வாட்ச் இருந்துச்சு இல்லையா, டைம் டிராவல் பண்ண யூஸ் பண்ணுவாள் ஹீரோவோட வாட்ச். அந்த ஞாபகம் இவளுக்கு வருது. உடனே பாக்கெட்லாம் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி பார்க்குறா. ரூம்ல எல்லா இடத்துலயும் தேடி பார்க்குறா. ஆனா அந்த வாட்சுமே இல்லை. ஏன்னா ஹீரோவோட ஃபேன் ஆனதுக்கு அப்புறம் தானே இவ அந்த வாட்சியை வாங்கியிருந்திருப்பா. பட் இப்போ ஹீரோவோட ஃபேனாவே இவ இல்லைன்னா அப்புறம் எப்படி அந்த வாட்ச் இவகிட்ட இருக்கும்? ஸோ அதுவும் இவளுக்கு இப்போ ஞாபகத்துக்கு வர அப்படியே போய் கொஞ்சம் டயர்டாக படுத்துவதான். என்னால் இதுக்கப்புறம் பாஸ்ட்டுக்கு போக முடியும்னு சொல்லி தோணலை. அது மட்டும் இல்லாமல் இதுக்கப்புறம் நான் பாஸ்ட்டுக்கு போக வேண்டிய வேலையும் இருக்காதுல்ல. ஏன்னா நான் தான் இப்போவே ஆல்ரெடி எல்லா ஃபேட்டையும் மாற்றிட்டேனே. ஸோ இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இவ கொஞ்சம் நிம்மதியாக தூங்க ஆரம்பிக்க அப்போ தான் கரெக்டாக பார்த்தா இவளுக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவுல இவளை யாரோ துரத்திக்கிட்டு வர மாதிரியும் பின்னாடி இவளை காப்பாற்றுறதுக்காக ஹீரோ வரும்போது யாரோ ஹீரோவை அட்டாக் பண்ணுற மாதிரியான ஒரு பயங்கரமான கனவு வர அவளை தான் அப்படியே அடிச்சு பிடிச்சி பதறி எழுந்துக்கிறா. பார்த்தா மூஞ்செல்லாம் யாரோ கோலம் கிறுக்கி வச்சிருக்காங்க. வேற யாரும் கிடையாது, அவளுடைய பாட்டி தான். பக்கத்தில் உட்காந்து இவளே சிரிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இவளும் அவங்கள பார்த்து உடனே கட்டி பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கா. ஏன்னா கனவு வந்துச்சுல, அது என்னவா இருக்குன்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்கா. அப்பதான் பாட்டி பார்த்தா இவளுக்கு பார்த்துட்டு நீ ரொம்ப கேவலமா இருக்கேன்ற மாதிரி சொல்றாங்க. இவளும் பார்த்துட்டு ஏன் எனக்கு என்ன குறைச்சல்ன்ற மாதிரி கண்ணாடியை பார்க்குறா. பார்த்தா பாட்டி தான் முகம் ஃபுல்லா லிப்ஸ்டிக் வச்சு வரைஞ்சி வச்சிருக்காங்களே. அதெல்லாம் பார்த்துட்டு அப்போ கூட எனக்கு என்ன, நான் எப்பயுமே அழகாக தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டி கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்து ஆஃபீஸ் போகணும் இல்லையா. ஸோ அதுக்காக வேலைக்கெல்லாம் கிளம்பி வந்துட்டு அவளுடைய ஷூ ரேக்கை ஓப்பன் பண்ணுறா. பார்த்தா ரேக்கு ஃபுல்லாக அப்படியே ஹீல்ஸு ஷூஸ்ன்னு சொல்லி பல வகையாக இருக்குது. அதையெல்லாம் பார்க்கும் போதே இவளுக்கு செம்ம சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அதாவது பாஸ்டில் இருக்கும் போது இவளால் நடக்க முடியாது, இவளுக்கு ப்ராப்பராக ஒரு வேலை இல்லை, ரொம்ப பயங்கரமான டிப்ரெஷன்லலாம் இருந்திருப்பாள். ஆனால் இப்போ பார்த்தா அவளுக்கு ஆசைப்பட்ட எல்லாமே இருக்குது, அவளுக்கு பிடிச்ச வேலை, அவளால் இப்போ நடக்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஷூஸ் எல்லாம் வேறு இருக்கே. ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இவ ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் போட்டுட்டு அங்கேருந்து கிளம்பலான்னு சொல்லி பார்க்கும்போது தான் பாட்டி பார்த்துட்டு ஏ என்ன நீ நடக்கிறன்ற மாதிரி கேட்குறாங்க. இவளுக்கு ஒரு நிமிஷம் ஷாக்கிங்காக இருக்குது. பாட்டி அப்போனா உனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா? நான் இத்தனை வருஷமா வீல் சேரில் இருந்தது உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது ஆக்சுவலாக பாட்டி தான் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் மென்டலாக டிஸ்டர்ப் ஆகியிருக்காங்க போல். அதனால அவங்க உடனே இல்லை இல்லை நீ தான் இப்போ நடக்கிறல, வா வா என் கூட வந்து விளையாடுன்ற மாதிரி கூப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்புறமா இவளுக்கு ஒரு மாதிரியான ஷாக்கிங்காகவே இருக்குது. அதை பார்த்துட்டு உடனே ஹீரோயினோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து அம்மா அவன் உன் கூட விளையாடிட்டு இருந்தா அப்புறம் அவளை வேலையை வீடியோ தூக்கிடுவாங்க, நீ வா நம்ம உள்ள போலான்ற மாதிரி சொல்லிட்டு பாட்டியை அனுப்பி வச்சுட்டு நீ வேலைக்கு கிளம்பி போடின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட சொல்லும்போது தான் ஹீரோயின் என்ன நினைச்சான்னு தெரியல. உடனே அவங்க அம்மா கிட்ட கேட்குறா, அம்மா அன்னைக்கு என்ன ஒருத்தன் கடத்திட்டு போனான்ல, அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன ஆச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான் இல்லையா அவனை பத்தி தான் கேட்குறா. அவங்க அம்மாவும் இதை கேட்ட உடனே நீ எதுக்கடி இப்போ இதை பத்தி கேட்குற, ரொம்ப வருஷம் ஆச்சுல அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்கும்போது அதாம்மா ரொம்ப வருஷம் ஆச்சுல எனக்கு ஞாபகமே இல்லை, கொஞ்சம் சொல்றியான்ற மாதிரி கேட்கும்போது அதுக்கப்புறம் அவனை என்ன பண்ண முடியும், அவனை போலீஸ் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்க, அதெல்லாம் நீ ஏன் இப்ப கேட்டுட்டு இருக்க, அது நடந்து ஒரு 14 வருஷம் ஆயிடுச்சுல, இத்தனை வருஷத்துல நீ அதை பத்தி ஒரு தடவை கூட பேசினதே கிடையாது, ஆனா இப்ப எதுக்கடி அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்க இவளும் ஒன்றும் இல்லாமான்ற மாதிரி சொல்லிட்டு எதையோ கொஞ்சம் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்பதான் அவங்க அம்மாவும் சரி சரி வீடு, அதெல்லாம் நடந்து 14 வருஷம் ஆயிடுச்சு, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்ல இவ அப்பதான் யோசிக்கிறா, எது 14 வருஷமா 15 வருஷம் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்க அம்மா பார்த்தா நீ இப்படி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தா உனக்கு தான் வேலைக்கு டைம் ஆகும், இந்த கார் சாவியை புடி கிளம்பி வேலைக்கு போன்ற மாதிரி சொல்லிட்டு கார் சாவியை கொடுக்க அவ்வளவுதான் இவ பாக்குறா, எது எனக்கு கார் இருக்கா, உண்மையாவாமா சொல்றன்ற மாதிரி கேட்க அடி லூசு டெய்லியுமே நீ கார்ல தானே போவ அப்புறம் என்னன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. இவளுக்கு அப்பதான் புரியுது பாஸ்ட்ல நிறைய விஷயங்கள் மாறினதுனால இப்ப பிரசன்ட்லயும் நிறைய விஷயங்கள் மாறி இருக்கு போலன்னு சொல்லிட்டு உடனே செம்ம குஷியா அடுத்து வந்து கார்ல தான் உட்கார்றா. பார்க்கும் போதே செம்ம ஹாப்பியா இருக்கு. அப்படியே பயங்கரமா கத்திக்கிட்டு ஐயோ நம்ம இத்தனை வருஷம் கார் ஓட்டினதே கிடையாது, நமக்கு ஓட்ட தெரியுமான்ற மாதிரி சொல்லிட்டு ஓட்டுறா. ஆனா சூப்பராகவே ஓட்டுறா. இப்போ அடுத்து வந்து அவன் நினைச்ச மாதிரி அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனியில் தானே இப்போ வேலை பார்த்துட்டு இருக்கா, அந்த இடத்துக்கு தான் வந்து சேர்றா. அதை பார்க்கும் போதே இவளுக்கு செம்ம ஹாப்பியா இருக்கு. ஏன்னா போன வாட்டி இன்டர்வியூ வந்தப்ப இவளுக்கு கால் நடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த வேலையில இல்லைன்னு சொல்லி அனுப்பியிருப்பாங்கல்ல, ஆனா இப்போ அவளால நடக்க முடியுது, அதே கம்பெனியில் அவள் வேலை செய்யறா. அதெல்லாம் பார்க்கும் போதே உள்ளுக்குள்ள ஒரு மாதிரி சந்தோஷம் வரும்ல. ஸோ அந்த ஹாப்பியோடய வந்து வேலை செய்ய உட்கார்றா. ஜாலியாக அவளை வளைச்சு வளைச்சு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கும்போது தான் கரெக்டாக ஒருத்தர் வந்து உன்னை பாஸ் கூப்பிடுறாங்கன்ற மாதிரி கூப்பிடுவோம். இவளும் அடுத்து வந்து பாஸை பார்க்கறதுக்கான தான் வரா. அங்கே வந்தால் இவளை பிடிச்சவங்க பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா நேற்றுக்கு தான் வந்துட்டு இவ ஹீரோவோட அப்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே நின்னதுனால இவளை ஸ்டாக்கர்ன்னு சொல்லி தப்பா நினச்சிக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிட்டு போயிருந்திருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த விஷயம் பார்த்தா பாஸ்க்கு தெரிய வந்துருச்சு போல, அதனால தான் கூப்பிட்டு திட்டிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க கம்பெனில இருந்து தானே ஹீரோக்கு வந்துட்டு அந்த ஹீரோன்ற மூவியோட ஒரு ஸ்கிரிப்டையே கொடுத்துருப்பாங்க. அதில் வேற அவன் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான்ல, அதனால இவங்க இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தான் இவளை பிடிச்சி திட்டிட்டு இருக்காங்க. எல்லாம் உன்னால தான், அந்த ஸ்கிரிப்டை நம்ம கம்பெனில இருந்து தான் கொடுத்துருக்கோன்னு உனக்கே நல்லா தெரியும். ஆனால் இப்போ நீ பண்ண காரியத்தினால அவன் அந்த ஸ்கிரிப்டில் நடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், இப்போ நம்ம என்ன பண்ணுறதுன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் சொல்லி புரிய வைக்கிறா. பாஸ் உண்மையாகவே அது நான் கிடையாது, அங்கே நான் வெளியே தான் நின்றுட்டு இருந்தேன், அவங்க வேற ஏதோ ஒரு பொண்ணுக்கு பதிலாக என்னை தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க, மற்றபடி நான் ஸ்டாக்கிங்லாம் பண்ணவே கிடையாது, அந்த மாதிரி பொண்ணு நான் இல்லைன்ற மாதிரி சொல்ல
அப்படியான்ற மாரி அவங்களும் கேட்குறாங்க. ஆமா பாஸ். நான் உண்மைய தான் சொல்றேன். என்ன நம்புங்கன்ற மாரி சொல்ல, சரி உன்ன நான் நம்புறேன். ஆனா இப்ப நமக்கு வேற வழியே இல்லையே. அவன் எவ்ளோ பெரிய ஐடல் தெரியுமா? அவன் எப்படியாச்சு நம்ம புரொடக்ஷன் கம்பெனில இருந்து ஒரு மூவிய பண்ணியே ஆகணும். அதுதான் நம்ம கம்பெனிக்கும் நல்லது. ஸோ அதனால நான் உனக்கும் அவனுக்கும் ஒரு அப்பாயின்ட்மென்ட்ட ஏற்பாடு பண்றேன். நீ போயிட்டு அவன் கிட்ட சாரி கேட்டு, அவன எப்படியாச்சும் நம்ம கம்பெனியோட மூவில நீ நடிக்க வச்சுருன்ற மாரி சொல்ல, இவ கேட்டோனே ஷாக்கிங் ஆயி நின்னுட்டு இருக்கா. ஏன்னா இப்ப வரைக்கும் அவ ஹீரோவ பார்க்கவே இல்ல இங்க வந்ததுல இருந்து. இப்ப போயிட்டு நம்ம அவன பார்க்கணுமா? அதுவும் நேரடியா அவன பார்த்து பேசணுமான்ற மாரி சொல்லிட்டு இவ ஷாக்கிங்ல நின்னுட்டு இருக்கா. பாஸ் பார்த்தா முடிவே பண்ணிட்டாங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ யோசனைலாம் பண்ணிட்டு இருக்க இங்க டைம் இல்ல. அவன் கிட்ட போய் சாரி கேட்டு நீ தான் அவன எப்படியாச்சும் கன்வின்ஸ் பண்ணி இந்த மூவில நடிக்க வைக்கணும். அது உன்னோட பொறுப்புன்ற மாரி சொல்லிருவோம். இவளால என்ன பண்ண முடியும்? குடுத்த வேலைய பண்ணி தானே ஆகணும். ஸோ அதனால அடுத்ததே வந்து ஹீரோவ பார்க்கறதுக்காண்டி தான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவ மட்டும் தனியாலாம் வரல. அவ கூட கம்பெனில இருந்து 2 பேர் வந்திருக்காங்க போல. ஸோ இவ உட்காந்துட்டே இருக்கும்போது கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு நர்வஸா தான் உட்காந்துட்டு இருக்கா. ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு அவன பார்க்குற மாரியான ஃபீலிங் இருக்கும்ல. ஸோ அதனால அவ கொஞ்சம் பதட்டமாவே உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்ட்டா ஹீரோவும் பார்த்தா கதவு தொறந்துட்டு உள்ள வரான். அவன பார்த்ததுமே இவளுக்கு ஒரு நிமிஷம் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டு அவன் கிட்ட வந்தவ, "சஞ்சய் நீ எப்படி இருக்கேன்ற மாரி கேட்கும்போது, ஹீரோ என்னடான்னா இவள பார்த்துட்டு நீங்க யாருன்ற மாரி கேட்டுடுறான். அவ்வளோதான். இவளுக்கு ஒரு நிமிஷம் இதயமே நின்னுருது. அப்புறமா தான் தெரியுது. ஆக்சுவலா இது எல்லாமே கனவு. ஜஸ்ட் அவளுடைய இமேஜினேஷன் தான் போல. ஏன்னா அங்க வந்தது பார்த்தா ஹீரோ கிடையாது. ஹீரோயினோட பாஸ் இருப்பாங்க இல்லையா? அவங்க தான். இவ இப்படி அழுகுறத பார்த்துட்டு, "ஏம்மா நீ இப்ப இப்படி அழுகுற? சாரி கேட்க சொன்னதுக்கு அழுகுறேன்ற மாரி பாஸ் கேட்க, இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இல்ல பாஸ், கண்ணுல கொஞ்சம் தூசி விழுந்துருச்சு. அதனால நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன்ற மாரி சொல்லிட்டு இவ வெளியே வர, கரெக்டா அந்த நேரம்னு பார்த்தா ஃப்ரெண்ட் இருப்பா இல்லையா ஜோ, அவகிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. என்னன்னு சொல்லி இவளும் அட்டன் பண்ணி கேட்கும்போது, "அடியே யாருக்கு நான் கால் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னே வருது. தயவு செஞ்சு நீயாச்சும் வந்து தொலை. இல்லைன்னா சீக்கிரமா அது வெளியே வந்துரும் போலன்ற மாரி சொல்ல, ஹீரோயினுக்கு புரியல. என்ன வெளியே வந்துரும்டின்ற மாரி கேட்க, "வந்து தொலைடி. இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டைம் இல்ல. சீக்கிரமா அது மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா நான் என்ன பண்றதுன்ற மாரி கேட்க, இவ அப்பவும் நின்னு எக்ஸ்பிளனேஷன் கேட்டுட்டு இருக்கா. யாரு வெளியே வர போறான்ற மாரி. ஜோலாம் ஒரு கட்டத்துல காண்டாயிட்டா, "அடியே நான் பிரெக்னெண்டா இருக்கேன்டி. பனிக்கூட உடைஞ்சு தண்ணியா வெளியே வந்துட்டு இருக்கு. என் குழந்தை மட்டும் வெளியே வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நான் என்ன பண்றதுன்ற மாரி சொல்லிட்டு இவ பயங்கரமா ஒரு கத்து கத்தவும், ஹீரோயின் பார்த்தா செம்ம ஷாக்கிங் ஆயிட்டு இருக்கா. ஏன்னா அவ கத்துறத விட அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லி சொன்னா இல்லையா, அது இவளுக்கு பயங்கர ஷாக்கிங். அது மட்டும் இல்லாம இப்ப இவ வந்திருக்கிறது வேற ஹீரோவை பார்த்து அவன் கிட்ட சாரி கேட்க. இந்த நேரம் பார்த்து இவ வேற கால் பண்ணி அர்ஜென்ட்டா வான்னு சொல்லி சொல்றாளா. ஹீரோயினுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இப்ப நம்ம உள்ள போய் அவங்க கிட்ட பேசி சாரி கேக்குறதா, இல்ல இங்க போய் ஃப்ரெண்டோட உயிரை காப்பாத்துறதான்னு சொல்லிட்டு இவ 2 பக்கமும் தலாடிட்டே நின்னுட்டு இருந்தவ. ஜோ கரெக்டா வழியிலேயே ஒரு கத்து கத்தவும் அந்த கத்துல பயந்து, "இருடி நான் வந்துட்டு தான் இருக்கேன்ற மாரி சொல்லிட்டு அவகிட்ட பேசிக்கிட்டே வெளியே வர. அப்பதான் பார்த்தா அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே ஹீரோவும் அப்பதான் வந்து இறங்கியிருப்பான் போல. அவன் வந்து இறங்குனதுமே ஒரு ஃபவுண்டைன் பக்கத்துல நின்று அவனுடைய ஷூலேஸ் கலண்டிருக்குன்னு சொல்லி கட்டிட்டு இருக்கும்போது, ஹீரோயின் பார்த்தா அவசர அவசரமா ஃபோன்ல பேசிட்டே வந்துட்டு இருந்திருப்பா இல்லையா. ஸோ அந்த டைம்னு பார்த்து எதிரில் ஒருத்தர் வந்து ஏதோ பொருள் எல்லாம் தள்ளிக்கிட்டு வரவும், இவ வந்துட்டு ஜோ ஃபோன்ல கத்திருப்பால, "இப்போ நீ வந்து தொலைறியா இல்லையாடின்ற மாரி சொல்லிட்டு அந்த பதட்டத்துல அந்த எதிரில் வந்தவரை பார்க்காம அதுல இருந்து தப்பிக்கணுன்றதுக்காக அப்படியே சைடு வாங்கி கொஞ்சம் பின்தள்ளி வர, அந்த டைம்ல தானே பார்த்து ஹீரோ நின்று ஷூலேஸ் கட்டிட்டு இருந்திருப்பான். ஸோ ஹீரோயின் என்ன பண்ணிடுறா, தெரியாதனமா வந்து ஹீரோ மேல ஒரு இடி இடிக்கவும், அவ்வளவுதான் தலைவன் பார்த்தா அப்படியே பறந்து வந்து அந்த ஃபவுண்டைன்ல இருக்க தண்ணிக்குள்ளேயே விழறான். அவ்வளவுதான் அவனுக்கு பேரசிங்கமா போச்சு. ஹீரோயின் வந்துட்டு அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா ஹீரோவோட மேனேஜர் இருப்பான் இல்லையா அந்த பையன் பார்க்கு, அவன் பார்த்துட்டு, "ஹலோ ஹலோ இருங்க இருங்க, நீங்க பாட்டுக்கு ஒருத்தர் இடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட பேசும்போது அவளுக்கு எங்க பேசுறதுனே தெரியல. ஏன்னா போன்ல வேற ஜோ ஒரு பக்கம் கத்திட்டு இருக்கா, இங்க இவன் வேற நின்னுட்டு என்ன நீங்க பாட்டுக்கு தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கவும், ஹீரோயின் உடனே என்ன பண்றதுன்னு தெரியாம, "இருங்க இருங்க, நான் தெரியாம பண்ணிட்டேன் தான், அதை நான் பார்க்கல. உங்களுக்கு ஏதாச்சும் தேவைன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க, எதுவாக இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். இப்போ எனக்கு ரொம்ப அர்ஜென்ட்ன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுடைய கார்டை கொடுத்துட்டு அவ பாட்டுக்கு அங்க டாக்ஸில ஏறி போயிடுறா. ஆனா இங்க ஹீரோவை பார்க்கணுமே, பாவம் புள்ள தண்ணிக்குள்ள இருந்து அப்படியே தொப்ப கட்டியா நனைஞ்சிக்கிட்டு நிக்க, கரெக்டா பார்க் வந்துட்டு, "ஏன் அந்த பொண்ணுக்கு எவ்வளவு திமிரு பாத்தியா? அது மட்டும் இல்லாம அந்த தள்ளி விட்டு போன பொண்ணு வேற யாரும் கிடையாது, அந்த ஸ்டாக்கர் பொண்ணு இருக்கால அவதான். அவளுடைய ஃபேஸை பார்த்ததுமே நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் போயிட்டு ஏன் தள்ளி விட்டீங்கன்னு கேட்டா, எதுவாக இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம்னு சொல்லி கார்டு கொடுத்துட்டு போயிட்டா. அது மட்டும் இல்லாம எதுவும் காம்பன்சேஷன் வேணாலும் கொடுக்குறாளான்ற மாதிரி சொல்லவும், ஹீரோ கேட்ட உடனே, எது காம்பன்சேஷன் கொடுக்குறாளா? அப்ப என் ட்ரெஸ்ஸுக்குலாம் அவ எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். அது மட்டும் இல்ல என்னோட அண்டர்வேர் முதற்கொண்டு எல்லாத்துக்கும் சேர்த்து அவகிட்ட இருந்து காசு வாங்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சும்மா ஜோக் சொல்ல, பார்க் அது கேட்டுட்டு எது அண்டர்வேருக்கும் சேர்த்தாடான்ற மாதிரி சொல்லிட்டு ஷாக்கிங்ல நின்னுட்டு இருக்கான். அந்த டைம்ல பார்த்தா அந்த பக்கம் நிறைய பாட்டிங்கெல்லாம் வர வராங்க. அவங்களாம் வந்துட்டு ஹீரோவோட ஃபேன்ஸ் போல. ஸோ அவங்களாம் உடனே ஹீரோவை பார்த்துட்டு, "ஏய் இது ஐடல் சஞ்சய் தானேன்ற மாதிரி சொல்லிட்டு அவனை ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிக்க, தலைமை பார்த்தா இவ்வளோ நேரம் தண்ணிக்குள்ள விழுந்து எழுந்ததுல கான்ல நின்றுட்டு இருந்திருப்பான்ல. ஆனா ஃபேன்ஸை பார்த்ததுமே அவங்க ஃபோட்டோலாம் எடுப்பாங்கன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு போஸ் எல்லாம் கொடுத்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஜோவை தான் காமிக்கிறாங்க. அவ வழியில ஹீரோயினோட முடியை பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஆட்டிட்டு இருக்கா. ஹீரோயினால வலி தாங்க முடியல. அவ ஒரு பக்கம் குழந்தை வரப்போகுதுன்ற வழியில கத்த, இந்த பக்கம் ஹீரோயின் அவன் முடியை பிடிச்சிட்டு இருக்க வழியில பயங்கரமா கத்திட்டு இருக்கா. அப்பதான் அந்த வழியிலையும் கேட்குறா, "சரி எங்கடி உன் ஹஸ்பண்டை காணோம்? அவன் எங்கடி வரவே இல்லைன்ற மாதிரி சொல்ல, அவன் அப்படிதாண்டி நாசமா போனவன், வந்தே தொலைய மாட்டான்ற மாதிரி சொல்லிட்டு இவ பயங்கரமா கத்திட்டு இருக்கா.
செவண்டி அந்த நாசமா போனவன் அவனை கூப்பிடு நான் உண்டுல நாக்குறேன்ற மாதிரி சொல்ல அந்த நாசமா போனவன் வேற யாரும் கிடையாது உன் நொன்னதான்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோயினுக்கு இதை கேட்ட உடனே பயங்கர ஷாக்கிங்கா இருக்கு. எது அவனா அவனையாடி நீ கல்யாணம் பண்ணன்ற மாதிரி கேட்டு இவன் இங்க ஷாக் ஆகிட்டு இருக்கும் போதே கரெக்டா அண்ணங்காரனும் பார்த்தா உள்ள வரான். வந்தவன் நேரா ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு செல்லும் நான் வந்துட்டேன் உனக்கு ஒண்ணும் ஆகலன்ற மாதிரி சொல்ல இவ அப்பவும் அவனை விடுற மாதிரி இல்ல எல்லாம் உன்னாலதான்டான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் முடிவும் புடிச்சு இந்த பக்கம் ஆட்டிட்டு இருக்கா. 2 பேரும் வழியில கத்திட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல ஹீரோயின் வேற டே அப்ப எல்லாத்துக்கும் காரணம் நீ தானாடான்ற மாதிரி சொல்லிட்டு அண்ணனோட முடிவு புடிச்சுக்கிட்டு இவளும் ஒரு பக்கம் ஆட்டாட்டுன்னு ஆட்ட அவன் பாவம் பயங்கரமா வழியில கத்திட்டு இருக்கான். அப்பதான் பார்த்தா அங்க வந்துட்டு ஹீரோயினோட அம்மா கூட இன்னொரு குட்டி பொண்ணும் வந்திருக்கா. அவ ஹீரோயினை பார்த்ததுமே ஓடி வந்துட்டு அத்தைன்னு சொல்லி ஹக் பண்ணிக்கா. ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. எது அத்தையா யாருமா இந்த குட்டி பாப்பான்ற மாதிரி கேட்கும்போது என்னடி இப்படி கேட்குற அவன் தான் அண்ணனோட முதல் பொண்ணுன்ற மாதிரி சொல்லுவோம். அவ்வளவுதான் இவளுக்கு ஒரு நிமிஷம் தலையே சுத்துது. அப்போ ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தையே இருக்கான்ற மாதிரி ஷாக்கிங்ல நின்றுட்டு இருக்கா. ஆக்சுவலா என்ன விஷயம்னா ஆல்ரெடி ஃப்ரெண்டு ஜோக்கும் ஹீரோயினோட அண்ணனுக்கும் கல்யாணம் ஆகி ஒரு குழந்தை இருக்கு போல. அந்த குழந்தை தான் பார்த்தா இந்த குட்டி பொண்ணு. ஸோ இப்போ வரப்போறது பார்த்தா 2வது குழந்தை தான். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அப்படியே தலை சுத்திக்கிட்டு ஹாஸ்பிட்டல விட்டே வெளியே வர கரெக்டா பார்த்தா அவளுடைய மேனேஜர் இருப்பான் இல்லையா அவன் கிட்ட இருந்து கால் வருது. நீ என்னடி பண்ணி வச்சிருக்க உன்னை பாஸ் வந்துட்டு எதுக்காக அங்க கூட்டிட்டு போனாங்க ஐடல் சஞ்சய் கிட்ட போயிட்டு சாரி கேட்டு அவனை எப்படியாச்சும் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ண வைக்கிறதுக்கு தானே. ஆனா நீ அங்க போகாம பாதிலே எங்கேயோ போயிட்டியாமே கால் பண்ணாலும் எடுக்கலையா என்னதான் நடக்க போகுது பாஸ் உமால கொல்ல வரையில இருக்காங்க நீ மட்டும் ஆபீஸ் பக்கம் வந்தனா உனக்கு மறுகையாதான்ற மாதிரி சொல்ல இவளுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. சரி ரொம்ப டென்ஷன் ஆகாத பாஸ் கோவமா இருக்காங்கல்ல எதுவா இருந்தாலும் நான் நேர்ல வந்து பேசிக்கிறேன் ஏன்னா இங்க ஒரு எமர்ஜென்சி என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பிரெக்னன்சி பெயின் வந்துருச்சு அதனாலதான் யாருமே இல்லன்றதுக்காக நான் அவசரமா கிளம்பி வந்துட்டேன்ற மாதிரி சொல்லவும் அவனும் அதை கேட்ட உடனே ஓ அதனாலதான் போயிட்டியா சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைல்ல எல்லாரும் சேஃப் தானேன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். இவளும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீ பாஸ் கிட்ட சொல்லி நான் எதுவா இருந்தாலும் நேர்ல வந்து பேசிக்கிறேன் பேசாம நான் வேணா ஒண்ணு பண்ணவா நானே போயிட்டு தனியா அந்த ஐடியில மீட் பண்ணி அவன் கிட்ட பேசிட்டு வந்துட்டுமா அதாவது ஹீரோவை பத்தி தான் கேட்டுட்டு இருக்கா. இது கேட்டதுமே மேனேஜர் வந்துட்டு இல்ல வேண்டாம் அது எல்லாத்தையும் பாஸே பார்த்துப்பாங்க நீ ஃப்ரீயா விடுன்ற மாதிரி சொல்லிட்டு அவனே சொல்லிடுறான். அதுக்கப்புறம் இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல ஏன்னா இப்ப இவ பண்ணது தப்பு தானே. ஸோ என்ன பண்றதுன்ற மாதிரி தான் இவ இங்க யோசிச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. அந்த நேரம் தான் பார்த்தா இவளுக்கு வந்துட்டு ஒரே மெசேஜா வந்திருக்கு. அதாவது ஹீரோ சொல்லியிருப்பான்ல பார்க்கு கிட்ட இது போல என்னோட அண்டர்வேர் முத கொண்டு எல்லாத்துக்கும் அவகிட்ட சேர்த்து காம்பன்சேஷனை வாங்குடான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவன் என்ன பண்ணிருக்கா ஹீரோட ட்ரெஸ் எல்லாத்தையும் போட்டோ எடுத்து காம்பன்சேஷனா இவ்வளவு அமௌண்ட் வருதுன்ற மாதிரி மெசேஜ் அனுப்பி விட்டுருக்கான் போல அவ கார்டு கொடுத்துட்டு வந்த நம்பருக்கு. அதை பார்த்த உடனே இவ ஷாக் ஆகிட்டு யாருடா இவனுங்க அண்டர்வேர் முத கொண்டு அனுப்பி வச்சிருக்காருங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு கால் பண்றான். அந்த டைம்ல பார்த்து ஹீரோ தான் அங்க வண்டிக்குள்ள இருந்திருப்பான் பார்க் இருந்திருக்க மாட்டான். ஸோ அதனால ஹீரோ அந்த காலை பார்த்துட்டு அட்டன் பண்ணலாம்னு சொல்லி போறதுக்குள்ளயுமே கால் வந்து கட் ஆயிடுச்சு. ஆனா அதுக்குள்ள இவ பார்த்தா மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. இது போல நான் உங்க பாஸை தள்ளி விட்டது தப்பு தான் அதுக்கு நான் முதல்ல சாரி கேட்டுக்கிறேன் ஏன்னா நான் அதை தெரிஞ்சே பண்ணல ஏதோ ஒரு அவசரத்துல தெரியாம தான் பண்ணிட்டேன். ஆனாலும் அதுக்காக நீங்க காம்பன்சேட் பண்றேன்னு நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக இப்படி ட்ரெஸ்ஸுக்குலாம் காசு கேட்கறது ஓவரா தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு ட்ரெஸ் என்ன இவ்வளோ காஸ்ட்லியாவா இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கொஞ்சம் ரொம்ப திமிரா மெசேஜ் அனுப்ப ஆக்சுவலா ஹீரோ அந்த மெசேஜை பார்த்துட்டு இல்ல நான் சும்மா தான் கேட்டேன் நீங்க காம்பன்சேட்லாம் ஒன்றும் பண்ண தேவையில்ல விட்டுருங்கன்ற மாதிரி சொல்லிட்டு தான் மெசேஜ் பண்ண வந்திருப்பான். ஆனா அது தெரியாம ஹீரோயின் அந்த பக்கம் இருந்து கொஞ்சம் திமிருத்தனமா மெசேஜ் அனுப்பவும் பையன் பார்த்தா டென்ஷன் ஆயிட்டான். யார் இவ இவ்வளோ திமிரா பேசுறாளே இதெல்லாம் விடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தா அதெல்லாம் எனக்கு தெரியாது நீங்க காம்பன்சேட் கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சொல்லிட்டு மெசேஜ் பண்ண வரும்போது அதுக்குள்ள ஹீரோயின் பார்த்தா அங்க இருந்து மெசேஜ் அனுப்பிட்டு இருக்கா. என்னடா இது ஒரே அநியாய கொள்ளையா இருக்கு ஒரு அண்டர்வேர் போய் நீங்க $400 கொடுத்து போடுவீங்களோ அந்த அளவுக்கு நீங்க என்ன அவ்வளோ பெரிய ஆளான்ற மாதிரி கேட்டு இவ பாட்டுக்கு அனுப்பிட்டே இருக்கும். அவ்வளவுதான் பையன் பார்த்தா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டான். இவன் என்ன நம்ப மாட்டேங்கிறான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க கொந்தளிச்சிட்டு இருக்க. ஹீரோயினும் பார்த்தா நீங்க அனுப்புற காசுலாம் பார்க்கும்போது எனக்கு ஏதோ நீங்க ஸ்கேம் பண்ற மாதிரி இருக்கு அதனால நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன் நான் தள்ளி விடும்போது நீங்க இந்த ட்ரெஸ்ஸை தான் போட்டுட்டு இருந்தீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையா ஒரு போட்டோ எடுத்து அனுப்புங்க அந்த ட்ரெஸ்ஸை நீங்க போட்டுட்டு இருந்த மாதிரியான போட்டோஸ் ஏதாச்சும் அனுப்புங்க அப்பதான் நான் நம்புவேன் இல்லைன்னா என் கிட்ட இருந்து சல்லி பைசா கூட உங்களால வாங்க முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ரொம்ப திமிரா மெசேஜ் அனுப்புவோம். இவன் டென்ஷன் ஆகி அவன் போட்டுட்டு இருந்த ட்ரெஸ் எல்லாம் நினைஞ்சிருக்கும் இல்லையா ஸோ அது எல்லாத்தையுமே அங்கதான் வச்சிருப்பான் போல தனித்தனியா எடுத்து போட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்பிட்டு இருக்கான். அதை போட்டோ எடுத்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டா பார்க் உள்ள வந்திருப்பான். இவன் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்ன பண்றீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அப்புறம் தான் ஹீரோக்கே தோணுது ஆமா இல்ல அந்த பொண்ணு தான் ஏதோ லூசு மாதிரி கேட்கறானா நம்மளும் ஏன் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கணும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவே லைட்டா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகி உட்காந்துட்டான். அப்பதான் பார்க்குமே பார்த்தா ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்க தண்ணியில விழுந்தீங்கல்ல அதுக்குள்ள அது எங்க இருந்து எவன் போட்டோ பிடிச்சானே தெரியல சோஷியல் மீடியா ஃபுல்லா பரப்பி விட்டுடான்ற மாதிரி சொல்ல ஹீரோ அதை பார்த்துட்டு இவனுங்க என்னடா நம்மளை விட இவ்வளவு ஃபாஸ்டா வேலை பாக்குறாங்களேன்னு சொல்லிட்டு என்னை தள்ளி விட்டால ஒரு பொண்ணு அந்த பொண்ணு மேல நீ கேச போடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு இப்ப வரைக்கும் தெரியாது அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு தள்ளி விட்டுட்டு ஹீரோயின் போகும்போது கூட 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் இவளும் பார்த்தா இவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி நம்ம தள்ளி விட்டதே ஹீரோ தான் தெரியாம சண்டை போட்டுட்டு இருந்திருப்பா. இங்க ஹீரோவும் இப்ப வந்துட்டு நம்மள தள்ளி விட்டு போனது ஹீரோயின் தான்றது தெரியாம அவன் மேல கேஸ் போடுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதே நேரம் இங்கே ஹீரோயின் பார்த்தா அவங்க கிட்ட இருந்து இன்னும் மெசேஜ் வராததுனால பாத்தியா போட்டோ கேட்ட உடனே நம்ம எங்க உஷாராயிட்டோம்னு சொல்லிட்டு அவன் போட்டோவே அனுப்பல. அப்பனா உண்மையாவே அவன் ஸ்கேமர் தான் போல.
யாருக்கிட்ட நம்மளெல்லாம் யாராச்சும் ஏமாத்த முடியுமான்ற மாதிரி சொல்லிட்டு இவ அவளே பெருமையா பேசிட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அண்ணனுக்கு வந்து குழந்தையும் பிறந்துருச்சு போல. ஸோ இப்போ ஹீரோயினும் அண்ணனும் சேர்ந்து அந்த பிறந்த குழந்தைய பாக்குறதுக்காக தான் வந்திருக்காங்க. அப்பதான் பார்த்தா அங்க சைட்ல வந்துட்டு வீல் சேர்ல ஒரு பொண்ணு போறதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு வந்துட்டு அப்படியே லைட்டா கொஞ்சம் அவளுடைய பாஸ்ட்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கும்போது அந்த வீல் சேர் கிராஸ் பண்ணி போனதுமே பார்த்தா அங்க வந்துட்டு சின்னதா ஒரு பேனர் இருக்கு. அதுல பார்த்தா ஹீரோ வந்துட்டு இந்த ஹாஸ்பிட்டலுக்காக டொனேஷன் கொடுத்துருக்கான் போல. ஸோ அதனால அந்த போஸ்டர்ல அது இருக்கவும் அதை பார்த்துட்டு அண்ணங்காரன் பார்த்தா பாத்தியா இவன் இப்ப எவ்வளவு பெரிய ஐடியலா இருக்கான்னு பாத்தியா, நீ மட்டும் அன்னைக்கு அவனுடைய ப்ரொபோசலை ரிஜெக்ட் பண்ணாம இருந்திருந்தீனா இந்நேரத்துக்கு என் குழந்தைங்களுக்கு அங்கிள் அவங்களுக்குலாம் இவன் சோறு ஊட்டிட்டு இருந்திருப்பான். ஆனா இப்போ பாரு ஒரு பெரிய ஐடல் ஆயிட்டான், என்ன பண்றது, இதுக்கப்புறம் என் குழந்தைங்களுக்கு இவன் அங்கிளாக கொடுத்து வைக்கலையேன்ற மாதிரி சொல்ல ஹீரோயினுக்கு அப்பதான் வந்துட்டு அன்னைக்கு அவங்களுடைய அம்மா வந்துட்டு ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது இவ ஹீரோ கிட்ட சொல்லிருப்பால எனக்கு வந்து உன் மேல எந்த ஃபீலிங்ஸும் இல்ல, ஸோ இதுக்கப்புறம் நீ என்ன பார்க்கவே வர வேணான்னு சொல்லிட்டு அந்த விஷயம்லாம் ஞாபகம் வந்துட்டு இருக்கு. அதெல்லாம் நினைச்சு பார்த்து இவ கொஞ்சம் இங்க ஃபீல் பண்ணிட்டு தான் நின்றுட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் இப்ப ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வீட்டுக்கு வந்துட்டு அவனுடைய வாட்ச் எல்லாம் கலட்டி அந்த வாட்ச் ஸ்டாக்ல வச்சிட்டு இருக்கும் போதுதான் அதுக்குள்ள பார்த்தா கடைசியா வந்துட்டு சின்னதா ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கு. அந்த பாக்ஸ்ல வந்துட்டு ஏதோ ஒரு கிளாக் தான் இருக்கு போல. ஸோ அதை பார்த்துட்டு ஹீரோ என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான். அப்படியே இங்க ஹீரோயினும் பார்த்தா வேலையெல்லாம் முடிச்சுட்டு நடந்து வந்துட்டு இருக்கும் போதுதான் அங்க ஒரு பெரிய வால்ல பார்த்தா ஹீரோவோட போஸ்டர்லாம் ஒட்டிருக்கு. ஏன்னா அவன் தான் ஒரு பெரிய ஐடல்ல, ஸோ எப்படியா இருந்தாலும் ஆட்லாம் நடிப்பான். அப்போ அவனுடைய போட்டோஸ்லாம் அங்கங்க இருக்கும்ல. அதை பார்த்துட்டு இவன் என்னன்னு தெரியல ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டே இருக்கா. ஏன்னா இவளுக்கும் வந்துட்டு பாஸ்ட்ல ஹீரோவை பிடிக்கும். எங்க நமக்கு அந்த ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஹீரோ கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டு தானே இவனுடைய ப்ரொபோசலே ரிஜெக்ட் பண்ணிட்டு வந்திருப்பா. அதனால இப்போ நான் அப்படி பண்ணது அப்போ தப்பு தான், ஆனா எனக்கு இப்போ வேற வழி தெரியல, ஆனா எனக்கு ஒன்று ரொம்ப பிடிக்குமேன்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் இப்போ இங்க ஃபீல் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்க. இங்க ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவனுடைய வீட்டுல வந்துட்டு ஒரு சின்னதா பாக்ஸ்ல வந்து ஒரு கிளாக் வச்சுட்டு இருந்து பார்த்துட்டு இருந்திருப்பான் இல்லையா. அதுக்கு பின்னாடி பார்த்தா இப்போ இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த காம்படிஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா போய் போட்டோ எடுத்திருப்பாங்களே அந்த போட்டோ இருக்கு. அதை பார்த்துட்டு தான் இங்க ஹீரோ ஃபீல் பண்ணி நின்றுட்டு இருக்கான். ஸோ அப்படி பார்த்தா இப்போ வரைக்கும் ஹீரோக்கு வந்துட்டு இன்னும் ஹீரோயினை தான் ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஸோ அதனால தான் அவன் போட்டோவை கூட இவன் இன்னுமே வச்சுட்டு இருந்திருக்கான். அப்படியே கட் பண்ணி இப்போ பார்த்தா அடுத்த நாள் காலையில ஹீரோயினோட வீட்டில தான் காமிக்கிறாங்க. அவ தூங்கி எழுந்து வரும்போது கரெக்டா நியூஸ்ல பார்த்தா இன்னைக்கு தான் இந்த இயரோட ஃபர்ஸ்ட் ஸ்னோ வரப்போகுதுன்ற மாதிரி நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இவளும் அதை கேட்டுட்டு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்னோவான்ற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் ஒரு ஃபோன் கால் வருது. யாருன்னு சொல்லி அட்டன் பண்ணி பேசினா வேற யாரும் கிடையாது, போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து தான். அதாவது ஹீரோ தான் வந்து பார்க் கிட்ட சொல்லியிருப்பான்ல என்ன தள்ளிவிட்டு போன மேல கேஸ் கொடுடான்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அவனும் கொடுத்துட்டான் போல. அதனால தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணிருக்காங்க. இவ அதை கேட்ட உடனே அடுத்து அங்கதான் வந்திருக்கா. என்ன சார் ஆச்சு, நான் தான் இப்ப எந்த தப்புமே பண்ணலையே, எதுக்கு கூப்பிட்டீங்கன்ற மாதிரி கேட்கும்போது எந்த தப்பும் பண்ணலையா, அன்னைக்கு என்னடானா அந்த ஐடலோட வீட்டுக்கு போய் நின்றுட்டு அவருடைய டோரை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிருக்க, ஆனா இன்னைக்கு என்னடானா அவரை பப்ளிக் பிளேஸ்ல தண்ணிக்குள்ள புடிச்சு தள்ளி விட்டுருக்க, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்திருக்கும், எந்த தைரியத்துல நீ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி அவரு கேட்க இவளுக்கு அப்பதான் புரியுது அப்ப நம்ம அன்னைக்கு தண்ணிக்குள்ள தள்ளி விட்டுட்டு வந்தது ஹீரோ தானான்னு சொல்லிட்டு. இவ உடனே அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அவளே மண்டை மேல அடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க. போலீஸ்கார் பார்த்துட்டு ரொம்ப நடிக்காதம்மா, அந்த பையன் ஏதோ ரொம்ப நல்லவனா இருக்கு, போய் ஜஸ்ட் அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்தா போதும்னு சொல்லிட்டான். ஏன்னா அவன் இப்ப கான்செர்ட் நடக்கிறதுனால அந்த பிஸில இருக்கான். ஸோ நீ ஒரு அப்பாலஜி லெட்டர் மட்டும் எழுதி கொடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்லவும் இவளுக்கு வந்துட்டு அது பெருசா தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவர் கான்செர்ட்னு சொன்னார் இல்லையா, அது ஞாபகம் வருது. என்ன சார் சொல்றீங்க, கான்செர்ட் இந்நேரத்துக்கு நடந்து முடிஞ்சிருக்கணுமே, அது இன்னுமா முடியலன்ற மாதிரி கேட்கும் போது ஆமா அது இந்த இயரோட ஸ்டார்டிங்ல நடக்க வேண்டியதுதான், ஆனா என்ன போஸ்ட்பாண்ட் ஆனதுனால லேட்டா நடக்க போகுதுன்ற மாதிரி சொல்லுவோம். இவளும் பாக்குறா போன்ல சர்ச் பண்ணி பார்த்தா கான்செர்ட் நடக்கவே இல்லை. இவளுக்கு அப்படியே தூக்கி வாரி போடுது. ஏன்னா அந்த கான்செர்ட் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தானே ஹீரோ வந்துட்டு அன்னைக்கு நைட்டு இறந்து போயிருப்பான். ஸோ இப்போ அந்த கான்செர்ட்டே அந்த டேட்ல நடக்கலன்னா இன்னைக்கு தான் நடக்க போகுதுன்னா அப்ப இதுக்கப்புறம் ஹீரோ இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால இவளுக்கு செம்ம ஷாக்கிங்கா இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியாம அந்த கான்செர்ட் நடக்கிற இடத்துக்கு தான் வரா. ஏன்னா இன்னைக்கு தான் அந்த கான்செர்ட் நடக்க போகுது போல. அதாவது ஸ்டார்டிங் சீன்ல ஒரு கான்செர்ட் நடந்திருக்கும்ல, அந்த கான்செர்ட் இப்ப பார்த்தா கொஞ்ச நாள் தள்ளி தான் நடக்குது. அதனால இவ என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கதான் வந்து நின்றுட்டு இருக்கா. ஏன்னா இப்ப போய் இவ ஹீரோவை பார்த்து மீட் பண்ணி பேசி ஆகணும். ஆனா இப்ப இவளால எப்படி உள்ள போக முடியும்? அப்பவாச்சும் பரவாயில்ல, ஃபேனா இருந்ததுனால முன்னாடியே கொஞ்சம் டிக்கெட்லாம் எடுத்து வச்சிருந்தா. இப்போ அந்த டிக்கெட் கூட இல்ல, டிக்கெட் இல்லாம உள்ள போக முடியுமான்னு சொல்லி அங்க போய் கேட்டா வாய்ப்பே இல்ல, டிக்கெட் இல்லைன்னா உள்ள விடவே மாட்டோன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அப்பதான் வந்துட்டு ஹீரோவோட மேனேஜர்னு சொல்லிட்டு அந்த பார்க் வந்து மெசேஜ் அனுப்பியிருப்பான் இல்லையா, ஸோ அது ஞாபகம் வரவும் அந்த நம்பரை யூஸ் பண்ணி அவனுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. நான் எப்படியாச்சும் சஞ்சய் வந்து பார்த்தே ஆகணும், ஏன்னா அன்னைக்கு நான் தனிக்குள்ள தள்ளி விட்டதே அவர் தான் சொல்லி எனக்கு இப்பதான் தெரிய வந்துச்சு. ஸோ நான் அவர்கிட்ட நேரடியா பார்த்து சாரி கேட்கணும், அதனால நான் அவரை மீட் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்கும்போது பார்க் வந்துட்டு ஐயோ தெய்வமே வேணவே வேண்டாம், நீங்க சாரியெல்லாம் கேட்கவே தேவையில்ல, உங்களுக்கும் அவருக்கும் நல்லது, நீங்க 2 பேரும் டிஸ்டன்ஸ்ல இருக்கிறது தான், ஸோ ஒண்ணுமே தேவையில்லன்ற மாதிரி சொல்ல ஐயோ ப்ளீஸ் நான் அவன்கிட்ட டிஸ்டன்ஸ்ல இருந்து கூட சாரி கேட்டுக்கிறேன், பட் நான் அவனை பார்த்தே ஆகணுன்ற மாதிரி சொல்ல முடியவே முடியாது, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க் பார்த்தா காலை கட் பண்ணி விட்டுறான். இவளுக்கு இங்க என்ன பண்றதுனே தெரியல, அப்படியே தவச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. ஆனா இங்க பார்க் பார்த்தா என்னதான் ஹீரோன் கிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணாலும் இப்போ அவன் வந்து ஹீரோ கிட்ட தான் சொல்லிட்டு இருக்கான். இது போல அந்த பொண்ணு இருக்கா இல்லையா ஸ்டாக்கர், அவ கால் பண்ணா அவங்க கிட்ட சாரி கேட்கணும்னு சொல்றா. என்ன பண்ணட்டும்ன்ற மாதிரி கேட்கும் போது ஹீரோ உடனே அவனுக்கு ஆக்சுவலி தெரியாதுல்ல அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு, ஸோ அவன் வந்துட்டு அந்த ஸ்டாக்கர் பொண்ணு தான் சொல்லி நினச்சிக்கிட்டு ஐயோ வேணாம்ப்பா
அவளாம் என்கிட்ட சாரி கேட்க தேவையில்ல, அவளை போய் ஆனா நீ மிரட்டி விடு, இதுக்கப்புறம் அவன் என்ன பார்க்கணும்னு சொல்லி ஏதாச்சும் ட்ரை பண்ணானா மறுபடியும் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருவோன்னு சொல்லி அவளை மிரட்டிங்க இருந்து அனுப்பி விடுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க் கிட்ட சொல்லுவோம். அவனும் சரி இந்த விஷயத்த அந்த பொண்ணு கிட்ட சொல்லிடுவோமேன்னு சொல்லிட்டு ஹீரோயினை பாக்குறதுக்காண்டி தான் வெளியே வரான். ஹீரோயின் யோசனையோட தான் வாங்கிக்கிறான். ஏன்னா ஹீரோயின் என்ன யோசிக்கிறான்னா கண்டிப்பா ஹீரோக்கு வந்துட்டு இப்ப நம்மள யாருன்னு தெரியாதனாலதான் அவன் வந்துட்டு பார்க்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்கான். பட் இதுவே நம்மளுடைய பேரு சொன்னா அவனுக்கு ஞாபகம் வர வாய்ப்பு இருக்கு. சோ அப்ப அவனே நம்மள வந்து பாப்பான்ற மாதிரி சொல்லி யோசிச்சுதான் இவ பார்த்தா பேரை சொல்லி கொடுங்கன்ற மாதிரி அந்த பொக்கேவை கொடுத்து அனுப்புறா. ஆனாலும் என்ன பண்ண முடியும், இப்ப ஹீரோ வேற பார்க்க முடியல, இவ வெளியவே நின்னுட்டு இருக்கா. உள்ள பார்த்தா கான்சர்ட்டும் ஸ்டார்ட் ஆகிருச்சு. ஹீரோ தான் பாட்டு பாடிட்டு இருக்கான். அந்த வாய்ஸ் வந்து இவளுக்கு வெளியே நல்லாவே கேக்குது. அதுவும் ஹீரோ என்ன பாட்டு பாடுறான்னா இவள ஃபர்ஸ்ட் டைம் மழையில பாத்திருப்பான் இல்லையா, அந்த சீனை தான் வந்துட்டு ஒரு பாட்டா மாத்தி இங்க பாடிட்டு இருக்கான் போல. சோ அதை இவ கேட்கும் போது இதே பாட்டை தான் ஹீரோ வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அந்த கான்சர்ட் நடக்கும் போதும் பாடிருப்பான். ஆனா அப்ப இவளுக்கு புரிஞ்சிருக்காது அவன் நம்மள நினைச்சுதான் இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. பட் இப்போ அந்த லிரிக்ஸ் எல்லாம் உத்து கவனிக்கும் போதுதான் இவளுக்கு வந்துட்டு கண்டிப்பா அவன் நம்மள நினைச்சுதான் இந்த பாட்டு பாடுறான்றதே புரிய வருது. அது மட்டும் இல்லாம லைட்டா கொஞ்சம் கண் கலங்கி ஃபீல் பண்ணிட்டு தான் நின்று கேட்டுட்டு இருக்கா. ஒரு வழியா இப்ப கான்சர்ட்லாம் நடந்து முடிய ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம அவசர அவசரமா அங்க இருந்து போகும்போதுதான் அந்த பனிமழை ஸ்னோ பெய்ய ஆரம்பிக்கும் இல்லையா, அதே மாதிரி பெய்யுது. அதெல்லாம் பார்க்கும்போதே இவளுக்கு லைட்டா கொஞ்சம் பயம் வர ஆரம்பிக்குது. ஏன்னா அப்ப அந்த கான்சர்ட்ல என்ன நடந்துச்சோ அதே தான் இப்ப நடந்துட்டு இருக்கு. என்னடா அதே மாதிரி இப்பவும் பனிமழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு இவ பதட்டமாக அந்த டைம்ல பார்த்து ஒருத்தன் கிராஸ் பண்ணி போகும்போது அவளை தட்டி விட்டு அவ கையில இருந்த போன் பார்த்தா கீழே விழுந்து உடஞ்சிருது. அதை பார்த்த உடனே அவளதான் இவளுக்கு லைட்டா இன்னும் கொஞ்சம் பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இதே மாதிரி தானே அப்பவும் வந்துட்டு அவ வீல் சேர்ல இருக்கும் போது போனை தள்ளி விட்டு பிரேக் ஆயிருக்கும். ஸோ அதெல்லாம் யோசிக்கும் போதே இவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. எல்லாமே நடந்துட்டு இருக்கு. ஒருவேளை அதே மாதிரி எதுவும் நடந்துருமா, சஞ்சய்க்கு எதுவும் ஆபத்து வந்துருமான்னு சொல்லிட்டு இவ யோசிச்சுட்டே இருக்கா. அப்பதான் இவளுக்கு வந்துட்டு இன்னொரு விஷயமும் ஞாபகம் வருது. அதாவது ஹீரோ இறந்ததுக்கு அப்புறமா இவ ஃபர்ஸ்ட் டைம் வந்து டைம் டிராவல் முடிஞ்சு வரும்போது இன்னும் சொல்லியிருப்பான்ல இது போல அவன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா பார்த்தது உன்னதான். ஸோ அப்போ உன்கிட்ட ஏதாச்சும் சொன்னானான்னு சொல்லிட்டு அதே அவளுக்கு ஞாபகத்துக்கு வரவும் ஆமாம்ல அவன் சாகிறதுக்கு முன்னாடி கடைசியா என்னதான் பார்த்தான், அதுவும் அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் பார்த்தான். ஸோ இப்போ மட்டும் அவன் அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்துட்டான்னா கண்டிப்பா அதே மாதிரி ஏதோ நடக்க போகுதுன்னு அர்த்தம். அதுவே அவன் அந்த பிரிட்ஜ் கிட்ட வரலன்னா கண்டிப்பா அவன் சேஃபா இருப்பான்றத நம்ம புரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றா, வேக வேகமா கிளம்பி அந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, அதாவது ஃபர்ஸ்ட் சீன்ல இவங்க மீட் பண்ணாங்களே இவளுடைய அந்த வீல் சேர் ப்ரோக் ஆகி நின்றுட்டு இருக்கும் போது ஹீரோ அங்க வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பானே அந்த இடத்துக்கு தான் இப்போ வந்து நின்றுட்டு இருக்கா. அதுவே இவளுக்கு செம்ம பயமா இருக்கு. அது மட்டும் இல்லாம மனசுக்குள்ள வேடிட்டே இருக்கா, ப்ளீஸ் ப்ளீஸ் சஞ்சய் இங்க வந்துடவே கூடாது, அவன் என்ன பார்க்கவே கூடாது, போன வாட்டி நடந்த மாதிரி எதுவுமே இந்த வாட்டி நடந்துடக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ இருக்க எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிக்கிட்டு இங்க நின்றுட்டு இருக்கா. இங்க ஹீரோவும் பார்த்தா கான்சர்ட்லாம் முடிச்சுட்டு டயர்டா ரூமுக்கு வரான். வந்து பார்க்கும்போது அங்கதான் வந்துட்டு இவ கொடுத்துட்டு போனா இல்லையா புக்கே, என்னோட பேரை சொல்லி கொடுங்கன்ற மாதிரி கார்டெல்லாம் கொடுத்துட்டு அது அங்கதான் இருக்கு. பட் ஹீரோக்கு முன்னாடி தான் இருக்கு. ஆனா அவன் அதை பார்த்தானா என்னன்றதெல்லாம் நமக்கு காமிக்கல. அதே நேரம் இங்க ஹீரோயின் பார்த்தா இன்னும் கூட பாவம், அந்த பனிமழையில ஹீரோ வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கேயே தான் நின்றுட்டு இருக்கா. ரொம்ப கஷ்டப்பட்டு வேண்டிக்கிட்டே நின்றுட்டு இருக்கும் போது தான் இவளுக்கு பார்த்தா ஏதோ ஒரு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நான் தான் பேசுறேன்ற மாதிரி ஒரு வாய்ஸ் கேட்குது. ஆனா அந்த வாய்ஸ் பார்த்தா அவளுடைய போன் ஸ்பீக்கருக்குள்ள இருந்து வரல, அதுக்கு பதிலாக பின்னாடி இருந்து யாரோ பேசுற மாதிரி இருக்கு. என்னடா வாய்ஸ் பின்னாடி இருந்து வருதேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ திரும்பி பார்த்தா நிக்கிறது வேற யாரும் கிடையாது, ஹீரோ தான். அவன் அந்த பொக்கையை பார்த்துட்டான் போல. ஸோ அதனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கானா என்னன்றதுலாம் தெரியல. இப்போ ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு பாத்துக்கிறாங்க இல்லையா. ஹீரோயின் காட்சி அவ டைம் டிராவல் பண்ணி போயிட்டு வந்ததுலாம் அதனால ஹீரோ பார்த்துருக்கான்ற ஞாபகம் இருக்கும். பட் ஹீரோவை பொறுத்த வரைக்கும் இவளை வந்துட்டு ஒரு 14 வருஷம் கேப் கழிச்சு பாக்குற மாதிரி தானே. ஸோ அவன் ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் பண்ணிட்டே நின்றுட்டு இருக்கான். இவளும் அவனை பார்த்துக்கிட்டே அப்படியே நிற்க. ஹீரோ தான் கேட்குறான் எப்படி இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுலன்ற மாதிரி சொல்ல இவளுக்கு அவ்வளவுதான் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அது மட்டும் இல்லாம இந்த சீன் தானே அவன் நடந்துடவே கூடாதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தா. ஏன்னா இங்க இவளை பார்த்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் ஹீரோ சூசைட் பண்ணி இறந்திருக்கான்றது இவளுக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால இப்போ ஒரு மாதிரி அவளும் அழுதுகிட்டே பார்க்க இப்ப ஹீரோவும் அவளை பார்த்துட்டு நீ என்னாச்சு உனக்கு ஒன்றும் இல்லைன்ற மாதிரி கேட்கும் போது இவ வந்துட்டு என்ன நினைச்சான்னு தெரியல. எப்பயுமே ஹீரோ தான் வந்துட்டு இவளுக்காண்டி கொடையை பிடிச்சிட்டு நிற்பான். ஆனா இப்ப இவ ஹீரோவை பார்த்ததுமே அவனுக்காக போயிட்டு கொடை பிடிக்கிறா. ஹீரோவும் அவளை பார்க்கும் போதே லைட்டா அவனுக்கு கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் வருது, கண்ணெல்லாம் கலங்குதுதான். பட் அவன் பெருசா எதுவுமே காட்டிக்கல. என்னாச்சு உன் கார் எதுவும் ப்ரோக் ஆயிடுச்சா, அதனால தான் நீங்க நின்றுட்டு இருக்கியான்ற மாதிரி கேட்கும் போது இல்ல அதனாலலாம் இல்ல, உன்னை பாக்குறதுக்காக தான் நான் இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லவும் இவனுக்கு உள்ளுக்குள்ள லைட்டா கொஞ்சம் சந்தோஷம் வருது. இருந்தாலும் கேட்கறான் என்ன பாக்குறதுக்காகவா, உனக்கு எப்படி தெரியும் நான் இங்க வருவேன்றது உனக்கு தெரியுமான்ற மாதிரி கேட்கும் போது தெரியும், அதனாலதான் நின்றுட்டு இருக்கேன்ற மாதிரி இவ சொல்ல ரெண்டு பேரும் அப்படியே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா ஹீரோயின் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறான்னா இல்ல நீங்க வந்துடவே கூடாதுன்னு சொல்லி தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா என்ன பண்றது நீங்க வந்துட்ட, உன்னை என்னால பார்க்காமலும் இருக்க முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு தான் அவன் மனசுக்குள்ள நினைச்சிட்டு இருக்கா. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட இவன் இந்த இடத்துக்கு வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தானே இவன் எல்லா கடவுள்கிட்டையும் வேண்டிட்டு இருந்திருப்பா. பட் அவளுக்கு நினைச்சதுக்கு ஆப்போசிட்டா ஹீரோ தான் அந்த இடத்துக்கு வந்துட்டானே. அவனை பார்த்ததுமே இவளால என்ன பண்ண முடியும், இப்ப ஏன்டா நீங்க வந்தேன்னா சொல்லி கேட்க முடியும். அதனாலதான் இப்படி ஒன்றும் இல்லை நீ வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஸோ அப்படியே ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக பார்க் இருக்கான் இல்லையா, அவன் வந்துட்டு வாங்க போகலாம் நமக்கு தான் வந்து கான்சர்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு பார்ட்டி இருக்குல்ல. ஸோ பார்ட்டிக்காக எல்லாருமே அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நம்ம
தான் போல கால் பண்ணி கூப்பிடுறாங்கன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோ உடனே சரி நீ போ நானும் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது இவ என்ன நினைச்சான்னு தெரியல பட்டுன்னு ஹீரோவோட கையை பிடிச்சிக்கிறா. ஏன்னா நல்லா தெரியும் இப்ப ஹீரோ மட்டும் அந்த பார்ட்டிக்கு தனியா அனுப்பி வச்சோம்னா அதுக்கப்புறம் இவனுடைய சூசைட் நியூஸ் தான் நமக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அதனால இவனை வந்து தனியா விட்டுறவே கூடாது. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம இவன் கூடவே இருந்து இந்த சூசைட் எப்படியாச்சும் நம்ம தடுத்துடணும்னு சொல்லிட்டு இவ இப்ப என்ன பண்றா ஹீரோவோட கையை பிடிச்சிட்டு இல்ல நீ இங்க இருந்து போகாத என் கூடவே இரு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நைட்டு ஃபுல்லா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே இருக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் இன்னைக்கு நைட் ஃபுல்லா ஒன்னா தான் டைம் ஸ்பெண்ட் பண்ண போறோம்ன்ற மாதிரி சொல்லுவோம். இதை கேட்டுட்டு ஹீரோ அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்கா பாத்துட்டு இருக்கான். ஏன்னா இப்பதான் வந்துட்டு ரெண்டு பேரும் பல வருஷம் கழிச்சு மீட் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போது இவ இப்படி சொல்றாளேன்னு சொல்லிட்டு இவ எதுக்காக இப்படி சொல்றான்னு தெரியாம ஹீரோ ஒரு மாதிரி ஷாக்கிங்கா அவளையே பாத்துட்டு இருக்க. இதோட இந்த டிராமாவோட 14th பார்ட் இங்க முடியுது. ஹாய் guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 15th பாடம் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோயின் ரெண்டு பேருமே ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த டைமில் பார்த்து ஹீரோயின் லூஸ் தரமாக ஹீரோவை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லவும் ஹீரோ அதை கேட்டுட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீனில் தான் ஸ்டார்ட் ஆகுது. அதாவது 2022 ஜூன் 6 அப்படின்ற மாதிரி ஒரு டேட்டில் தான் காமிக்கிறாங்க. அந்த டைமில் பார்த்தா ஹீரோயின் ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த பாஸ்ட்டுக்கு போனப்போ ஒரு மரத்துக்கடியில் ஒரு டைம் கேப்சூல்னு சொல்லிட்டு ஒரு கிஃப்ட் ஒன்று ஒழிச்சு வச்சிருப்பாங்க இல்லையா, புதைச்சி வச்சிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மரத்தை பார்த்தா கவர்மெண்ட்லேருந்து வந்து எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தெரிய வந்திருக்கும் போல. அதனால அந்த மரத்தை அவங்க கட் பண்ணி எடுக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த கேப்சூலை எடுத்துடணும்னு சொல்லிட்டு ஹீரோ பார்த்தா மாசா கார்ல வந்து அங்கே இறங்கிட்டு அவங்க கிட்ட எல்லாம் பெர்மிஷன் கேட்குறான். நீங்க மரத்தை வெட்டுறதுக்கு முன்னாடி அங்கே இருந்து எனக்கு ஒரே ஒரு பொருள் மட்டும் எடுக்கணும், அதை நான் எடுத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே பார்த்தா அந்த இடத்த தோண்டி அவங்க புதைச்சி வச்சிருந்த அந்த டைம் கேப்சூலை அங்கேருந்து எடுத்துடுறான். அதை எடுத்ததுக்கு அப்புறமா அடுத்து ஒரு 6 மாசம் கழிச்சு தான் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோயின் சொல்லியிருப்பால ஜனவரி 1 நைட் அன்னைக்கு நம்ம அந்த பிரிட்ஜ் கிட்ட மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அவ சொன்ன மாதிரியே ஹீரோ பார்த்தா கரெக்டாக அந்த டேட்ல அந்த டைம்ல அந்த பிரிட்ஜ் கிட்ட வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அதுவும் கையில் அந்த கேப்சூலை வச்சுட்டு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா அவ தான் சொல்லியிருப்பால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இதை ஓப்பன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லிட்டு. அதனால அவ அதை எடுத்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி அப்ப பார்க்கவே இல்லை போல. ரெண்டு பேரும் சேர்ந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு இவன் அந்த கேப்சூலை வச்சுக்கிட்டு அந்த பனி பொழியிற இடத்துல பாவம் அங்கே தான் அந்த குளிர்ல உட்காந்துட்டு இருக்கான். இவனும் ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி பார்க்கறான். ஆனா ஹீரோயின் அங்க வரவே இல்லை. இவன் எப்படியும் அவ வந்துருவான்னு சொல்லிட்டு அங்கேயே வெயிட் பண்ணிட்டு ரொம்ப நேரமா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோயின் அங்க வர மாதிரியே தெரியல. அப்பதான் ஹீரோக்கு வந்துட்டு அசிஸ்டன்ட் பார்க் இருக்கான் இல்லையா, அவன் கிட்ட இருந்து கால் வருது. ஹீரோவும் அட்டன் பண்ணிட்டு என்னன்னு சொல்லி கேட்கும்போது என்ன பாஸ் கையில ஏதோ முட்டை மாதிரி வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்களே, என்னது அது டைனோசர் முட்டையான்ற மாதிரி கேட்க ஹீரோ பாக்குறான். என்னடா எங்கேயாச்சும் பக்கத்துல என்ன பாத்துட்டு இருக்கியா, எங்க இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஏன் நீங்க வர உங்க பின்னாடி தான் மொத்த பிரஸும் இருப்பாங்கன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும்ல. நீங்க இது போல ஆங்கங் பிரிட்ஜ் கிட்ட ஏதோ ஒரு வித்தியாசமான முட்டையை வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ஆல்ரெடி பிரஸ் எல்லாம் போட்டோ எடுத்து அதெல்லாம் பப்ளிஷ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் நான் வந்திருக்கேன். தயவு செஞ்சு இதுக்கப்புறம் அங்க நிக்காதீங்க. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உங்களுக்கு தான் சிக்கலா போகும். வாங்க போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடுவோம். இவனும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பாக்குறான். பட் ஹீரோயின் தான் வரா மாதிரியே தெரியலையே. அதனால என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ பார்த்தா அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். ஏன்னா அவனுக்கு வேற வழி இல்லை. ஸோ இப்போ வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அவதான் இல்லைன்றதுனால இவனே அந்த கேப்சூலை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுக்குள்ளதான் பார்த்தா இவன் அந்த போன எபிசோட்ல வந்து ஒரு கிளாக்கை வச்சு பார்த்துட்டு இருந்திருப்பான் இல்லையா, பின்னாடி கூட அவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோ வந்திருக்குமே, அந்த கிளாக் இருக்கு. ஸோ அந்த கிளாக்கை தான் அதுக்குள்ள வச்சிருந்திருக்கா போல. அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்துட்டு ஒரு லெட்டரும் ஒன்று வச்சிருக்கா. அந்த லெட்டர்ல அவ என்ன எழுதியிருக்கான்னு சொல்லி பார்த்தா இது போல இப்போ இந்த லெட்டரை நீ படிக்கிறனாலே கண்டிப்பா அப்போ நீ உயிரோட தான் இருப்ப. ஸோ நீ உயிரோட இருக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சஞ்சய்ன்ற மாதிரி தான் எழுதியிருக்கா. அவ எதுக்காக அதை எழுதியிருக்கான்றது நமக்கு புரியும், அவளுக்கு புரியும். ஆனா ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல. இவ எதுக்கு இதை இப்படி எழுதியிருக்கான்னு சொல்லிட்டு புரியாம அவன் பாட்டுக்கு அதை அப்படியே விட்டுடுறான். இப்ப அப்படியே எந்த சீனை கட் பண்ணா பிரசன்ட்ல தான் காமிக்கிறாங்க. அதாவது லாஸ்ட் எபிசோட எண்ட்ல காமிச்சாங்க இல்லையா, அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. கான்சர்ட் முடிச்சுட்டு ஹீரோயின் போகும்போது அப்ப போன் கீழே விழுந்திருக்கும்ல, அதை பார்த்துட்டு என்னடா எல்லாமே நடந்த மாதிரியே நடக்குது, இதுக்கப்புறம் அப்ப அந்த பிரிட்ஜுக்கு வருவானான்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போகும்போது தான் அந்த கூட்டத்துல ஒரு ஆளா பார்த்தா அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான் இல்லையா, அவனை நமக்கு காமிக்கிறாங்க. அவன் ஹீரோயினை பார்த்துட்டானா என்னன்றதுலாம் தெரியல. பட் ஹீரோயின் அவனை நோட் பண்ணவே இல்லை. இப்ப ஹீரோயின் வந்துட்டு அந்த பிரிட்ஜுக்கு வெளியே நின்றுட்டு இருக்க. இங்க கான்சர்ட் உள்ள ஹீரோ தான் காமிக்கிறாங்க. அவன் கான்சர்ட் முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா அந்த பொக்கேவை பாக்குறான். அந்த பொக்கே மேல கார்டு இருக்கிறதையும் பாக்குறான். என்னது இதுன்னு சொல்லிட்டு அவன் சும்மா எதர்ச்சியா எடுத்து பார்க்கும்போது தான் அந்த கார்டுல அவளுடைய பேரு இன்சோல்னு எழுதியிருக்கிறத இவன் பாக்குறான். அதை பார்த்ததுக்கு அப்புறமே ஹீரோக்கு ஒரு நிமிஷம் அப்படியே கண்ணெல்லாம் கலங்குது. அப்பதான் வந்து பக்கத்துல பார்க் கிட்ட கேட்கிறான், பார்க் உன்கிட்ட ஒரு பொண்ணு பேசினாலே அதான் நீ கூட சொன்னியே ஸ்டாக்கர் பொண்ணுன்ட்டு, அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனில வேலை பார்க்குறவ, அவளுடைய பேரு இம்சோலா, அவளுடைய பேரு இம்சோலான்ற மாதிரி கேட்கும்போது அவனும் ஆமா அந்த பொண்ணு பேரு இன்சோலா, அவதான் இதை கொடுத்துட்டு போனா அவங்க கிட்ட கொடுக்க சொல்லின்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு புரிஞ்சு போச்சு. கண்டிப்பா அப்ப அது ஹீரோயின் தான் சொல்லிட்டு உடனே அவளை பார்க்கணுமேன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே தலை தெறிக்க வெளியே தான் ஓடி வரான். ஆனா அதுக்குள்ளதான் ஹீரோயின் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாலையா. ஸோ இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்படியே யோசிச்சுட்டே நிற்கும் போது இவனை வெளியே பார்க்கவும் ஃபேன்ஸ் எல்லாம் வந்து அங்க நிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் ஒரு பக்கம் வந்து அவனை ஃபுல்லா ரவுண்டு கட்டிக்கிட்டு போட்டோஸ்ன்ற மாதிரி எடுத்துட்டு இருக்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. இவனுக்கு ஞாபகம் ஃபுல்லா ஹீரோயின் மேலதான் இருக்கு. அப்பதான் யோசிச்சு பார்க்கும்போது ஹீரோயின் அந்த டைம் கேப்சூல புதைச்சு வச்சதுக்கு அப்புறமா சொல்லியிருப்பாள், என்னதான் இதுக்கப்புறம் நம்ம ரெண்டு பேராலையும் டச்ல இருக்க முடியலனாலும்
என்னைக்காச்சும் நம்ம மீட் பண்ணோம்னா கண்டிப்பா அது அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் சொல்லிட்டு. ஸோ அது ஞாபகத்துக்கு வருமோ உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம எப்படியோ அந்த ஃபேன்ஸ் கிட்ட இருந்தெல்லாம் எஸ்கேப் ஆகி அவளுடைய கார்டை கையில் வச்சுக்கிட்டு இப்போ அந்த பிரிட்ஜ் கிட்ட தான் வந்துட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறமா நடந்தது தான் அந்த பிரிட்ஜில் 2 பேரும் மீட் பண்ணி பேசினது, ஹீரோயின் நம்ம 2 பேரும் வந்துட்டு ஒன்னா நைட்டை டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம்னு சொல்லி சொன்னதெல்லாம் நடந்திருக்கு. இப்போ ஹீரோமா அப்படி சொன்னதை கேட்டுட்டு அப்படியே ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்க. ஹீரோயினுக்கு அதுக்கப்புறம் தான் புரியுது இப்போ நம்ம என்ன தலூசுத்தனமாக சொல்லி வச்சிருக்கோம்னு சொல்லிட்டு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதோ ஒரு அவசரத்தில் அவனை காப்பாற்றணுன்றதுக்காக தானே இப்படி சொல்லிட்டா. ஸோ அதை பின்வாங்கவும் முடியாம ப்ளீஸ் இன்னைக்கு ஃபுல்லாக நீ என் கூடிய இருன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு புரியல. ஆனால் இது கேட்டோடனே பார்க் வந்துட்டு ஹீரோயின் கிட்ட வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான். ஏன் நீ என்ன நினச்சிட்டு இருக்க, அவர் ஒரு ஐடல், பார்த்தோன்னே இப்படிதான் நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு கூப்பிடுவியா, இதெல்லாம் ரொம்ப ஓவராலேன்ற மாதிரி சொல்ல ஹீரோ உடனே டே பார்ட்டி எல்லாம் கேன்சல் பண்ணு, நான் வரலன்னு சொல்லிட்டு அங்கே போய் சொல்லிடு, நான் இங்கே தான் போறேன், நீ வாமா நம்ம போலான்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு நேரா ஏறி வந்து ஹீரோயினோட காருக்குள்ள உட்காந்துக்கிட்டான். இவளே ஒன்றும் புரியாம பார்த்துட்டு இருக்கா இவன் என்ன பண்றான்னு சொல்லிட்டு ஹீரோ வேற காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டு என்னம்மா நீ வரலையான்ற மாதிரி இவளை பார்த்து கேட்க இவளும் இல்ல வரேன்ற மாதிரி சொல்லிட்டு காருக்குள்ள ஏறி வந்து உட்காந்துக்குவோம். 2 பேரும் பார்த்தா அவ்வளவுதான் அங்கிருந்து சல்லுன்னு கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. பார்க்குக்கு ஒன்றும் புரியாம அப்படியே நின்றுட்டு இருக்கான். இப்போ எங்க பார்த்தா ஹீரோ தான் கார் டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். ஹீரோயின் என்ன பேசுறதுன்னு தெரியாம ரொம்ப நேரம் முழிச்சவ அவதான் ஸ்டார்ட் பண்றா. சரி நம்மளே பேச ஆரம்பிப்போன்ற மாதிரி. நீ எப்படி இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்கேன்ற மாதிரி கேட்குறான். இவ்வளோ உடனே நானும் நல்லா தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேரும் பேசிட்டு வரும்போது தான் இப்போ நம்ம எங்கே போயிட்டு இருக்கோன்ற மாதிரி இவ கேட்குறா. நீ தானே சொன்ன நம்ம 2 பேரும் இன்னைக்கு நைட்டு ஒன்றா இருக்கலாம்னு சொல்லிட்டு, அதனால தான் இன்னொரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போக போகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஹீரோ எங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா ஒரு பெரிய ஹோட்டலுக்கு தான். ஆக்சுவலாக அந்த ஹோட்டலில் பார்க்கும்போதே இவளுக்கு பயமாக இருக்குது. ஏன்னா இங்கேருந்து இவன் சூசைட் பண்ணி இருந்துக்கிட்டானா இவன் என்ன பண்ண முடியும். அதனால இல்லை நம்ம இங்கே இருக்க வேண்டாம், பேசாமல் வேற எங்கேயாச்சும் போகுமான்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் ஆல்ரெடி இங்கே எல்லாமே புக் பண்ணிட்டேன், அதுவும் இல்லாமல் நான் ஒரு ஐடல் இல்லை, ஸோ இந்நேரத்துக்கு வெளியெல்லாம் போனால் மக்கள் யாராச்சும் பார்த்துட்டா அது பெரிய பிரச்சனையாகும், அதனால இங்கே இருக்கிறது தான் சேஃப், எனக்கு எப்பயுமே இந்த இடம் தான் சேஃபாக ஃபீல் ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு உள்ளே போக இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் நான் அவசரப்பட்டு நம்ம நைட் ஒன்றா டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருப்பா. ஸோ அதை இவன் எதுவும் வேற மாதிரி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனுன்ற மாதிரி சொல்லிட்டு இவ சஞ்சய் நான் ஆக்சுவலி அப்போ சொன்னது நீ வேற விதமாக புரிஞ்சுக்கிட்டேன்னு நினைக்கிறேன், நான் சொன்னது நம்ம 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு மீட் பண்ணுறோமே, ஸோ ஒன்றா இன்னைக்கு ஃபுல்லாக பேசிகிட்டு இருக்கலான்ற மாதிரி தான் சொன்னேன், ஆனால் நீ அதை வேற மாதிரி நினச்சிக்கிட்ட போலியே, நான் அப்படி மீன் பண்ணி சொல்லலைன்ற மாதிரி இவ பாட்டுக்கு ஏதேதோ உளறிட்டு இருக்க. அவன் பார்க்குறான், ஏறு இப்போ நீ என்ன சொல்லிட்டு இருக்க, எனக்கு ஒன்றும் புரியலையே, நீ நைட்டு ஒன்றா இருக்கலாம்னு சொன்னேன், அதனால தான் நான் இங்கே ஒரு பாருக்கு கூட்டிகிட்டு வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லி பாரை காமிக்குவோம். இவளுக்கு அப்போ தான் புரியுது, ஓ பாருக்கா, நான் கூட நீ வேற எங்கேயோ கூட்டிகிட்டு போக போகிறேன்னு சொல்லி தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லுவோம். அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, வா உள்ள போகலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே வந்து உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோவும் கேட்குறான், ஆமாம் எதுக்காக நீ என்ன பார்க்கறதுக்காக அங்கே நின்றுட்டு இருந்த, சப்போஸ் நான் வராமல் போயிருந்தா என்ன ஆகிருக்கும்ன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை கண்டிப்பாக நீ அங்கே வருவேன்ற நம்பிக்கை எனக்கு இருந்துச்சுன்ற மாதிரி சொல்கிறா. அதான் எப்படி உனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு, எதுக்காக நீ என்ன பார்க்கறதுக்காக அங்கே வந்தேன்ற மாதிரி கேட்கும்போது இல்லை அன்னைக்கு ஃபவுண்டெயின்குள்ளே நான் உன்னை தள்ளி விட்டு போனது தப்பு தான், ஆனால் அது நீன்னு தெரியாம தான் நான் தள்ளி விட்டுட்டேன், அது மட்டும் இல்லாமல் அதை நான் வேணும்னே பண்ணல, ஒரு அவசரத்தில் தான் பண்ணிட்டேன், ஸோ அதுக்காக சாரி கேட்க தான் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்ற மாதிரி சொல்லுவோம். ஹீரோ பார்த்துட்டு அதுக்காக மட்டும்தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தியா, நான் கூட நம்ம அன்னைக்கு அந்த டைம் கேப்சூலை புதைச்சி வச்சுமே அதை எடுக்கிறதுக்காக தான் நீ அங்கே வந்தியோன்னு சொல்லி தப்பா புரிஞ்சுக்கிட்டேன்ற மாதிரி சொல்லுவோம். இவளுக்கு அப்போ தான் அந்த ஞாபகமே வருது, ஆமாம்ல டைம் கேப்சூல், அப்போ அன்னைக்கு நம்ம பண்ண ப்ராமிஸ் நீ இன்னும் ஞாபகம் வச்சிருக்கியா, அப்போ நான் சொன்ன மாதிரியே அந்த டேட்ல அன்னைக்கு நீ அங்கே போனியான்ற மாதிரி கேட்க இவன் உடனே நான் ஏன் போறேன், நான்லாம் ரொம்ப பிஸிப்பா, எனக்கு அதெல்லாம் ஞாபகமே இல்லைன்ற மாதிரி சொல்லி சமாளிச்சுட்டு இருக்கான். ஆனா உண்மை என்னடானா அவன் தான் 6 மாசத்துக்கு முன்னாடியே போய் அதை எடுத்துட்டு வந்திருப்பான்ல, ஸோ அதை வந்து இவகிட்ட சொல்ல மாட்டேங்கிறான். உடனே அவகிட்ட இப்ப கேட்கறான், நீ அந்த டேட்டுக்கு அங்க வந்தியா, ப்ராமிஸ் பண்ண மாதிரியே நீயும் ஜனவரி 1 நைட்டு அந்த இடத்துக்கு பிரிட்ஜ் கிட்ட வந்தியான்ற மாதிரி ஒரு டவுட்ல கேட்கும் போது இவ பார்த்தா இல்ல நானும் வரல, நானும் கொஞ்சம் வேலையா இருந்தேன் அதனால மறந்துட்டேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனுக்கு லைட்டா கொஞ்சம் கஷ்டமாயிருது, ஏன்னா இவன் உண்மையாவே அந்த இடத்துக்கு அங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான்ல, ஸோ லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு நான் கூட அன்னைக்கு நீ ப்ராமிஸ் பண்ணிட்டு இந்த இடம் ரொம்ப முக்கியம்னு சொல்லி சொல்லும்போது அந்த டைம் கேப்சூல்குள்ள ஏதோ ஒரு முக்கியமான விஷயம் வச்சிருக்க போலன்னு சொல்லி நினைச்சா. ஸோ அதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணவே இல்லையே, ஒன்றும் பிரச்சனை கிடையாதா, அதுக்குள்ளே ஏதோ நீ கிஃப்ட் எல்லாம் வச்சிருலையான்ற மாதிரி கொஞ்சம் லைட்டா போட்டு வாங்குறதுக்காக கேட்கும்போது இவ இல்ல அதை ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிலாம் அவசியம் இல்லை, ஏன்னா அதுக்குள்ள நான் வச்சிருந்த விஷ் தான் இப்போ உண்மையாவே நடந்துருச்சுல்ல, உன்னை இப்படி என் கண்ணு முன்னாடி பார்க்கும்போதே எனக்கு செம ஹாப்பியா இருக்கு, ஸோ அதனால அதை ஓப்பன் பண்ணலனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இவ சொல்ல அப்படியான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ கேஷுவலா விட்டுடுறான். அவனுக்கு லைட்டா உள்ளுக்குள்ள கொஞ்சம் கடுப்பா தான் இருக்கு, ஏன்னா அவன் கஷ்டப்பட்டு போய் அந்த டைம் கேப்சூலை எடுத்திருப்பான்ல, ஸோ அதனால லைட்டா கொஞ்சம் காண்டா தான் ஆகுது. அப்பதான் சொல்றான், நான் போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணதான், ஆனால் அது நீன்னு தெரியாம பண்ணிட்டேன், ஸோ நீ ஒன்றும் கவலைப்படாத, அதை பத்திலாம் நீ பெருசா கேர் பண்ணிக்க வேண்டாம், நான் போலீஸ்கிட்ட பேசிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவங்க 2 பேரும் இப்படியே பேசிட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா அந்த பார்ட்டி ஒன்று நடக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க இல்லையா, அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துல தான் காமிக்கிறாங்க. அங்கதான் பார்த்தா அந்த எக்லிப்ஸ் பேண்ட் குரூப்ல இருக்க எல்லாருமே இருக்காங்க, இனியுக்கும் அங்கதான் இருக்கான். ஸோ எல்லாருமே பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு போட்டோலாம் எடுத்து இனியுக்கு வந்துட்டு போஸ்ட் போட்டுட்டு இருக்கும் போது தான் கமெண்ட்ல பார்த்தா எல்லாருமே வந்துட்டு எங்க பார்ட்டியில ஹீரோவை காணோம்,
சஞ்சய்வே இல்லையே. ஆமா அவர் ஏதோ ஒரு பொண்ணு கூட ஹோட்டலுக்கு போறத நானும் பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கமெண்ட் ஃபுல்லா ஹீரோவை பத்தி தான் பேச்சு வந்துட்டு இருக்கு. இன்னியுக்கும் அதெல்லாம் படிச்சுட்டு எது இவனா பொண்ணு கூட ஹோட்டல் போனா நான் நம்புற மாதிரி இல்லையன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா உடனே ஹீரோக்கு தான் கால் பண்றான். ஹீரோ இங்க ஹீரோயின் கிட்ட தானே பேசிட்டு இருக்கான். கால் அட்டன் பண்ணி என்னடான்ற மாதிரி கேட்கும்போது என்னன்னா நீ ஏதோ ஒரு பொண்ணு கூட ஹோட்டல் வரைக்கும் போயிருக்கியாமே, ஆல்ரெடி அதை நிறைய பேர் பார்த்துட்டு லீக் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க பப்ளிக்கா, அதனால லைட்டா கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு. ஸோ நீ இருக்கிற இடத்துல கூட பிரஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால தயவு செஞ்சு முதல்ல அங்கிருந்து கிளம்பிடு, நீ ஒரு பெரிய ஐடல், அப்புறம் நாளைக்கு இந்த விஷயம் ஏதாச்சும் பெருசா லீக் ஆச்சுன்னா அது உனக்கு தான் கஷ்டமா போயிடும்ன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு சுத்தி மூத்தி பாக்குறான், யாரும் இருக்க மாதிரி தெரியல. ஹீரோயின் இவன் பண்றத பார்த்துட்டு என்னாச்சு எதுவும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இந்த இடத்துலயும் பிரஸ் வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், சோ என்ன பண்றதுன்னு தெரியல, இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருக்கிறது சேஃப் இல்ல, அதனால நான் போறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு அங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு எழுந்துக்க இவளுக்கு பக்குன்னு ஆகுது. ஏன்னா இப்ப இவனை அனுப்பிட்டா இதுக்கப்புறம் இவன் சூசைட் பண்ணி இறந்துற வாய்ப்பு இருக்குல்ல. சோ உடனே இல்ல நீ போகாத, நீ என்ன சொன்ன இன்னைக்கு ஃபுல்லா நம்ம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம் தானே சொன்ன, அதனால நீ போகாதன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ இல்லம்மா இப்போ ஆல்ரெடி ப்ரெஸ் இருக்கிறதா இன்னும் கால் பண்ணி சொல்கிறான், ஸோ ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அப்புறம் அவங்க ஆர்டிக்கலில் உன்னை பற்றியும் தான் எழுதுவாங்க, அது தேவையில்லாமல் உனக்கும் தானே கஷ்டம், அதனால ஒன்றும் தேவையில்ல. ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த இடத்த விட்டு நான் வெளியே போயிடுறேன், நான் வெளியே போனதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் கழிச்சு நீ வெளியே வா, அப்பதான் ப்ரெஸ் இருந்தால் கூட அவங்க என்ன தான் போட்டோ எடுப்பாங்க, ஸோ உன்னை யாரும் கண்டுக்க மாட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அதோட ஸ்காஃபை வச்சு நீ முகத்தெல்லாம் மூடிக்கிட்டு வான்ற மாதிரி சொல்லிட்டு அவனையே முகத்தெல்லாம் மூடி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறான். ஆனால் இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா அவளை தனியாக விட இவளுக்கு மனசே வரல. இதுக்கப்புறம் அவனுக்கு போய் ஏதாச்சும் ஆச்சுன்னா இவளால் என்ன பண்ண முடியும், ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி யோசிச்சுட்டே நடந்து வந்துட்டு இருக்கும்போது தான் அங்கே ஆப்போசிட்ல பார்த்தா ஒருத்தர் வந்து நிறைய கொடையெல்லாம் வச்சுட்டு ஒரு ட்ராலி மாதிரி தள்ளிட்டு போயிட்டு இருக்காரு. அதை பார்த்த உடனே இவளுக்கு என்ன ஐடியா தோணுச்சுன்னு தெரியல, உடனே அதுல இருந்து ஒரு கொடையை எடுத்துக்கிட்டு அவங்க இருந்து போக இங்க ஹீரோவும் பார்த்தா கார் பார்க்கிங் கிட்ட வந்துட்டான். கரெக்டா ஹினியோ கால் பண்ணி சொன்ன மாதிரி அங்க கார் பார்க்கிங்குள்ள ஒரு கார்ல 2 பிரஸ் உட்காந்துக்கிட்டு கண்டிப்பா இந்த வழியா தான்ப்பா அந்த ஐடல் வருவான், வந்ததுமே போட்டோ எடுத்துடணும், அதுவும் இல்லாம அவன் கூட ஏதோ ஒரு பொண்ணு வேற வருதாமே, ஸோ அந்த பொண்ணையும் சேர்த்து நம்ம போட்டோ எடுக்கணும், நாளைக்கு ஃபர்ஸ்ட் இந்த நியூஸை நம்ம தான் ரிலீஸ் பண்ணோன்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேர் கேமரா கைமா உட்காந்துட்டு இருக்க. ஹீரோக்கு இது தெரியல, அவன் எப்படியாச்சும் காருக்கு போயிடலான்னு சொல்லிட்டு லிஃப்ட்டை விட்டு வெளியே வந்தா கரெக்டா அங்கதான் ஹீரோயின் நின்றுட்டு இருக்கா, அதுவும் கொடையோட. இவனை பார்த்து ஓட்டி அப்படியே கையை பிடிச்சி எழுத்துக்கிட்டு அந்த கொடையை வச்சு மறைச்சிக்கிட்டே ஹீரோ அங்க இருந்து கூட்டிட்டு போயிட்டு இருக்கு. ஹீரோக்கு ஒண்ணுமே புரியல, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல ஒன்றும் இல்லை சஞ்சய் பயப்படாத, நான் உன்னை சேஃபாக தான் கூட்டிட்டு போவேன், ஒன்றும் பிரச்சனை இருக்காது வான்ற மாதிரி சொல்லிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்கா. ஆனால் அங்கே தான் வந்துட்டு ஆக்சுவலி இந்த விஷயம் தெரிஞ்சு பார்க் வந்து ஹீரோ வருவான்னு சொல்லிட்டு பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பான் போல. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் வரதை பார்த்ததுமே பார்க் ஓட்டுனே வாங்க வந்து காருக்குள்ள ஏறுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் கூப்பிட ஹீரோயின் பார்த்தா அடைச்சாய் அப்படிக்கா தள்ளி போன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க பிடிச்சி தள்ளி விட்டுட்டு ஹீரோவை கூட்டிட்டு அவளுடைய கார் கிட்ட வந்துட்டு சஞ்சய் இதுக்குள்ள போன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அவனுக்கு ஒண்ணுமே புரியல, அதான் அங்க என் கார் இருக்கே நான் அங்கேயே ஏறி போய்க்கிறேன்ற மாதிரி சொல்ல அட உள்ள போடான்ற மாதிரி சொல்லிட்டு இவளே அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இவளும் எப்படியோ சேஃபா வந்து காருக்குள்ள உட்காந்துக்கிட்டு இப்ப இவ பார்த்தா ஹீரோக்கு பக்கத்துல வந்து அவனுக்கு சீட் பெல்ட் எல்லாம் போட்டு விட்டுட்டு இருக்கா. ஹீரோக்கு அவ கிட்ட வரும்போதே ஒரு மாதிரி ஹார்ட் பீட் எல்லாம் படப்படன்னு துடிக்குது, என்ன பண்றதுன்னு தெரியாம அவ ஒரு மாதிரி அப்படியே மூச்சு கூட விட முடியாம ஷாக்கிங்லேயே உட்காந்துட்டு இருக்க. இவளும் காரை எடுத்துட்டு வேகமா அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிச்சுட்டா, அதுவும் செம்ம ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கா. அவனுக்கு ஆல்ரெடி இதெல்லாம் பக்குன்னு துடிச்சிட்டு இருக்கு, இதுல இவ ஓட்டுற ஸ்பீடை பார்க்கும் போதே லைட்டா நெஞ்சு வழியே வந்துடும் போல. நீ ஏன்டி இவ்வளவு வேகமா போற, கொஞ்சம் பொறுமையா போடுன்ற மாதிரி சொல்லும் போது பொறுமையா போனா பிரஸ் பின்னாடியே வராங்கல்ல, அவங்க போட்டோ எடுத்துருவாங்க, பரவாயில்லையா ஒன்னும் பிரச்சனை கிடையாது, இது வரைக்கும் எனக்கு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு டிரைவிங்ல, ஒரு ஆக்சிடென்ட் கூட பண்ணதே கிடையாது, அதனால நீ சேஃபா வாய மூடிட்டு அமைதியா உட்காருன்ற மாதிரி சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு ஹீரோவும் பார்த்தா அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது அவனுக்கு லைட்டா கொஞ்சம் கியூட்டாவும் சிரிப்பா வருதா, அதனால சிரிச்சுக்கிட்டே விட்டுடுறான். இப்ப ஹீரோயினும் பார்த்தா ஒரு வழியா சேஃபா ஹீரோவை கூட்டிட்டு வந்துட்டா அவனுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு. ஆனா இப்போ விட்டா ஹீரோ இறங்கி வீட்டுக்குள்ள போயிடுவான், அதுக்கப்புறம் அவன் போய் சூசைட் பண்ணிப்பான் இல்லையா. சரி இவன் என்ன பண்றதுன்னு தெரியாம இல்ல இன்னும் இவன் சூசைட் பண்ணிக்க டைம் இன்னும் 2 ஹவர்ஸ் இருக்கு, ஸோ எப்படியாச்சும் இந்த 2 ஹவர்ஸும் நம்ம அவன் கூடவே இருந்து இந்த சூசைடை தடுத்துடணும். என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சவ நான் அவன் கூட உன் வீட்டுக்கு வரலாமான்ற மாதிரி கேட்குறா. அவ்வளவுதான் ஹீரோக்கு இதை கேட்டோடனே பக்குன்னு ஆகுது, இவ எந்த மீனிங்ல இதை சொல்றான்னு நமக்கு புரியலையேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஷாக்கிங்ல உட்காந்துட்டு இருக்க. இல்ல நான் எதுவும் தப்பாலாம் சொல்ல வரல, எனக்கு வயிறுலாம் ரொம்ப வலிக்குதா, ஸோ நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும் அதனால வரனேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ வயிறு பிடிச்சிக்கிட்டு வழியில கத்தவும் இவ உண்மையாவே தான் இப்படி பண்றாளா இல்ல எதுவும் டிராமா பண்ணிட்டு இருக்காளான்றத புரியாம ஹீரோ இங்க அப்படியே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கான். அதே நேரம் இங்க கட் பண்ணி இன்னியூக்க தான் காமிக்கிறாங்க. பார்க் வந்துட்டு அந்த இடத்துக்கு வந்துட்டான் போல, அதாவது அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு. ஸோ வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க இது போல அந்த பொண்ணு சரியான திமிரு பிடிச்சவளா இருக்கா, நான் போயிட்டு அங்க பார்க்கிங்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், ஆனா என்னோட கார்ல ஏறாம என்ன பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நம்ம 2 பேரும் ஒன்னா நைட் டைம் ஸ்பெண்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு ஹீரோவை கூட்டிட்டு அவளுடைய கார்ல வச்சு எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டா.
அநேகமா 2 பேரும் ஹீரோவோட வீட்டுக்கு தான் போறாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ திமிரு இருக்குன்ற மாரி சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு புலம்பிட்டு இருக்கா. இன்னியுக்கு இத கேட்ட உடனே, எது 2 பேரும் ஒண்ணா நைட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ண போறாங்களா? அதுவும் இப்போ போயிட்டு இருக்கிறது ஹீரோவோட வீட்டுக்கான்னு கேட்டு அவன் ஷாக் ஆகிட்டு இருக்கான். இத கேட்ட உடனே பார்க்கு, நீ ஏன்டா இப்ப இவ்ளோ ஷாக் ஆகுற? அவங்க தானே ஒண்ணா இருக்க போறாங்க. உனக்கு என்ன இதுல பிரச்சனைன்ற மாரி கேட்க, அங்க தானே பிரச்சனையே. நான் என்னோட கேமிங்ல வாங்குன கிஃப்ட் எல்லாத்தையுமே அவனுடைய வீட்லலாம் வச்சுட்டு வந்தேன்ற மாரி சொல்லுவோம். அப்படியே இப்ப கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவோட வீட்ல தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு ஹீரோயின அனுப்ப மனசு இல்லாம கூட்டிட்டு வந்துட்டான் போல. இப்ப 2 பேரும் உள்ள வந்துட்டு இருக்கும்போது ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் உள்ள வரான். வந்து பார்த்தா அங்க வந்துட்டு ஒரு அனிமி கேரக்டர் பொண்ணோட பொம்மை வந்து இருக்கு. ஆக்சுவலா இதுதான் வந்துட்டு இனியுக்கு வாங்கின அந்த கிஃப்ட் போல. அதான் ஹீரோ வீட்ல வச்சுட்டு வந்துட்டேன்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா? அது இந்த பொம்மை தான் போல. அதுவும் ஒரு பொண்ணோட பொம்மை. அது போட்டிருக்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா லைட்டா கொஞ்சம் வியர்டா இருக்கு. அதை பார்த்த உடனே ஹீரோ, ஐயோ இப்போ மட்டும் இவ இதை பார்த்தா நம்மளை பத்தி என்ன நினைப்பான், நம்ம மானமே போயிருமேன்ற மாதிரி சொல்லிட்டு அது என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே அவனே மறைச்சிக்கிட்டு போஸ் கொடுத்துட்டு நிக்க ஹீரோயின் பாக்குறா. நீ ஏன் இப்ப இப்படி ஸ்டாச்சு மாதிரி நின்னுட்டு இருக்க, என்ன விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நீ வயிறு வலிக்குதுன்னு தானே சொன்னேன்ற மாதிரி கேட்கவும் அவளும் ஆமால, ஆமா ஆமா எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு பிடிச்சிக்கிட்டே கத்த. அப்ப ரெஸ்ட் ரூம் போ, இதோ இங்கே தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு அவளை எப்படியோ ரெஸ்ட் ரூம்க்குள்ள அனுப்பி வச்சுட்டு, இன்னும் உனக்கு இருக்குடான்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொம்மையை எங்கடா மறைச்சு வைக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கான். டேபிள் கடியில வச்சாலும் அது பாதி வெளியே தெரியுது, எங்க வைக்கிறதுன்னு அவனுக்கு தெரியவே இல்லை. இப்போ என்னடா பண்றதுன்ற மாதிரி யோசிச்சவன், சரி வேற வழியே இல்லை, பேசாம பெட்ரூம்ல எடுத்துட்டு போய் இப்போதைக்கு வைப்போன்ற மாதிரி சொல்லிட்டு பெட் மேல எடுத்துட்டு போய் போட்டு அது மேல அப்படியே பெட்ஷீட் எல்லாம் போத்தி மறைச்சு வச்சுட்டு இவன் அப்பதான் கொஞ்சம் நிம்மதியாகி வெளியே வரான். அதே நேரம் அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா இப்போ ஹீரோயினோட வீட்டில தான் காமிக்கிறாங்க. பாட்டியும், அதாவது ஹீரோயினோட பாட்டியும் அம்மாவும் வந்துட்டு அந்த வீட்ல இருந்து காலி பண்ணிக்கிட்டு இப்போதைக்கு நம்ம போயிட்டு பேசாம வேற எங்கேயாச்சும் தங்கி போன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்காங்க. என்ன பிரச்சனை ஏதுன்றது தெரியல. ஆனா அவங்க அந்த பக்கமா அங்க இருந்து கிளம்பி போனதுமே இன்னொருத்த பார்த்தா காரை விட்டு இறங்கி வந்து ஒரு மாதிரி ஹீரோயினோட வீட்டையே பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கான். அது யாரு என்னன்ற ஃபேஸ் எல்லாம் நமக்கு காமிக்கல. அப்படிங்க அகைன் வந்துட்டு ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ ரெஸ்ட் ரூம்குள்ள வந்தாலையா, என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே யோசிச்சுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன்னா எப்படியாச்சும் 2 hours ஹீரோ கூடவே இருந்து அவனுடைய சூசைடை நம்ம தடுத்துடணும்னு சொல்லிட்டு தானே அவங்க வீட்டுக்கே வந்திருக்கா. ஸோ இப்போ ரெஸ்ட் ரூம்குள்ள வந்துட்டு இன்னும் 2 hours இவன் கிட்ட என்ன சாக்கு சொல்லி நம்ம இங்க இருக்கிறது, எப்படி இவன் கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம இவ பாட்டுக்கு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் கரெக்டா அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. அட்டன் பண்ணி என்னமான்ற மாதிரி கேட்கும் போது, எங்கடி இருக்கு, இன்னும் நீ வீட்டுக்கு வரலையான்ற மாதிரி அவங்க அம்மா கேட்குறாங்க. இவளும், இல்லம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, என்ன விஷயம் சொல்லுங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டில் வந்துட்டு தண்ணி பைப்பு உடஞ்சிருச்சு, அதனால தண்ணி வரல. ஸோ அதனால நானும் பாட்டியும் கிளம்பி உன் அண்ணனோட வீட்டுக்கு தான் போயிட்டு இருக்கோம். அதனால நீயும் இப்போ வீட்டுக்கு வரதா இருந்தா அண்ணன் வீட்டுக்கே வந்துட்டு நம்ம வீட்டுக்கு போகாதன்ற மாதிரி சொன்னவங்க அப்பதான் கேட்குறாங்க, நீ உண்மையாவே நைட்டு வீட்டுக்கு வருவியா இல்லை வெளியவே தங்கிருவியான்ற மாதிரி கேட்கும்போது இவ பார்த்தா, இல்லம்மா இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், ஸோ நீங்கள் கவலைப்படாதீங்க, நான் ஃப்ரெண்டு கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லிடுறா. அப்போ தான் எதர்ச்சியா ஹீரோவும் பார்த்தா அந்த பக்கமாக கிராஸ் பண்ணி வந்திருப்பான். இவன் இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வரமாட்டேன், ஃப்ரெண்டு கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன்ற மாதிரி சொல்லுவோம். இவனுக்கு அது கேட்ட உடனே பதறுது. எது அப்போ இவன் இன்னைக்கு இங்கேருந்து போக மாட்டாளா, இங்கே தான் இருக்க போகிறாளான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்க. உள்ள ஹீரோயினும் பார்த்தா, ஆமாம்மா இன்னைக்கு நான் ஃப்ரெண்டு கூட தான் ஸ்டே பண்ண போகிறேன், ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீயும் பாட்டியும் சேஃபாக அண்ணன் வீட்டுக்கு போயிருங்க, நான் அப்புறமா கால் பண்ணி பேசுகிறேன்ற மாதிரி சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டா. ஆனால் இங்கே ஹீரோக்கு என்ன பண்ணுறது, கையும் ஓடல காலும் ஓடல. ஐயோ இவ வேற இப்படி சொல்லிட்டாலே, இப்போ நம்ம என்ன பண்றதுன்னு தெரியாம பதட்டமோ நின்றுட்டு இருந்தவ அவ வெளியே வர்றதுக்குள்ள இவன் பாட்டுக்கு கேஷுவலா இருக்கானாமா. உடனே வந்துட்டு அப்படியே எகிரி குச்சி வந்து சோஃபால உட்காந்துட்டு புக் எடுத்து படிச்சுட்டு இருக்கான். அதுவும் தலைகீழ புக்கை வச்சிருக்கான், அது கூட தெரியாம. இப்ப ஹீரோயினும் பாத்ரூமை விட்டுட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறமா யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. இப்ப இவன் கிட்ட என்னத்த சொல்லி நம்ம இன்னும் ஒரு 2 hour இங்க ஸ்பெண்ட் பண்றது, என்ன காரணம் சொல்லான்ற மாதிரி இவ பாட்டுக்கு யோசிச்சிட்டே இருக்கும்போது தான் ஹீரோவும், ஐயோ இப்ப இவ அடுத்து என்ன சொல்ல போறா, இங்கே ஸ்டே பண்றேன்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லிடுவாளோ, என்ன பண்றதுன்னு தெரியாம 2 பேரும் மனசுக்குள்ளேயே ஆளாளுக்கு ஒன்று நினைச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின்மே வந்துட்டு ஒரு 1/2 hour ஓட்டிட்டோம், இன்னும் ஒரு 1.5 hour என்னடா பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஹீரோ கிட்ட வந்தவ, வீடு ரொம்ப பெருசா இருக்குல்ல, எனக்கு ஹோம் டூர் ஒன்று சுத்தி காமிக்கிறியான்ற மாதிரி சொல்லிட்டு லைட்டா கொஞ்சம் குழஞ்சிக்கிட்டே கேட்க. ஹீரோ வந்துட்டு முடியாதுன்னு சொல்லி சொல்ல வந்திருப்பான். பட் இவ இப்படி கொஞ்சம் கியூட்டா ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டே கேட்கவும் அவன் பார்த்தா அவ்வளவுதான் ஃபிளாட்டு. பண்ணலாமேன்ற மாதிரி சொல்லிட்டு அவளுக்கு போய் வீடெல்லாம் தான் சுத்தி காமிச்சிட்டு இருக்கான். இவளும் ஒரு ஒரு சின்ன விஷயத்த கூட பார்த்துட்டு ஏதோ ஆச்சரியப்படுற மாதிரி பட்டு டைம் எல்லாம் கடத்திட்டு இருக்கா. டிவி எல்லாம் பெருசா இருக்கிறத பார்த்துட்டு இவ்வளோ பெரிய டிவியான்ற மாதிரி சொல்லிட்டு அதை கட்டி பிடிச்சி விளையாடிட்டு இருக்கா. அடுத்த ஹீரோவோட ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் இருக்கும் இல்லையா, அங்க போயிட்டு இருக்க ட்ரெஸ் வாட்சஸ் எல்லாம் பார்த்துட்டு இவ்வளோ கலெக்ஷனா, இவ்வளோ ட்ரெஸ் ஆன்ற மாதிரி சொல்லிட்டு அவனுடைய வச்சிருக்க தொப்பியெல்லாம் எடுத்து போட்டு இவ பார்த்துக்கிட்டு இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்கு, ஒரு செல்ஃபி எடுன்ற மாதிரி சொல்லிட்டு இஷ்டத்துக்கு எப்படியாச்சும் டைம் ஓட்டணும்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு லூசுத்தனமோ ஏதோ பண்ணிட்டு இருக்கா. என்னதான் ஹீரோக்கு வந்துட்டு அவ பண்றதெல்லாம் பார்க்கும்போது கியூட்டா இருந்தாலும் அவன் மைண்டு ஃபுல்லா அவன் ஃபோன்ல சொல்லியிருப்பாள் இன்னைக்கு நான் வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டு, அதுதான் அவனுக்கு ஓடிக்கிட்டே இருக்கு. ஐயோ இவ எதுக்காக அப்படி சொல்லியிருப்பான்னு சொல்லிட்டு, அதனால இவங்க அவ சொன்னதை பத்தியே யோசிச்சுட்டு இருக்க. இவளுக்கு வந்துட்டு எப்படியாச்சும் டைமை கடத்திட்டா போதும், அதனால எல்லாத்தையுமே பார்த்துட்டு ஏதோ ஆச்சரியப்படுற மாதிரி அவ பாட்டுக்கு ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. அடுத்து வந்துட்டு ஒரு ஜன்னல் பக்கமா வந்துட்டு இங்க இருந்து பார்க்கும்போது சிட்டியோட வியூ செம்ம அழகா இருக்குல்ல, இந்த செடி கூட பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, அதுல இருந்து வர வாசனை ரொம்ப சூப்பரா இருக்குன்ற மாதிரி சொல்ல, அது பிளாஸ்டிக்னு சொல்லி ஹீரோ சொல்றான். எப்படி உங்க மூக்கு
உனக்கு ஆர்டிபிஷியல் செடியில இருந்து கூட வாசனைலாம் வருமான்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்ல உன் வீட்ல இருக்குல்ல, மேபி அதனால கூட அப்படி இருக்கலாமோன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே பக்கத்துல பார்த்தா இன்னொரு ஒரு முள்ளு செடி மாதிரி இருக்கு. அதுவும் பிளாஸ்டிக் தான் சொல்லி நினைச்சிட்டு இவ தெரியாதனமா கை வைக்க, ஆக்சுவலா அது வந்து ஒரிஜினல் போல. சோ முள்ளு வந்து அவ கையில குத்திருது. அதை பார்த்தோன்னே இவ பதறாலோ இல்லையோ, ஹீரோ பாத்திரி போய் உனக்கு ஒன்றும் ஆகலன்ற மாதிரி சொல்லிட்டு கையெல்லாம் பிடிச்சி அடிபட்டிருக்கா, ரத்தம் வருதான்ற மாதிரி பார்த்துட்டு இருக்க. இவ அந்த அளவுக்கு கேரிங்கா கேட்கும் போது இவளுக்கே பார்த்தா ஒரு மாதிரி கஷ்டமாயிருவும், லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணி பார்த்துட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோவே வந்துட்டு கேஷ்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கையெல்லாம் விட்டுட்டு அவள் தான் முடிஞ்சிருச்சுல ஹோம் டூர், வீட்டுக்கு கிளம்பி போறியான்ற மாதிரி கேட்கும்போது இல்லையே இன்னும் ஹோம் டூர் முடியலையே, இன்னும் கொஞ்சம் இருக்கே, இன்னும் எந்த இடத்துல நம்ம பார்க்கலன்ற மாதிரி கேட்கும்போது பெட்ரூம் மட்டும்தான் நீ இன்னும் பார்க்கல, அங்கேயும் உன்னை கூட்டிட்டு போய் காமிக்கணுமான்ற மாதிரி கேட்கவும் இவளுக்கு என்ன சொல்லுதுன்னு தெரியல. இல்ல வேண்டாம், அதெல்லாம் பார்க்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லைன்ற மாதிரி சொல்லவும் அப்புறம் என்ன அவ்வளோதான் ஹோம் டூர் ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு, வா நீ கிளம்பு நான் உன்னை கூட்டிட்டு போய் கூட விட்டு வந்துடுன்ற மாதிரி சொல்லிட்டு கூப்பிடும் போது இவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இன்னும் 1 hour தான் இருக்கு, அது மட்டும் ஓட்டிட்டானா போதும்ல. ஸோ அதனால ஒரு நிமிஷம் கையை பிடிச்சிக்கிட்டு சஞ்சய் எனக்கு ரொம்ப பசிக்குது, உனக்கு பசிக்கலையா, எனக்கு ஏதாச்சும் பண்ணி கொடுக்குறியா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்ற மாதிரி கேட்கவும் இவ மறுபடியும் அதே மாதிரி குழஞ்சிக்கிட்டே கேட்க இவனால என்ன பண்ண முடியும், சரி ஓகே சமைச்சு கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒத்துக்கிட்டான். அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா ஆக்சுவலா இன்னியூக்கு வந்துட்டு இப்பதான் வந்து ஹீரோ கூட போன பொண்ணு இன்சோல்னு சொல்லி தெரியவே வருது போல. அந்த பேரை கேட்டோடனே அவங்க பயங்கரமா டென்ஷன் ஆகி கத்திட்டு இருக்கான். இது அந்த பொண்ணு இன்சோலா, இத்தனை வருஷமா என் ஃப்ரெண்டை வேணான்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு போனதே அவதானே, இப்ப எதுக்கு மறுபடியும் வந்திருக்கா, இவனும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம அவளை கூட்டிட்டு போயிட்டானா, என்னடா நடக்குதாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க கொந்தளிச்சு கத்திட்டு இருக்க. இந்த பக்கம் ஹீரோ பார்த்தா அவ்வளவுதான் அவளுக்காண்டி சமைச்சே கொடுக்க ஆரம்பிச்சுட்டான். நூடுல்ஸ்லாம் சமைச்சிட்டு இருக்கா. ஹீரோயினும் அதெல்லாம் பார்த்துட்டு பரவாயில்ல எப்படியோ சமைக்கிறதுல கொஞ்சம் டைம் போயிருச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் தான் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஓட்டி எப்படியாச்சும் பேச்சு கொடுத்து இன்னும் ஒரு 1 hour இங்க இருந்துட்டா போதும், அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும் போதுதான் அங்க கிச்சனோட டேபிள் மேல பார்த்தா நிறைய மாத்திரை டப்பாலாம் இருக்கு. அதை பார்த்த உடனே இவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு, என்ன இது இவ்வளவு மாத்திரை இருக்கு, ஒருவேளை இவன் உண்மையாவே டிப்ரெஷன்ல தான் இருக்கானோ, அதுக்கான மாத்திரை தானோ இதெல்லாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா பாஸ்ட்ல ஹீரோ இறந்தப்ப அவனை பத்தின அந்த ரூமர்ஸ்னால அவன் டிப்ரெஷன் தாங்க முடியாம தானே சூசைட் பண்ணி இறந்துட்டதா அந்த நியூஸ்ல எல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அதையெல்லாம் யோசிச்சவ ஒருவேளை அவன் இவ்வளோ மாத்திரையை உண்மையாவே சாப்பிட்ருக்கானான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஹீரோ அவ மாத்திரையே பார்க்கறத பார்த்துட்டு என்ன நீ அதை பார்த்துட்டு இருக்க, என்னோட மாத்திரையை பத்திலாம் உனக்கு என்ன எதுவும் சொல்லணுமான்ற மாதிரி கேட்கும்போது இல்ல அதெல்லாம் எதுக்கான மாத்திரைன்னு தெரிஞ்சுக்கலாமான்ற மாதிரி கேட்க பெருசா ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட் விட்டமின் டேப்லெட் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் தான் இவளுக்கு லைட்டா கொஞ்சம் உயிரே வருது. சரின்ற மாதிரி சொல்லிட்டு சாப்பிடுற மாதிரி ஹீரோ கொடுக்கவும் இவளும் சாப்பிட்டுட்டு இருக்கா. ஆனா சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சுட்டா. இப்போ இன்னும் பார்த்தா கொஞ்ச நேரம் டைம் இருக்கே, அதை எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணி கழிக்கிறதுன்னு தெரியாம இவன் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஹீரோவும் பாக்குறான். அவ்வளவுதான் இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டா, இவ கிளம்பி போயிருவான்னு சொல்லிட்டு அவன் திரும்பி பார்த்தா இவ உடனே அப்படியே அங்கேயே படுத்துக்கிட்டு தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. ஆனா ஹீரோ கண்டுபிடிச்சிட்டான் இவ தூங்குற மாதிரி ஆக்டிங் தான் கொடுக்குறான்னு சொல்லிட்டு. ஸோ அவன் உடனே அவ கிட்ட வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்க. என்னடா இது சவுண்டே வரலன்னு சொல்லிட்டு இவ்வளவு லைட்டா கண்ணை திறந்து பார்த்தா ஹீரோ பக்கத்துல நின்றுட்டு இருக்கான். அவ்வளவுதான் இவளுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சு. ஐயோ எனக்கு தூக்கமா வருதே, ரொம்ப தூக்கமா வருதேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ கண்ணை திறக்காம அப்படியே பேசிக்கிட்டே இருக்கா. ஹீரோ பார்த்துட்டு நடிக்காத, நீ பச்சையா நடிக்கிறன்றது தெரியுது, நீயா இப்ப எழுந்துட்டீன்னா அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் எம்பாராஸ் ஆகாம இருக்கலாம், அதுவே நான் கண்டுபிடிச்சி எழுப்புனா அப்புறம் உனக்கு தான் அது பெரிய அசிங்கமா போவும் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லவும் இவ உடனே பட்டு நீ எழுந்துட்டா. சே இவ்வளோ நல்லா தூக்கம் வந்துச்சு தெரியுமா, நீ மட்டும் எழுப்பாம இருந்திருந்தீங்கன்னா நான் இங்கே தூங்கிருப்பேன்ற மாதிரி சொல்ல ஹீரோ அப்படியே பாக்குறான். என்ன அப்பனா இன்னைக்கு நைட்டு நீ உண்மையாவே இங்கதான் தூங்க போறியான்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க கேட்டுட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோயினோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. அவளுடைய அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியே செக்யூரிட்டி கார்டு வந்துட்டு அந்த அபார்ட்மெண்டோட சிசிடிவி தான் செக் பண்ணிட்டு இருக்கும்போது யாரோ ஒருத்தன் ஆக்சுவலி வந்துட்டு ஹீரோயினோட வீட்டை ஊத்து பாத்துட்டு இருந்திருப்பான் இல்லையா, அப்ப அதான் வந்துட்டு இப்ப செக்யூரிட்டி கார்டு பார்த்தா சிசிடிவி வழியா பாத்துடுறாரு. ஸோ அதை பார்த்தவர் அவன் யாருன்னு சொல்லி பாக்குறதுக்காக டார்ச் எடுத்துட்டு வெளியே வந்து தம்பி நீ யாரு, இந்நேரத்துக்கு இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது அவனும் திரும்பி பாக்குறான். ஒருவேளை எங்கடா அந்த சீரியல் கிளரா இருப்பானான்னு சொல்லி பார்த்தா அது வேற யாரும் கிடையாது, தெசங்கு எப்படி இங்க வந்தா என்னன்றதுலாம் தெரியல. அப்படியே இங்க கட் பண்ணா மறுபடியும் ஹீரோ 2 பேரும் பேசிக்கிறத தான் காமிக்கிறாங்க. ஹீரோ தான் கேட்டுட்டு இருக்கான். சொல்லு உண்மையாவே நீ இங்கதான் தூங்க போறியா, அப்பனா உன்னோட இன்டென்ஷன் அதுக்கு என்னன்ற மாதிரி கேட்கும் போது இவ உடனே இல்ல நீ எதுவும் தப்பாலாம் நினைச்சுக்காத, நான் எதுவும் தப்பா மீன் பண்ணி சொல்ல வரலன்ற மாதிரி சொல்லும் போது அதைத்தான் நானும் கேட்கிறேன், நான் உன்னை தப்பா நினைச்சுக்க கூடாதுன்னா எதுக்காக நீ இங்கே இருக்கணும்னு சொல்லி இவ்வளோ அடம் பிடிச்சிட்டு இருக்க, அதுக்கு என்ன காரணம்ன்றத எனக்கு இப்பவே எக்ஸ்பிளைன் பண்ணின்ற மாதிரி கேட்கவும் இவளால என்ன பண்ண முடியும், என்ன சொல்றதுன்னு தெரியல. சரி வழக்கம் போல நமக்கு தான் இருக்கே கனவுன்னு சொல்லிட்டு இல்ல எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, அதுவும் இல்லாம உன்னை நினைக்கும் போது எனக்கு கவலையா இருக்குன்ற மாதிரி சொல்றா. ஏன் உனக்கு கவலையா இருக்குன்ற மாதிரி கேட்க இன்னைக்கு எனக்கு ஒரு கனவு வந்துச்சு,
இன்னைக்கு நைட்டு நீ சூசைட் பண்ணி இறந்து போற மாதிரி எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அதனாலதான் அது நடந்துடக்கூடாதுன்றதுக்காக உன் கூடவே இருந்து உன்னை ப்ரொடெக்ட் பண்ணணும், உன்னை எப்படியாச்சும் அந்த சூசைட் பண்ண விடாம தடுத்துடணும்னு சொல்லிட்டு நான் இங்க இருக்கேன்ற மாதிரி சொல்லுவோம். அதுதான் ஹீரோ கதை கேட்கும் போது அந்த காம்படிஷன் நடக்கும் போது சொல்லிருப்பாள் அந்த ஸ்விம்மிங் பூல்ல, இதே போலதானே உனக்கு காம்படிஷன் நடந்தா உனக்கு கையில அடிபடுற மாதிரி எனக்கு வந்து ஒரு கனவு வந்துச்சு, அதனால ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, ஸோ நீ இந்த காம்படிஷன்ல கலந்துக்காதன்ற மாதிரி அப்ப சொல்லியிருந்திருப்பாளே. ஸோ அதுதான் ஞாபகம் வருது. அதை யோசிச்சு பார்த்தவன் இப்போ இவளை பார்த்துட்டு நீ இன்னும் மாறவே இல்லை, அப்பவும் அதே மாதிரி கனவு, இப்பவும் அதே மாதிரி கனவு, உனக்கு ஏன் எப்ப பாரு இந்த மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு அப்படின்னு என்னத்தை பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்ப, இதே மாதிரி உனக்கு கனவு வரன்ற மாதிரி கேட்க இவளுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. ஏன்னா அது எதுவுமே கனவு கிடையாது, உண்மையாவே இதெல்லாம் நடக்குது, நான் டைம் டிராவல் பண்ணி தான் வந்து அதெல்லாம் புரிஞ்சுக்கிறேன்ற மாதிரி இவளால சொல்ல முடியாதுல்ல. ஆனா ஹீரோக்கு வந்துட்டு இவ இந்த அளவுக்கு இப்படி எல்லாம் பேசும்போது கடுப்பா தான் இருக்கு லைட்டா கொஞ்சம். உனக்கு ஏன் இப்போ திடீர்னு இந்த அக்கறை, அதுவும் இல்லாம ஏன் மேல உனக்கு ஏன் இத்தனை வருஷம் வராத அக்கறை இப்போ வந்துச்சுன்ற மாதிரி கேட்கும் போது இவளுக்கு அதுக்கும் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்ல நான் உன்னுடைய நிறைய இன்டர்வியூஸ் பார்த்திருக்கேன், எல்லா இன்டர்வியூஸ்லயுமே எப்பயுமே செலிபிரிட்டிஸ்குள்ள ஒரு ரூமர்ஸ் இருக்கும்ல, அவங்க எல்லாருமே மென்டலி டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி உன்னை பத்தின ரூமர்ஸும் நான் கேள்விப்பட்டிருக்கேன், நீ ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்க, ரொம்ப டிப்ரெஷன்ல இருக்கேன்னு நான் நிறைய பார்த்திருக்கேன் இன்டர்வியூஸ்லலாம்ன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு அப்படிலாம் எதுவுமே கிடையாது, நான் டிப்ரெஷன்லயும் இல்ல மென்டல் ஸ்ட்ரெஸ்லயும் இல்ல, போதுமா எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் சந்தோஷமாவே இருக்கு. பரவாயில்ல, அப்போ உண்மையாவே உனக்கு எந்த ஸ்ட்ரெஸ்ஸும் டிப்ரெஷனும் இல்ல, நீ நல்லா தானே இருக்கேன்ற மாதிரி மறுபடியும் கேட்டுட்டு இருக்கா. இவனும் அதான் சொல்லிட்டேனே எனக்கு அப்படிலாம் எதுவுமே இல்லைன்ற மாதிரி சொன்னவா. அப்புறம் தான் அவகிட்ட மறுபடியும் கேட்குறான், ஆனா உனக்கு எதுக்கு இப்ப என் மேல இந்த அக்கறை, இவ்வளோ வருஷமா இல்லாத அக்கறை இப்ப எதுக்கு உனக்கு என் மேல இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது இவளுக்கே புரியுது அவன் எதை மீன் பண்ணி இப்படி கேட்கறான்னு சொல்லிட்டு. எனக்கும் புரியுது, அன்னைக்கு நான் அவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் இவ்வளோ நாள் இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமும் இப்ப நான் வந்து இப்படி நடந்துக்கிறது உனக்கு வித்தியாசமா தான் இருக்கும், அது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ இதுக்கப்புறமும் நான் இங்கேருந்து உன்னை டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை, ஏன்னா நீ வேறு கான்செப்ட் முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக தான் இருப்ப, அது புரிஞ்சுக்காம நான் வேறு உன் கூடவே இருந்து உன்னை இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கேன்ல. ஸோ இதுக்கப்புறமும் நான் இங்கே இருக்க மாட்டேன், நான் அந்த சாப்பிட்டதை மட்டும் க்ளீன் பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து கிளம்பி போயிடுறேன், நீ ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதன்ற மாதிரி சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த பவுலை எடுக்கும்போது ஹீரோ என்ன நினச்சான்னு தெரியல, உடனே இவளை பார்த்துட்டு இல்லை நீ போகாதன்ற மாதிரி சொல்லவும் அது கேட்ட அதிர்ச்சியிலே இவ பார்த்தா வச்சிருந்த பவுலை வந்துட்டு அதில் இருந்த ஃபுட்டெல்லாம் வந்து மேலேயே கொட்டிக்கிறா. ஸோ ட்ரெஸ் எல்லாம் கரையாயிருச்சு, அதை பார்த்தோன்னே ஹீரோக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. உடனே அவனுடைய ட்ரெஸ் ஒன்று எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இதை சேஞ்ச் பண்ணிக்கோ, லைட்டாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும் பட் வேற வழி இல்லை, இதை மாற்றிக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த ரூமில் போய் சேஞ்ச் பண்ணிக்கோன்ற மாதிரி அவனுடைய ரூம்க்குள்ள அனுப்பி வச்சிடுறான். ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் இவனுக்கே ஒரு மாதிரியா இருக்குது, இப்போ எதுக்கு நம்ம அதை சொல்ல வந்தோம், எதுக்காக அவகிட்ட போய் உனக்கு என் மேலே அக்கறைலாம் கேட்டோம், இதெல்லாம் எதுக்காக நம்ம அவ கேட்டோன்ற மாதிரி சொல்லிட்டு இவனே அவன் மேலே இருக்க கோவத்தில் தலைகாணியெல்லாம் வச்சு அடிச்சிட்டு இருக்கா. அப்போதான் இவனுக்கு ஞாபகம் வருது, ஆக்சுவலாக ஹீரோயினை வந்துட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள அனுப்பி வச்சான்ல, அந்த ரூம்க்குள்ள தான் பார்த்தா அந்த டைம் கேப்சூல் எடுத்துட்டு வந்தானே அதை அங்கே தான் டேபிள் மேலே வச்சிருப்பான் போல. ஸோ இப்போ அதை அவள் பார்த்துட்டா கண்டுபிடிச்சிருவாள் நம்ம போய் அங்கே அதை எடுத்துட்டு வந்தோன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உடனே வேகமாக வந்தவன் இம்சோல் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டியான்ற மாதிரி கேட்குறான். அவளும் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்ற மாதிரி குரல் கொடுக்கும், உடனே கதவு திறந்துட்டு உள்ள வந்து மாற்றிட்டேன்னா கொஞ்சம் வெளியே போறியான்ற மாதிரி சொல்லுவேன். சரின்னு சொல்லிட்டு அவள் வெளியே போயிடுறா. உடனே கதவு சாத்திட்டு இவன் வந்தவன் அந்த டைம் கேப்சூலை எங்கடா வைக்கிறதுன்னு தெரியாமல் அது மேலே பெட்ஷீட்டை போதி விட்டுருவோன்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை எடுத்தா. அதை வச்சு தானே அந்த பொம்மையை கவர் பண்ணி வச்சிருப்பான். ஸோ அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஐயோ இப்போ நான் எதடா மறைப்பேன்னு சொல்லிட்டு இவன் பெட்ஷீட்டை வச்சுட்டு தள்ளாடிட்டு இருக்கும்போது ஹீரோயின் பார்த்தா படக்குன்னு கதவு திறந்துட்டு என் பழைய ட்ரெஸ் உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு உள்ள வரவும் அவன் எதை அவள் பார்த்துடவே கூடாதுன்னு சொல்லிட்டு பெட் மேலே மறைச்சு வச்சிருந்தானோ அந்த பொம்மையை வந்துட்டு ஹீரோயின் பார்த்துட்டா. அதை பார்த்து அதிர்ச்சியில் இது என்னடான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஷாக்கிங்காக நின்றுட்டு இருக்கா. உடனே இல்லை அது என்னது கிடையாது, அது என்னது கிடையாது நம்புமான்ற மாதிரி சொல்லும்போது உன்னது இல்லையா, உன் வீட்டில் உன்னுடைய பெட் மேலே தானே இருக்குது, அப்புறம் எப்படி நீ உன்னது இல்லைன்ற மாதிரி சொல்லுவேன்ற மாதிரி கேட்கும்போது இதெல்லாம் நல்லா கேளு, ஆனால் உண்மையாகவே அது என்னது கிடையாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவனும் எவ்வளவோ சமாளிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனால் இவன் நம்புற மாதிரி இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை சஞ்சய், நீயும் வயசு பையன் தானே, அதெல்லாம் ஒன்றும் தப்பு இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு இவ பாட்டுக்கு பேசிட்டு இருக்கா. அடியே லூசு, நான் தான் சொல்கிறேன் அது என்னோடது கிடையாது நம்புன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ஆனால் அதுக்கு நடுவில் இவனுக்கு என்ன பயம், அந்த டைம் கேப்சூல் இருக்கு இல்லையா, அதை வேற வந்துட்டு அந்த பெட்ஷீட் கூட தான் மறைச்சு வச்சுட்டு இருப்பான் போல. ஸோ அதை இப்போ கையிலேயே வச்சுட்டு இவன் இருக்கவும் ஹீரோனே என்ன பண்றா, நானும் அந்த பொம்மையை கொஞ்சம் பார்க்கலாமான்னு சொல்லிட்டு கிட்ட வந்து பெட்ஷீட்டை இழுக்கும் போது அதுக்குள்ள தானே டைம் கேப்சூல் இருக்கு, அதை பார்த்துட்டா இன்னும் கொஞ்சம் பெரிய பிரச்சனை இருமேன்னு சொல்லிட்டு இவன் பெட்ஷீட்டை விடாம இல்ல முடியாது பெட்ஷீட் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இவன் ஒரு பக்கம் இழுக்க, பெட்ஷீட் கூடன்னு சொல்லிட்டு இவன் இந்த பக்கமா வந்து இழுக்க, ரெண்டு பேரும் மாறி மாறி பெட்ஷீட்டை இழுத்துட்டு இருக்கும் போது ஒரு கட்டத்தில் ஹீரோயின் பார்த்தா தெரியாதனமா மிஸ் ஆகி வந்து பெட்லயே விழுந்துடுறான். நல்ல வேலை ஹீரோ பிடிச்சிட்டான். அப்படியே ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ க்ளோஸ்ல வந்து ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா மச்சான்னு சொல்லிட்டு ஒரு குரல், வேற யாரும் கிடையாது இன்யோக் தான்.
செமையா குடிச்சிட்டு போதையில வந்திருக்கான் போல. வந்து பார்க்கும்போது இவங்க 2 பேரும் தான் இப்படி பெட்ல க்ளோஸா பக்கத்துல படுத்துட்டு இருக்காங்களே. அவனுக்கு ஒரு மாரி என்னது இதுன்ற மாரி எதுவுமே தெரியல. ஏன்னா அவன் பயங்கரமா குடிச்சிருக்கான். சோ அவனுக்கு பெருசா எதுவுமே தெரியல. இத பார்த்தோனே ஹீரோ ஐய்யய்யோ! இவன் பார்த்துட்டா இன்னும் பெரிய பிரச்சனையாயிருமே. நீ எழுந்து வான்ற மாரி சொல்லிட்டு ஹீரோயின பார்த்தா அங்க கபோர்டு இருக்கு இல்லையா? அதுக்குள்ள போய் மறைஞ்சுக்கோன்ற மாரி சொல்லிட்டு இவன் கபோர்ட மூடிட்டான். இனியாக்கும் உள்ள வந்துட்டு மச்சான் ஏன்டா நீ இன்னைக்கு பார்ட்டிக்கே வரல? ஏதோ ஒரு பொண்ணு கூட போனியாமே. அதுவும் இல்லாம இப்ப கூட உன் பக்கத்துல ஏதோ ஒரு பொண்ண பார்த்த மாரி தானே எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லி கேட்க. அது ஒண்ணும் பொண்ணு கிடையாதுடா முட்டாள். நீ எடுத்துட்டு வந்து வச்சிருக்கிய ஒரு பொம்மை அதுதான். ஒழுங்கு மரியாதையா அந்த பொம்மைய எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கிளம்பி போன்ற மாரி சொல்லவும். இல்ல நான் ரொம்ப ட்ரிங்க் பண்ணிருக்கேன்ல. சோ எனக்கு ஒரு மாரி டயர்டா இருக்கு. அதுவும் இல்லாம உன்னுடைய பாத்டப் தான் எனக்கு ரொம்ப பிடிக்குமே. நான் அங்கேயே போய் குளிக்கிறேன்ற மாரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் கழட்ட ஆரம்பிக்க அங்கேயே. ஹீரோக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. ஏன்னா உள்ள வேற ஹீரோயின் இருக்காளே. சோ அவ பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவன் உடனே மறைஞ்சு நின்னுக்கிறான். சரின்னு சொல்லிட்டு இப்ப இன்னும் ஒரு வழியா அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா நீங்க இருந்து கிளம்பு. இதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்க இருந்து அனுப்பி விட்டுடலான்னு சொல்லிட்டு பார்த்தா அதுக்குள்ள போன இன்னுக்கு கையோட திரும்ப வந்துட்டு அதுவும் வரும்போது ஹீரோ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த சின்ன கடிகாரம் மாதிரி ஒண்ணு இருக்கும்ல பாக்ஸ் ஷேப்ல அதுக்குள்ள அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோ வச்சிருப்பானே அதை வர எடுத்துட்டு வந்திருக்கான். இது என்னதுடா? இதை நீ இன்னும் வச்சிருக்கியா? அப்பனா இன்னும் நீ அவளை மறக்கலையா? எதுக்குடா இதெல்லாம் வச்சிருக்க? அவளை மறக்க முடியாம நீ எவ்வளவு கஷ்டப்பட்ட. ஒரு வாட்டியும் குடிச்சதுக்கு அப்புறமா நீ எவ்வளவு அலப்பற பண்ணிருக்கன்றத கொஞ்சம் யோசிச்சு பாருன்ற மாதிரி சொல்லுவோம். அப்பதான் அந்த பிளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோயின் வந்துட்டு எனக்கு உண்மையில லவ் இல்லைன்னு சொல்லி அந்த ஹாஸ்பிட்டல்ல வச்சு ரிஜெக்ட் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறமா இவனால அதை தாங்கிக்க முடியாம வருஷம் குடிச்சிட்டு போயிட்டு இது போல அங்கங்க படுத்துக்கிட்டு இன்சோல்னு சொல்லிட்டு கத்திட்டு இருந்திருப்பான் போல. அப்பெல்லாம் ஒரு வாட்டி ஒரு இடத்துல போய் விழுந்து கிடக்கும் போதும் யூனியூப் தான் பார்த்தா அந்த விஷயம் தெரிஞ்சு அவனை கூட்டிட்டு போறதுக்காக அங்க வந்திருப்பான். அப்படிதான் ஒரு நாள் கடைசியா வந்துட்டு எப்பயுமே ஹீரோ 2 பேருமே ஒரு பார்க்ல மீட் பண்ணி பேசுவாங்க இல்லையா? அந்த பார்க்கோட ஊஞ்சல்ல உட்காந்துக்கிட்டு இன்சோல் நீ எங்க இருக்க? ஏன் என்ன வேணாம்னு சொல்லிட்டு போனேன்? என்கிட்ட வான்னு சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு குடிச்சிட்டு புலம்பிட்டே அங்க கத்திட்டு இருக்க. இன்னும் கரெக்டா அந்த இடத்துக்கு வரான். நீ ஏன்டா அப்படி பண்ற? இன்னும் எத்தனை வருஷத்துக்கு இப்படி அவளே நினைச்சிட்டு இப்படி அங்கங்க விழுந்து கிடக்க போற? இதை யாராச்சும் பார்த்தாங்கன்னா அப்புறம் போட்டோ பிடிச்சி நியூஸ்ல எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் உனக்கு தப்பா தோணலையா? வேண்டாம், தயவு செஞ்சு அவளை மறந்து தோல. உன்னோட வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதை மட்டும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் தான் இப்படி ஒரு வழியா அட்வைஸ் எல்லாம் பண்ணி இவனை கொஞ்சம் மாத்திருப்பான் போல. சோ அதெல்லாம் இப்ப ஞாபகப்படுத்தவும் ஹீரோ உடனே டி அதெல்லாம் ஏன்டா இப்ப சொல்லிட்டு இருக்கு? அதெல்லாம் சொல்ல வேண்டிய நேரம் இது கிடையாதுடா. அப்போ முதல்ல உனக்கு குளிக்கணும் தானே சொன்னேன். என்னோட பாத்தப்ப நானே உனக்கு கொடுத்துடுறேன், போய் குளின்ற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்க பார்த்தா இவன் போகவே மாட்டேங்கிறான். இல்ல நான் இதெல்லாம் பேசிதான் ஆகணும். அவ என்ன அவ்வளவு பெரிய உலக அழகியா? அவ உன்னை விட்டுட்டு போனதுக்கு அப்புறமா உன் பின்னாடி எத்தனை பொண்ணுங்க சுத்திட்டு இருந்தாங்க. உன்கிட்ட வந்து பேசாத பொண்ணுங்களா? ஆனா அவங்க யாரையுமே நீ திரும்பி கூட பாக்கல. எல்லாரையுமே ரிஜெக்ட் பண்ண. யாரையுமே இது வரைக்கும் நீ டேட் கூட பண்ணது கிடையாது. ஏன் யார்கிட்டயும் ஒரு வார்த்தை கூட நீ பேசினது கிடையாது பர்சனலா. ஆனா அவளை மட்டும் ஏன்டா இத்தனை நாளா நினைச்சிட்டு இருக்க? அவ ஒன்னும் அந்த அளவுக்கு எல்லாம் வர்த் இல்ல. தயவு செஞ்சு அவளை மறந்து தோலைன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பாட்டுக்கு இங்க கத்திட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே பார்த்தா ஹீரோயின் வந்து கேட்டுட்டா. ஸோ அவளுக்கு அப்பதான் புரியுது ஹீரோ வந்துட்டு இது வரைக்கும் ஒரு பொண்ணு கூட டேட் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினைச்சுக்கிட்டு அவ உள்ளே லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க ஹீரோ வந்துட்டு டே போதும்டா உன் புராணத்தை நிறுத்து, இல்லைன்னு வச்சுக்கேன் அவ்வளவுதான் பாத்துக்கோன்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறமா இவனை பேச விட்டா வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவனே பார்த்தா அப்படியே இன்னும் அலேக்கா தூக்கிட்டு வந்து பாத்டப்ல போட்டுட்டு மோவனை இங்கேயே கடை தயவு செஞ்சு வெளியவே வந்துடாதன்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து ஹீரோயின் கிட்ட பேசி ஃபர்ஸ்ட் அவளை அங்க இருந்து அனுப்பி வச்சிருவோன்னு சொல்லிட்டு ரூம்க்கு வந்தா. அவ அங்க கையில கரெக்டா அந்த டைம் கேப்சூலை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. ஏன்னா அந்த பெட்ஷீட் குள்ள தானே இருந்துச்சு. ஸோ அதை வந்து அவ பாத்துட்டா போல. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு இங்க என்ன பண்றதுன்னு தெரியல. ஐயோ அப்ப இவ இதையும் பார்த்துட்டாளா? போச்சு எல்லாமே இன்னைக்கு தப்பாவே நடக்குதுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க என்ன பண்றதுன்னு தெரியாம அப்படியே ஹீரோயினே பார்க்க. இதோட இந்த டிராமாவோட 15th பார்ட் இங்க முடியுது. ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த ஆன்கோயிங் ட்ராமாவோட 16th பாட தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு ஹீரோயின் அந்த டைம் கேப்ஸில் பார்த்துக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ கஷ்டப்பட்டு அதை மறைக்க ட்ரை பண்ணியிருந்திருப்பான். ஆனால் கடைசியில் பார்த்தா ஹீரோயின் அதை எப்படியோ கண்டுபிடிச்சி பார்த்துட்டு இருந்திருப்பான். இப்போ இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தா ஹீரோ வந்துட்டு ஒரு கிளாக் மாதிரி பாக்ஸில் வச்சிருந்தா இல்லையா? அதுக்கு பின்னாடி கூட அவங்க 2 பேரும் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோஸ் இருந்திருக்குமே. அந்த கிளாக்கை தான் கையில் வச்சுட்டு நின்றுட்டு இருக்கா. ஏன்னா இதை தான் வந்துட்டு ஹீரோயின் அந்த டைம் கேப்சூல்குள்ளே வச்சிருந்திருப்பாள். ஸோ அதெல்லாம் இப்போ கையில் வச்சுக்கிட்டே நின்றுட்டு இருக்கா. ஹீரோவும் வந்து அவள் பார்த்துட்டான்னு சொல்லி தெரிஞ்சது அதனால என்ன பண்ண முடியும்? எதுவுமே பேச முடியல. 2 பேருமே எதுவுமே பேசிக்கல. இப்ப அடுத்து அப்படியே கட் பண்ணா 2 பேருமே ஒன்னா கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ தான் அவனுடைய கார்லயே அவளை சேஃபா கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டு வந்துடலாம்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்கான் போல. சோ அப்பதான் ஹீரோ பார்த்தா ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். அது என்ன ஏதுன்றதுலாம் தெரியல. பட் ஹீரோ 2 பேரும் நின்றுட்டு இருக்கும்போது ஹீரோ தான் அவகிட்ட கேட்கறான், நீ ஓகே தானே? ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நீ ஏன் இப்பெல்லாம் ஸ்கூலுக்கு கூட வரமாட்டேங்கிற? எப்போதான் ஸ்கூலுக்கு வருவேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னடானா கொஞ்சம் லைட்டா பயத்திலே தான் இருக்கா. அப்படியே இப்போ ஹீரோ கிட்ட என்ன சொல்றான்னா, நீ என்ன காப்பாத்தினதான், அதுக்கு நான் முதல்ல உன்கிட்ட தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனா என்னன்னு தெரியல, ஒரு வாட்டி நான் உன்னை பார்க்கும்போது அன்னைக்கு நடந்த அந்த சம்பவம் தான் என் கண்ணு முன்னாடி வந்துட்டு போகுது. அதனாலயே உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஸோ ப்ளீஸ் நீ இனிமே என் கண்ணு முன்னாடி மட்டும் வராத. கஷ்டமாயிருச்சு, லைட்டா கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டே தான் வந்துட்டு இருக்கா. ஆனா அடுத்து பார்த்தா அவளுடைய வீடியோ வந்துருச்சு. சரின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே காருக்குள்ள அமைதியாவே உட்காந்துட்டு இருக்காங்க. யாருக்கும் அடுத்து என்ன பேசுறதுனே தெரியல. அப்பதான் ஹீரோயின் பார்த்தா என்ன யோசான்னு தெரியல, ஏதோ சொல்றதுக்காண்டி சஞ்சய்ன்னு சொல்லி கூப்பிடுறா. ஆனா அதுக்குள்ள ஹீரோ அதை கேட்காம காரை விட்டு இறங்கி வெளியே வந்துருவோம். இவளும் என்ன பண்றதுன்னு தெரியாம பின்னாடியே வரா. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோ பார்த்தா, சரி நீ உள்ள போ,
நான் கிளம்புறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போகும்போது இவ அப்பதான் அவனை ஸ்டாப் பண்றா. சஞ்சய் ஒரு நிமிஷம் நில்லுன்ற மாதிரி. ஹீரோவோ திரும்பிட்டு என்னாச்சுன்ற மாதிரி கேட்கும்போது அன்னைக்கு நைட்டு நானும் அங்க வந்தேன்ற மாதிரி சொல்றா. அதை கேட்கும் போதே ஹீரோக்கு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இருந்தாலும் அவனால என்ன பண்ண முடியும், அவன் பெருசா எந்த ரியாக்ஷனையுமே வெளியே காட்டிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நின்னுட்டு இருக்கான். இவளும் நானும் அன்னைக்கு அங்க வந்தேன், உன்னை பாக்குறதுக்காக தான் வந்தேன், ஆனா என்ன கொஞ்சம் லேட்டா வந்துட்டேன், அதுதான் நான் பண்ண ஒரே தப்புன்னு நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ ஃபீல் பண்ண. ஹீரோவும் ஓ அப்படியா சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கேஷுவலாக எப்படியாச்சும் கிளம்பி போயிடலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். ஆனால் இவ விட மாட்டேங்கிறா. அது மட்டும் இல்லை சஞ்சய், உன்கிட்ட நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணுன்ற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் அவனை ஸ்டாப் பண்ணுறா. ஹீரோவும் இப்போ என்னதுன்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நின்றுட்டு அவள் என்ன பேச வரான்னு சொல்லி கேட்கும்போது, உன்கிட்ட நான் இன்னொரு முக்கியமான விஷயமும் சொல்லணும். அன்னைக்கு நீ என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணல என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு, அதுக்கு நான் கூட உன்னை ரிஜெக்ட் பண்ணிட்டு போனேனே, ஆனால் அதுக்கப்புறம் நான் எவ்வளோ ஃபீல் பண்ணி கஷ்டப்பட்டேன், அதை நினச்சி நான் எத்தனை நாள் வருத்தப்பட்டேன்றது உனக்கு தெரியுமா? என்னதான் உன்னை பார்த்து நான் பிடிக்கல, நம்ம 2 பேருக்குள்ள எந்த ரிலேஷன்ஷிப்பும் வேணான்னு சொல்லிட்டு வந்திருந்தாலும் அதுக்கப்புறம் அதை நினச்சி நான் கவலைப்படாத நாளே கிடையாது. ஏன்னா எனக்குமே உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இப்போ எப்படி ஒரு வழியா இவளும் பார்த்தா எனக்கும் உன்னை பிடிக்கும்ன்ற மாதிரி ஹீரோ கிட்ட எல்லாக்கியும் சொல்லி ப்ரப்போஸ் பண்ணிட்டா. இது கேட்டதுக்கப்புறம் ஹீரோவோட முகத்தை பார்க்கணுமே, அவனுக்குள்ள அப்படி ஒரு சந்தோஷம். இருந்தாலும் அவன் என்ன சொல்றான்றதை இவனோட மைண்டு பார்த்தா ப்ராசஸே பண்ண மாட்டேங்குது. அப்படி ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே நின்றுட்டு இருக்கான். இப்போ என்னதான் சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினும் தப்பு தான், அன்னைக்கு நான் உங்ககிட்ட அப்படி பேசிட்டு வந்தது தப்பு தான், ஆனால் என்னால் என்ன பண்ண முடியும், அப்போ என்னோட சிச்சுவேஷன் அந்த மாதிரி, என்னால் அப்போதைக்கு உங்ககிட்ட ஆமா எனக்கு உன்னை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அதனால தான் அன்னைக்கு நான் உங்ககிட்ட வேற ஏதோலாம் காரணத்தை சொல்லி உன்னோட லவ்வை அக்செப்ட் பண்ணிக்க முடியாம அங்கிருந்து வந்துட்டேன். புரியுது, இப்போ கூட நான் உங்ககிட்ட இதை சொல்லும் போது நீ என்ன மாதிரி ஃபீல் பண்ணுவேன்றது எனக்கு புரியுது. ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இதை உங்ககிட்ட சொல்றதுனால என்ன பெருசா நடந்துரும்னு எனக்கு தெரியல. ஆனாலும் இப்போ வரைக்கும் நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்கேன்றது எனக்கு புரியுது. அதனாலதான் இதுக்கப்புறமும் உன்னை கஷ்டப்படுத்த வேணான்னு சொல்லிட்டு அன்னைக்கு நான் என் மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எதை சொல்லாம மறைச்சனும் அதை இப்போ நான் உன்கிட்ட சொல்றேன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு வழியா எனக்கும் உன்னை பிடிக்கும் சஞ்சய்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவ அவளுடைய லவ் அங்க ப்ரப்போஸ் பண்ணி முடிக்க கரெக்டா அந்த டைம்ல பார்த்தா அங்க யாரோ வர மாதிரி சவுண்டு கேட்கவும் இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி இதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாம், நீ கிளம்பு, உன்னை யாராச்சும் இங்க பார்த்துட்டு அப்புறம் பெரிய பிரச்சனை ஆகிடும்ன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் என்ன பண்றதுன்னு தெரியாம குடுகுடுன்னு ஓடி லிஃப்ட் கிட்ட வந்து நின்னுட்டா. ஏன்னா இதுக்கப்புறம் இவளுக்குமே அவன் கிட்ட அடுத்து என்ன பேசுறது என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஸோ அதனாலதான் இவ பார்த்தா அங்க இருந்து வந்துட்டா. ஆனா இந்த பக்கம் ஹீரோவை பார்க்கணுமே, அவனுக்கு இன்னும் கூட அவ என்ன சொல்லிட்டு போனான்றதெல்லாம் அப்படியே காதலே விழல. கடைசி அவ சொன்னால எனக்கு உன்னை பிடிக்கும் சஞ்சய்ன்னு சொல்லிட்டு அது மட்டும் தான் அப்படியே எக்கோ மாதிரி எல்லா பக்கமும் கேட்டுக்கிட்டே இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே ஒரு மாதிரி ஷாக்கிங்லேயே நின்னவன் அதுக்கப்புறமா தான் அவனோட மைண்டு ப்ராசஸே பண்ணுது இப்போ அவ என்ன சொல்லிட்டு போனான்னு சொல்லிட்டு. உடனே அடுத்த செகண்ட் ஓடுறான், லிஃப்ட்டுக்குலாம் வெயிட் பண்ண டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே படிக்கட்டிலேயே கஷ்டப்பட்டு ஏறி மேலே வந்தவன் கரெக்டாக ஹீரோயின் அவளோட வீட்டுக்குள்ள போயிட்டு கதவை சாத்தும் போது வந்து கதவை பிடிச்சிட்டான். ஹீரோயின் ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டா. என்னாச்சு சஞ்சய் நீ போலையான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் விடு, இப்போ நீ கீழே என்கிட்ட என்ன சொன்ன என்ன பிடிக்கும் தானே சொன்னேன், அது உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது இவளும் அதை தானே கீழே சொல்லிட்டு வந்தா. ஆமா உண்மைதான், எனக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது கரெக்டாக ஹீரோயினோட பக்கத்து வீட்டில இருந்து யாரோ கதவு திறந்துட்டு வெளியே வர மாதிரி சவுண்டு கேட்கவும் என்ன பண்றதுன்னு தெரியாம ஹீரோ வர ஒரு ஐடியில் அவனை பார்த்தா பிரச்சனை ஆயிடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் உடனே அவனையும் உள்ள இழுத்து கதவை சாத்திக்கிட்டா. அதுக்கப்புறமா அப்படியே 2 பேரும் ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா என்ன பேசுறது எப்படி ஸ்டார்ட் பண்றதுன்னு தெரியவே இல்லை. ஹீரோயினும் நான் சொன்னது உண்மைதான் சஞ்சய், எனக்கு உண்மையாவே உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை எவ்வளோ மிஸ் பண்ண தெரியுமான்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கு பார்க்கணுமே, அவ்வளோதான் அவனுடைய 15 வருஷ லவ்வை இப்போதான் அவன் வாயாலேயே அவன் கேட்குறான். ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும், அப்படியே கொஞ்சம் ஃபீலிங்ஸ்லாம் பொங்கி வழி அவளை கிஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கிட்ட வரான். ஆனால் இவ பார்த்தா லைட்டாக கொஞ்சம் விலகி போறா. சரி இவளுக்கு விருப்பம் இல்லை போலன்னு சொல்லிட்டு அவனும் விலகி போலான்னு சொல்லி பார்க்கும்போது இவன் என்ன நினச்சான்னு தெரியல, அட இருப்பான்ற மாதிரி சொல்லிட்டு அவனை பிடிச்சி வச்சு இவ்வளோ கிஸ் பண்ண அப்படியே 2 பேரும் ரொம்ப நேரமாக கிஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த சீன்லாம் பார்க்கும்போது நமக்கு வயிற்றுக்குள்ள அப்படியே ஒரு லைட்டாக கொஞ்சம் பட்டாமூச்செல்லாம் பறக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த டைம்ல பார்த்து தான் கரெக்டாக கரடி மாதிரி நடுவில் ஒருத்தர் வந்து கதவு தட்டிட்டு இருக்காரு. யாருன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் கேட்கும்போது தான் அவங்க வீட்டில் வந்துட்டு ஏதோ பைப் உடஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க இல்லையா. ஸோ அதை சரி பண்ணுறதுக்காக பிளம்பர் வந்திருக்காரு போல. இவளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாம இல்லை இப்போ நீங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு வர முடியுமான்னு சொல்லி கேட்டு பார்க்குறா. ஆனால் அவர் இல்லைம்மா இப்போ போயிட்டா என்னால் வரவே முடியாது, அப்புறம் சரி பண்ண இன்னும் ரொம்ப நாள் ஆயிரும்ன்ற மாதிரி சொல்லவும் வேற வழி இல்லாமல் ஹீரோயின் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஸ்கார்ஃப் இருக்கு இல்லையா அதை வச்சு ஹீரோட முகத்தை ஃபுல்லாக மறைக்கிற மாதிரி சுற்றி விட்டுட்டு ஒப்பா நீ போயிட்டு வான்ற மாதிரி சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஒப்பான்ற வார்த்தையை கேட்டதுமே ஹீரோ அப்படியே குஷியாகி என்னது நான் ஒப்பாவான்னு சொல்லி திரும்பி பார்க்க அந்த பிளம்பர் ஒரு மாதிரியா பாக்குறாரு. எது ஒப்பாவா யாருமா இவன்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ இல்ல அங்கிள் அவன் என்னோட அண்ணன் தெரியலையா, நீங்க எத்தனை நாள் பார்த்திருக்கீங்க என்ன தெரியாத மாதிரியே கேக்குறீங்கன்னு சொல்லிட்டு அவர் முன்னாடி சீனை போட அவர் பாக்குறாரு எதுவும் அண்ணனா அவனை நான் பல வருஷமா இங்க பாத்துட்டு இருக்கேன், அவன் இந்த அளவுக்கு ஹைட் கிடையாதேமோன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் அப்படிதான் அங்கிள் அவன் கொஞ்சம் வளர்ந்துட்டான், பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கான், அதனாலதான் முகத்தெல்லாம் இப்படி மூடி இருக்கான், ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்க உள்ள போய் வேலையை பாருங்க, ஒப்பா நீங்க கிளம்பி வெளியே போங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோவை எப்படியோ நைஸா பேசி அங்க இருந்து அனுப்பி விட்டுட்டா. ஆனா ஹீரோக்கு ஒரே சம குஷி, இப்ப காருக்குள்ள வந்து உட்காந்துட்டு பைத்திய மாதிரி தனியா கியூட்டா சிரிச்சிட்டு இருக்கான். ஒரு வழியா ரொம்ப ஹாப்பில சிரிச்சு முடிச்சுட்டு அங்க இருந்து ஹீரோ கிளம்பி போகும்போது அப்படியே இந்த பக்கம் காமிக்கிறாங்க அந்த சைக்கோ கில்லர் இருக்கான் இல்லையா அந்த டாக்ஸி டிரைவர், அவன் பார்த்தா அங்க
கார்ல உட்காந்துட்டு இருக்கான். கரெக்டா ஹீரோ அங்க இருந்து போறதையும் பார்த்துட்டான். ஹீரோயினோட வீட்டும் எதுன்றத அவன் பார்த்துட்டான். இதுக்கப்புறம் இவன் இன்னும் என்னெல்லாம் கூத்து பண்ண போறான்றது தெரியல. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா அடுத்து என்ன, அதான் 2 பேரும் ஒரு வழியா அவங்களோட லவ் எல்லாம் ப்ரொபோஸ் பண்ணிட்டு லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா. சோ 2 பேரும் செம்ம குஷில இருக்காங்க. காலையில கிஸ் பண்ணிட்டு வந்ததை நினைச்சு இந்த பக்கம் ஹீரோ அப்படியே தனியா சிரிச்சுக்கிட்டு இருக்க. இங்க ஹீரோயினும் பார்த்தா ஆபீஸ்ல பாஸ் திட்டுறது கூட தெரியாம அப்படியே வெக்கப்பட்டு சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்கா. அதெல்லாம் முடிச்சுட்டு இப்ப கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோக்கு கால் பண்ணி பேசலாம்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணும்போது தான் யோசிச்சு பாக்குறான். அவன் வர ஒரு ஐடல், சோ கொஞ்சம் பிஸியா இருக்கலாம் வாய்ப்பு இருக்குல்ல, நம்ம எதுக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணணும், அப்புறமா அவனே பண்ணா பேசிக்கலாம்னு சொல்லிட்டு கால் பண்ணாம போனை பார்த்துட்டே இருக்கும் போதுதான் கரெக்டா ஹீரோ கிட்ட இருந்து கால் வரும்னு சொல்லி பார்த்தா ஹீரோயினோட அம்மா கிட்ட இருந்து வருது. இவனும் அட்டன் பண்ணி என்னமா விஷயம்ன்ற மாதிரி கேட்கும்போது, உன் அண்ணன் என்ன காரியம் பண்ணிருக்கான்னு தெரியுமா, ஏதோ பிசினஸ் பண்றேன்னு சொல்லிட்டு பணத்தெல்லாம் எடுத்துட்டு போய் எங்கேயோ ஏமாந்துட்டு வந்துட்டானா. இந்த விஷயம் தெரிஞ்சு ஜோ வேற பயங்கர டென்ஷன்ல 2 பேரும் டிவோர்ஸ் பண்ணிக்க போறேன்னு சொல்லி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல, நீ போயிட்டு ஜோ கிட்ட கொஞ்சம் பேசி அவளை எப்படியாச்சும் சமாதானப்படுத்த பாருன்ற மாதிரி சொல்லவும் இவளும் சரி சரி நான் பண்ணி தொலைறேன்ற மாதிரி சொல்லிட்டு ஜோ கிட்ட பேசுறதுக்காண்டி அவ ஹாஸ்பிட்டல்ல தானே இருக்கா. சோ அங்கதான் வரா. என்னடி என் அண்ணனை ஏதோ டிவோர்ஸ் பண்ண போறதா சொன்னியாமே, உண்மையா அது, அப்படியா பண்ண போறேன்ற மாதிரி கேட்கும்போது அவ என்னடானா சேச்சா அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஆனா உன் அண்ணன் பண்றதெல்லாம் தப்பு தானே, எப்ப பாரு ஏதாச்சும் பண்றேன்னு சொல்லிட்டு பணத்தை எடுத்துட்டு போய் யார்கிட்டயாச்சும் கொடுத்து ஏமாந்துடுறான், இல்லைன்னா அதை ஸ்டாக் மார்க்கெட்ல போட்டு அது எல்லாத்தையுமே லாஸ் பண்ணிட்டு வந்துடுறான். இப்படியே பண்ணிட்டு இருந்தா எப்படிதான் ஃபேமிலியை ரன் பண்ண முடியும், இப்போதைக்கு ஃபேமிலியில சம்பாதிக்கிறதே அவன் ஒருத்தன் தான். இப்போ பாரு எங்களுக்கு வர 2 குழந்தைங்க, அந்த குழந்தைங்களெல்லாம் நாங்க பாத்துக்கணும்னா நல்லா சம்பாரிச்சாதானே முடியும், ஆனா உங்க அண்ணன் அதை பண்ணவே மாட்டேங்கிறான். சோ நான் இப்படி எல்லாம் ஏதாச்சும் சொன்னாதான் பயந்துட்டு அவன் கொஞ்சம் ஏதாச்சும் பண்ணுவான்னு சொல்லிதான் இப்படி எல்லாம் மிரட்டி வச்சிருக்கேன். மத்தபடி எனக்கு அந்த ஐடியா எல்லாம் கிடையாது. ஆனா என்ன, உன்னை பார்க்கும்போது தான் எனக்கு கொஞ்சம் பொறாமையா இருக்கு. நீயே யோசிச்சு பாரு, நம்ம 2 பேரும் ஒன்னாதான் படிச்சோம், படிக்கும் போதே நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில வேலை பார்க்கலாம்னு சொல்லிலாம் கூட நம்ம பேசி வச்சுக்கிட்டோம். ஆனா நான் தான் அவசரப்பட்டு வேலைக்கு கூட போகாம இப்படி லூசுத்தனமா உங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒருவேளை நானும் இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு உன் கூடயே சேர்ந்து வேலைக்கெல்லாம் வந்திருந்தேன்னா இந்நேரத்துக்கு நம்ம 2 பேரும் ஒரே கம்பெனில ரொம்ப ஜாலியா வேலை பார்த்துட்டு இருந்திருப்போம்லன்ற மாதிரி சொல்லும்போது ஹீரோயின் இதை கேட்ட உடனே, அப்போ ஒரு வேலை உனக்கு மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போக வாய்ப்பு கிடைச்சு நீ பாஸ்ட்டுக்கு போனீன்னா அப்போ நீ எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க மாட்டியான்ற மாதிரி கேட்குறா. இவனும் அதை கேட்ட உடனே சிரிச்சுக்கிட்டு, ஏன் நீ அப்படி கேட்குற, இப்போ நான் அவனை கல்யாணம் பண்ணிக்காம போனா என்னோட ஃபேட் எதுவும் மாறிடுமான்ற மாதிரி கேட்கும்போது மேபி மாறலாம்ல, அதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கேன்ற மாதிரி இவனும் சொல்லும்போது அப்படியெல்லாம் ஒன்றுமே கிடையாது, சரி நீ சொல்ற மாதிரி ஒரு வேளை என்னோட ஃபேட் அப்படியே தலைகீழ மாறுதுன்னு கூட வச்சுக்கோய, ஆனா அதுல என்ன சந்தோஷம் இருக்கு, இப்போ உங்க அண்ணனை நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனாலதான் எங்களுக்கு இவ்வளோ அழகான ஒரு லைஃப், அதுல 2 குட்டி குட்டி அழகான பசங்க, இதெல்லாம் அப்போ கிடைச்சிருக்குமா, கிடைக்காதுல்ல. ஒருவேளை சப்போஸ் நீ சொன்ன மாதிரி எனக்கு மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போய் எனக்கு நடந்ததெல்லாம் மாத்தணும்னு சொல்லி ஏதாச்சும் ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் நான் அது எதையுமே மாத்த மாட்டேன். ஏன்னா நமக்கு என்ன நடக்கணுமோ அது கண்டிப்பா நடந்தே தான் தீரும். ஸோ அதை என்ன பண்ணாலும் நம்மளால மாத்தவே முடியாது. அதனால நான் மறுபடியும் பாஸ்ட்டுக்கு போனாலும் கண்டிப்பா உங்க அண்ணனை தான் கல்யாணம் பண்ணிருப்பேன். ஏன்னா இந்த லைஃப் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு ரொம்ப பாசிட்டிவா சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு அப்படியே அந்த குழந்தை கூட தான் விளையாடிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்கும்போது தான் ஹீரோயினுக்கு வந்துட்டு ஏதோ லைட்டா கொஞ்சம் அவளுக்குள்ளே கில்ட்டியா ஃபீலிங் வர மாதிரி இருக்கு. ஏன்னா இவ இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்கிறதே பாஸ்ட் எப்படியாச்சும் சேஞ்ச் பண்ணிடணும்னு சொல்லிட்டு தானே. இப்ப அதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே ஜோ கிட்ட பேசி முடிச்சுட்டு அடுத்து வெளியே வந்து பஸ்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் அங்க சைட்ல பார்த்தா ஹீரோவோட போஸ்டர் ஒன்று ஒட்டி இருக்கு. அதை பார்க்கும்போதே இவளுக்குள்ள லைட்டா கொஞ்சம் சந்தோஷம் வருது. அப்படியே அவனை பத்தி நினைச்சிட்டே இருக்கும்போது தான் கரெக்டா பார்த்தா அவன் கிட்ட இருந்தும் கால் வருது. பார்த்த உடனே செம்ம சந்தோஷம் வருது. அட்டன் பண்ணி பேசும்போது அங்க தலைவனை பார்க்கணுமே, இன்னும் கூட அந்த கிஸ் பண்ணதை நினைச்சிட்டு தான் செம குஷில இருக்கான் போல, எங்க இருக்கேன்னு சொல்லி ரொம்ப சிரிச்சுக்கிட்டே கியூட்டா கேட்க இவளும் நான் பஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்றா. நான் வேணா வந்து உன்னை கூட்டிட்டு போட்டுமான்ற மாதிரி கேட்கும்போது ஏன் உனக்கு வேலை இல்லையான்ற மாதிரி கேட்கறா. இருக்குதான், ஆனா இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேனே, காலையில நடந்ததை என்னால இப்போ வரைக்கும் கூட மறக்கவே முடியல, அதே ஞாபகமாவே இருக்கு, நீ என்ன நினைக்கவே இல்லையா, நீ என்ன மிஸ் பண்ணவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது நானும் தான் உன்னை மிஸ் பண்றேன்ற மாதிரி ஹீரோயினும் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் என்ன இரு நான் இப்பவே கிளம்பி வரேன்ற மாதிரி சொல்லும்போது இல்ல வேண்டாம், உனக்கும் வேலை இருக்குல்ல, ஸோ அதனால நீ பொறுமையா வேலையை முடிச்சுட்டு வா, நம்ம நாளைக்கு மீட் பண்ணலாம், ஒன்றும் அவசரம் இல்லைன்ற மாதிரி சொல்லும்போது எனக்கு அவசரம் தான், நாளைக்கெல்லாம் மீட் பண்ற அளவுக்குலாம் என்னால் பொறுமையா இருக்க முடியாது, நான் வேலையை முடிச்சுட்டு உடனே வரேன், இன்னைக்கு நைட்டே நம்ம மீட் பண்றோம் ஓகே தானேன்ற மாதிரி கேட்கவும் இவளால என்ன ஓகே இல்லை நான் சொல்ல முடியும், சரி ஓகேன்னு சொல்லி ஒத்துக்கிறா. அப்பதான் ஹீரோவும் வந்துட்டு சரி உன்கிட்ட நான் உனக்கு கேட்கணும், அந்த டைம் கேப்சூலுக்குள்ள நீ சின்னதா ஒரு கிளாக் வச்சிருந்தல அதுக்கு என்ன அர்த்தம்ன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்ன சொல்றான்னா, உன்னோட டைம் எப்பயுமே ஸ்டாப் ஆகாம கண்டினியூஸா ஓடிக்கிட்டே இருக்கணும், அதை உனக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக தான் இதை நான் வச்சேன்ற மாதிரி சொல்லவும் ஹீரோக்காவை எதை நினைச்சு அப்படி சொல்றான்றது புரியல. நீ சொல்றது ஏதோ பாதி புரியுற மாதிரி இருக்கு பாதி புரியாத மாதிரி இருக்கு,
ஆனாலும் கொஞ்சம் நல்லா தான் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் பார்த்தா ரொம்ப க்யூட்டாக சிரிச்சுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் பேசி முடிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமாக காலை கட் பண்ணேன். அடுத்து ஹீரோயின் வந்துட்டு ஒரு வழியாக ஆஃபீஸ்க்கு கிளம்பி வந்துட்டா. அங்கே ஏதோ மீட்டிங் போயிட்டுருக்கு போல. ஸோ அந்த மீட்டிங்கில் பேசிகிட்டு இருக்கும் போதே மறுபடியும் பார்த்தா தலைவன் சும்மா இல்லாமல் கால் பண்ணிட்டே இருக்கான் போல. இவளுக்கு வேற பாஸ் பார்த்து ஒரே முறையாக முறைக்கிறாங்க. உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அட்டன் பண்ணாமல் காலை கட் பண்ணி விட்டுட்டு தெரியாதனமாக ஃபோனை பார்த்தா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடுறா. அப்படி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணது கூட தெரியாமல் இவன் இங்கே ஃபுல்லாக உட்காந்து ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருக்க. அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவன் வேலையெல்லாம் முடிச்சிட்டான் போல. ஸோ நைட் 2 பேரும் மீட் பண்ணிக்கலாம்னு சொல்லி பேசி வச்சிருப்பாங்கல்ல. அதனால எந்த இடத்துக்கு வர சொல்லணும்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு மறுபடியும் கால் ட்ரை பண்ணுறான். பட் போகவே இல்லை. ஏன்னா அவள் தான் அங்கே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு வேலை பார்த்துட்டு இருக்காளே. ஸோ அது தெரியாமல் இவனும் என்ன பண்ணுறது, அவள் காலை எடுக்கவே இல்லையே, என்னாச்சுன்ற மாதிரி இவன் இங்கே பார்த்துட்டே இருக்கா. அப்போ தான் பார்க்கும் கேட்குறான், சரி பாஸ் இப்போ நம்ம அடுத்து எங்கே போக போகிறோம், நீங்கள் சொல்கிற இடத்துக்கா இல்லை வீட்டுக்கு போகணுமான்ற மாதிரி கேட்க ஹீரோவும் கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறான். இப்போ தான் ஹீரோயின் வந்து ஃபோன் எடுக்கல. சரி ஃபர்ஸ்ட் அவளை பார்க்கறதுக்கு முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு போகலாம், நீ அதனால வீட்டுக்கே போன்ற மாதிரி சொல்லுவோம். பார்க்கும் காரை எடுக்கிறான் பாருங்க. பார்த்தா காருக்கு பின்னாடி அந்த ஸ்டாக்கர் பொண்ணு இருந்தா இல்லையா, அவள் அங்கே நின்றுட்டு இருக்கா போல. காரையும் அப்படியாச்சும் அன்லாக் பண்ணணும்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இதை பார்க்க உடனே பின்னாடி இருக்க கேமரா வழியா பார்த்துட்டு, பாஸ் தயவு செஞ்சு வெளியே இறங்காதீங்க, பின்னாடி தான் அந்த ஸ்டாக்கர் பொண்ணு இருக்கா, அவ எப்படி இங்க வந்தானே தெரியல, எல்லா இடத்தையும் கரெக்டா கண்டுபிடிச்சு வந்துடுறா. இன்னைக்கு கூட உங்களுடைய வீட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்திருக்கா. ஆனா நல்ல வேலை இனியும் வீட்டுக்குள்ள இருந்ததுனால அவன் வந்து உஷாராகி டோர் ஓப்பன் பண்ணல. இவ்வளவு என்னதான் பண்றது, பார்க்கும் போதுலாம் எனக்கு எப்ப பாரு கோவம் வந்துட்டே இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு பார்க்க ரொம்ப டென்ஷன் ஆகி கத்த. ஹீரோ பார்த்தா ரொம்ப கேஷுவலா, விடு விடு, எதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுற, அந்த பொண்ணை பத்தி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிவிடு, எதுவா இருந்தாலும் அவங்க பார்த்துக்கிட்டோம், நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, நீ முதல்ல சீக்கிரமா வீட்டுக்கு போடா, நான் எப்படியாச்சும் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சீக்கிரமா போய் இன்சோல பார்க்க போகணுன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் ஹீரோயினை பார்க்க போற குஷியில இங்க பேசிட்டு இருக்கான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயின் பார்த்தா இப்பதான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஆஃபீஸை விட்டு வெளியே வரா. வெளியே வந்ததுக்கு அப்புறம் தான் அவளுக்கு ஞாபகமே வருது காரே இல்லைன்னு சொல்லிட்டு. ஏன்னா நேற்றுக்கு ஹீரோ வீட்டுக்கு போகும்போது ஹீரோ தானே மறுபடியும் அவளை கூட்டிட்டு வந்து அவனுடைய கார்ல வீட்டுல விட்டுருப்பான். ஸோ காரை வந்துட்டு ஹீரோவோட வீட்லயே பார்க் பண்ணிட்டா போல. அதனால இப்ப கார் இல்லாததுனால என்னடா பண்றதுன்னு சொல்லி யோசிக்கும் போது தான் சரி ஹீரோக்கு கால் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு போனை எடுக்கிறா. அப்பதான் தெரியுது போனையே ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டோம், நம்ம ஆன் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு. ஸோ உடனே ஆன் பண்ணி பாக்குறா. பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்து அவ்வளோ மிஸ்டு கால்ஸ் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு இவ்வளவு மறுபடியும் ஹீரோக்கு கால் ட்ரை பண்றா. பட் ஹீரோ வந்துட்டு அதுக்குள்ள வீட்டுக்கு வந்து குளிச்சிட்டு இருக்கானா என்னன்னு தெரியல. போனை டேபிள் மேல வச்சுட்டு போயிடவும் அவன் வந்து அந்த காலை பார்க்கல. ஸோ அட்டன் பண்ணவே இல்லை. இவளும் ஃபுல் ரிங் போய் கால் கட் ஆனதுனால சரி அவன் ஏதோ வேலையில ரொம்ப பிஸியா இருக்கான் போல. ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு காரை எடுத்துப்போம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் அவனுக்கு கால் பண்ணி பேசிப்போம்னு சொல்லிட்டு இவ ஹீரோவோட வீடு இருக்கும் இல்லையா, அங்கதான் வந்துட்டா. பார்க்கிங்ல தான் வந்து அவளுடைய கார் எங்க இருக்குன்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது ஒரு வழியா அப்படியே தேடி காரையும் கண்டுபிடிச்சிட்டா. சரி கார் எடுத்துக்கிட்டு வெளியே போயிட்டு அதுக்கப்புறமா ஹீரோக்கு கால் பண்ணுவான்னு சொல்லிட்டு இவ காருக்குள்ள போய் உட்காந்துட்டு காரை எடுக்கலாம்னு சொல்லி ட்ரை பண்ணும்போது சடனா வேகமா இவளை பார்த்த மாதிரி ஒரு கார் ஃபாஸ்டா வரவும் இவளுக்கு ஒரு நிமிஷம் அல்ல இல்ல. ஏன்னா அந்த காருக்குள்ள இருக்கவன் வேற முகத்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு கேப்லாம் போட்டுட்டு கரெக்டா அந்த டாக்ஸி டிரைவர் இருப்பான் இல்லையா, அவனை மாதிரியே இருக்கவும் இவளுக்கு ஒரு நிமிஷம் அப்படியே பதட்டமாகுது. எங்க ஒரு வேளை அவன் தான் தேடி கண்டுபிடிச்சு வந்துட்டானான்னு சொல்லிட்டு இவ பதட்டமாவே உட்காந்துட்டு இருக்கா. கரெக்டா அந்த ஆளும் பார்த்தா காரை விட்டு இறங்கி வெளியே வரான். ஆனா அவன் ஹீரோயினையும் தாண்டி போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது அவன் வந்துட்டு அந்த டாக்ஸி டிரைவர் கிடையாது, வேற யாரோன்னு சொல்லிட்டு. அதை பார்த்து கொஞ்சம் ஹீரோயின் இங்க பயத்திலேயே உட்காந்துட்டு இருக்க. ஹீரோவும் இங்க ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு வந்து ஹீரோயின் கால் பண்ணிருக்கா இல்லையா, அதை பார்த்துட்டு அகைன் அவளுக்கு கால் பண்றான். பட் இவ தான் இங்க வந்துட்டு அந்த டாக்ஸி டிரைவரா என்னன்னு சொல்லி பாக்குறதுக்காக காரை விட்டு இறங்கி வெளியே வந்துருவோம். போன் வந்து காருக்குள்ளே இருக்கிறதுனால இவளுக்கு ஹீரோ கால் பண்ணதே தெரியல. சரின்னு சொல்லிட்டு இப்ப ஹீரோவும் கால் ட்ரை பண்ணிட்டு அப்படியே விட்டுற. ஹீரோயின் வெளியே வந்து பாக்குறா. அந்த ஆள் பார்த்தா, மேடம் சாரி நான் தெரியாம பண்ணிட்டேன், அது காரணம் இந்த பொண்ணு தான், இவ தான் திடீர்னு குறுக்கல வந்துட்டா, அதனாலதான் நானும் கொஞ்சம் வேகமா வந்து காரை ஸ்டாப் பண்ணிட்டேன்ற மாதிரி காமிக்கும் போது யாரடா அந்த பொண்ணுன்னு சொல்லி பார்த்தா ஹீரோவோட வீட்டை அடிக்கடி வந்து ஸ்டாக் பண்ணிட்டே இருப்பாளே அந்த ஸ்டாக்கர் பொண்ணு, அவ தான். ஹீரோயினுக்கு ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்க்கும்போது இவ தான் அன்னைக்கு மிஸ் ஆகி போன ஸ்டாக்கர் பொண்ணுன்றதுலாம் தெரியல, ஏதோ சின்ன பொண்ணு போல தெரியாம காருக்கு நடுவில் வந்துட்டா போல, அதனால பைக்ல கீழே உட்காந்துட்டான்னு சொல்லி அவளை ஹெல்ப் பண்றதுக்காக தூக்கி விட. அப்பதான் கரெக்டா பார்த்தா செக்யூரிட்டி கார்டு வராரு. ஐயோ இந்த பொண்ணு பிடிக்கவே முடியல, எப்ப பாரு இவ தான் வந்துட்டு அந்த ஐடல் சஞ்சயோட வீட்டை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கா, இவளை பிடிக்க நானும் எவ்வளவோ ட்ரை பண்றேன் ஆனா முடியலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு நைஸா அங்கிருந்து ஓட ஆரம்பிச்சிட. ஹீரோயின் உடனே ஓ அப்ப இவ தான் அந்த ஸ்டாக்கர் பொண்ணா, இருங்க நான் அவளை பிடிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பொண்ணை துரத்திட்டு வேகமா அவ அங்க இருந்து ஓடிட்டு இருக்க. இந்த பக்கம் அப்படியே ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. ஆக்சுவலா அவன் வந்துட்டு அவனுடைய வீட்டுல இல்ல போல, ஏதோ ஒரு ஹோட்டல்ல தான் ரூம் போட்டு ஸ்டே பண்ணிருக்கான் போல. அதனால இவன் எந்த ரூம்ல இருக்கான்றது தெரியாததுனால பார்க் பார்த்தா இவனுக்கு கால் பண்ணி பாஸ் எந்த ரூம்ல இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது 251 மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டா பார்த்தா வீட்டோட காலிங் பெல் யாரோ அடிக்கிற மாதிரி சவுண்ட் கேக்குது. ஹீரோ அதை கேட்டோன்னே என்ன நினைச்சுக்கிறான், பார்க் தான் வந்துட்டான் போலன்னு சொல்லிட்டு இப்பதானடா நம்பர் சொன்னேன் அதுக்குள்ள வந்துட்டியா, தெரிஞ்சுக்கிட்டே ஏன்டா ரூம் நம்பர் கேட்கறேன்ற மாதிரி கேட்கும்போது எது நானா, இன்னும் நான் வரவே இல்லை பாஸ், கீழே தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லிட்டு அவன் சொல்லவும் ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறான். அப்ப காலிங் பெல் அடிக்கிறது யாருன்னு சொல்லி தெரியல. ஆனா ஹீரோ போய் இன்னும் டோர் ஓபன் பண்ணல, அவன் அப்படியே பார்த்துட்டே தான் நின்றுட்டு இருக்கான். அதே சமயம் இந்த பக்கம் ஹீரோயின் வந்துட்டு ஒரு வழியா அந்த ஸ்டாக்கர் பொண்ணை பிடிச்சிட்டா. அவளை பிடிச்சி விசாரிக்கும் போது தான் அவளுக்கு லைட்டா கொஞ்சம் பசிக்குதுன்னு தெரியவும் உடனே வந்துட்டு அவளுக்கு சாப்பாடு தான் வாங்கி கொடுத்து விசாரிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணும் அப்பதான் சொல்றா, இது போல எனக்கு வந்து 14 வயசு தான் ஆகுது, நான் 7th கிரேட் தான் படிக்கிறேன்ற மாதிரி சொல்லுவோம், இந்த வயசுலயும் உனக்கு இதெல்லாம் தேவையா,
எதுக்கு நீ இப்போ அடிக்கடி வந்துட்டு அந்த ஐடலோட வெயிட்டை அன்லாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்க, எதனால இதை பண்றேன்ற மாதிரி கேட்கும்போது எனக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அவரை எப்படியாச்சும் பார்க்கணும்னு சொல்லி ஆசை, அதனால தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல. ஆனாலும் நீ பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய கிரைம் தெரியுமா, இதுக்கு மட்டும் போலீஸ் உன்னை அரெஸ்ட் பண்ணாங்கன்னா உன்னுடைய ஃபியூச்சரே போயிடும், அதுக்கப்புறம் உன்னால படிக்க கூட முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இனிமே இது போலாம் பண்ணாதேன்னு சொல்லி ஹீரோயின் அவளுக்கு அட்வைஸ்லாம் பண்ணிட்டு இருக்கா. அதெல்லாம் கேட்டுக்கிட்டே அந்த பொண்ணு ஃபாஸ்ட்டாக சாப்பிட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு அவளுக்கு புறையேறவும் ஹீரோயின்கே பார்க்கும்போது லைட்டாக கொஞ்சம் பாவமாக இருக்கு. சரி சரி நீ கொஞ்சம் பொறுமையாகவே சாப்பிடு, இரு நான் போய் உனக்கு தண்ணி எடுத்துட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு இவ தண்ணி எடுக்கிறதுக்காக அங்கே போறா பாருங்க. அப்பதான் அந்த ஹோட்டலோட ஓனர் பார்த்தா ஏதோ டிவியில் பார்த்துட்டு அச்சுச்சோ பாவம்ல இந்த பையன்ற மாதிரி சொல்றாங்க. என்னடா இவங்க சொல்றாங்களேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் திரும்பி அந்த நியூஸை பார்க்குறா. பார்த்தா அதில் வந்துட்டு இது போல ஐடல் சஞ்சய் ஒரு ஹோட்டல் ரூம்ல இருக்கும்போது யாருன்னே தெரியாத ஒரு அன்னோன் பர்சன் அங்கே வந்து அவரை கத்தியாலேயே குத்திட்டாங்கன்ற மாதிரி நியூஸ் வரவும் அவ்வளோதான். இதை கேட்ட உடனே ஹீரோயின் தண்ணி கிளாஸ் எல்லாம் கீழே போட்டுட்டு அப்படியே கண் கலங்கி நின்று போய் பார்த்துட்டு இருக்கா. ஏன்னா அவளுக்கு என்ன நடக்குது, அந்த நியூஸ் உண்மையா என்னன்றதே புரியல. அதே மாதிரி இப்போ அந்த நியூஸ்ல அடுத்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா இது போல கத்தியால குத்ததுனால ரொம்ப ஹெவியான பிளட் லாஸ் ஆனதுனால அப்புறம் உடனே வந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா போலீஸ் அங்க வந்து விசாரிச்சு பார்க்கும்போது அந்த இடத்துல கிடைச்ச வெப்பனோட டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் குத்துனது வந்துட்டு ஒரு சீரியல் கில்லர் தான். இவன் இப்போதான் ரீசெண்டா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வந்தான். அவனுக்கு வயசு 42 தான் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவனோட ஐடி போட்டோவோட அங்க நியூஸ்ல பப்ளிஷ் பண்ண. அதுல இருக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தா வேற யாரும் கிடையாது, அந்த டாக்ஸி டிரைவர் இருக்கான் இல்லையா சீரியல் கில்லர், அவன் தான் அது. அதை பார்த்த உடனே ஹீரோயினால அவ்வளோதான் அதை தாங்கிக்கவே முடியல. இதுக்கப்புறம் இவன் என் வாழ்க்கையில இருக்கவே மாட்டான்னு சொல்லி நினைச்சேன். ஆனா மறுபடியும் வந்துட்டான். அதோட என்ன குறி வைக்காம எதுக்கு சஞ்சய் ஏன் அவனை குத்தணுன்ற மாதிரி சொல்லிட்டு இவன் இங்க அப்படியே பயங்கரமா உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதே நேரம் இந்த பக்கம் ஹாஸ்பிட்டல்ல ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவனுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட்லாம் போயிட்டு இருக்காங்க, ஆப்ரேஷன்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஹீரோ உயிர் பொழைப்பானா என்னன்றதுலாம் தெரியல. அப்படியே இந்த பக்கம் ஹீரோயின் எதை நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, இந்த பக்கம் ஹீரோக்கு ஆப்ரேஷன் போயிட்டு இருக்கா. இதோட இந்த டிராமாவோட 16th பார்ட் இங்க முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த எபிசோடு போட்டதுமே உங்களால அதை பார்க்க முடியும்.